ஹலோ गाइस, நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து மேரேஜ் டாக்ஸிக்னு சொல்லக்கூடிய ஒரு வேற லெவலான சீரிஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் இது ஒரு பார்ட் 1 மட்டும்தான். பார்ட் 2 வீடியோ கண்டிப்பா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்றது உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்ட் 1 தான் ரிலீஸ் பண்ணிருக்கேன். இந்த பார்ட் 1க்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லேக் வியூஸும் கண்டிப்பா ஒரு 7-8K லைக்கும் கண்டிப்பா வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா வந்துச்சுன்னா நான் அந்த டார்கெட்டை பொறுத்து அடுத்த ஃபுல் பார்ட் நான் போட பாக்குறேன். ஸோ அதனால உங்ககிட்ட சப்போர்ட் கொடுக்கறது இருக்கு. ஸோ மறக்காம ஹைப்பு, லைக், கமெண்ட், அந்த வியூஸையும் ஏன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணினா இன்னும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, நிறைய சப்போர்ட் கிடைக்கும் எனக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். அப்புறம் கதையை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, தயவு செஞ்சு இது ஒரு ரொமான்ஸ் அனிமேன்ற ஜானர்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பார்க்காம போறது உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா மனசாட்சியே இல்லாம ஒரு சில பேரை இது ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. எங்க இருந்தா அவனோட மனசு வருதோ தெரியல. இந்த அனிமேலுக்கு எதுவுமே குறை கிடையாது. ஆக்ஷன் முக்கியமா இருக்கு, கூடவே ஃபேண்டசி இருக்கு, அப்புறம் ரொமான்ஸும் கலந்து காமெடியோட வேற லெவலா இருக்கு. ஏன்னா ஹீரோ பண்ற அளப்பறிக்கும், அவனை சுத்தி இருக்கிறவன் பண்ற அளப்பறிக்கும், அப்புறம் அவன் கூட இருக்கிற பொண்ணுடைய அளப்பறிக்கும் நிறைய என்டர்டைன்மெண்ட் பஞ்சமே இருக்காதுங்க. ஸோ அது எல்லாமே என்னுடைய பெஸ்ட் கொடுத்து பண்ணிருக்கேன். முடிஞ்சளவுக்கு தொடர்ச்சியா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், இந்த அனிமேவை ஒரு ஆக்ஷன் அனிமேவா பாருங்க. மிச்சப்படி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பார்க்காதீங்க. பட் இருந்தாலும் ஹீரோக்கு நிறைய ஹிரம் இருக்கு. ஹிரம்னால நிறைய பொண்ணுங்க தான் அர்த்தம். ஸோ ஒன்னும் கிடையாது, 2 கிடையாது, ஏகப்பட்டது வருங்க. ஹீரோ ரொம்ப கூச்ச சுபாவம் வைக்குவேன். அவனுடைய பவர் ஒரு பாய்சன் பவர். ஸோ அவனை சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான பவர் வச்சுட்டு இருப்பானுங்க. ஸோ அவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு தலைவன் எப்படி தன்னுடைய பார்ட்னரை வேற லெவலா சூஸ் பண்றான்ற பொறுத்து தான் கதை போகுது. பார்ட் 1க்கு கதை என்னடா எப்படி போகுதுன்றது மட்டும் நினைக்காதீங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பொறுமையா தான் போகும், போக போக கதை வேற லெவலா முடியும். ஸோ அதில் நான் கேரண்டி கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ நான் சொன்ன டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா பார்ட் 2 சீக்கிரமாகவே போட பார்க்குறேன். சரிங்க, நம்மளோட கதைக்குள்ள போலாமா? இப்போ கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பட்லர் மாதிரியான வேஷத்தை போட்டுக்கின்னு அந்த இடத்துல இருக்க பணக்காரங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு மொட்டத்தல பாஸ் வந்து 4-5 சிகரெட்டை ஒன்னா பிடிக்கிறான். நம்மளுடைய இந்த 15 வருஷத்துல பிசினஸ்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நிம்மதியா போனாலும் ஒரு சில பேர் குடைச்சல கொடுத்தாங்கன்னா அவங்கள போட்டு தடுத்து ரொம்ப வேலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கினே தான் கையில இருக்கிற சிகரெட் எடுத்து அவன் கீழே இருக்கிற ஒரு ஹியூமன் கிட்ட அப்படியே தேய்க்கிறான். அந்த சூடு அப்படியே அவனுக்கு கொப்பளத்தை வர வைக்குது அந்த இடத்துல. ஸோ இவனுங்க எல்லாருமே பார்த்தா அந்த இடத்துல ஒரு பிசினஸ் மேனு, பெரிய பணக்காரனுங்க. ஸோ இதனால பார்த்தா அந்த இடத்துல சேருக்கு பதிலாவே ஹியூமன்ஸையே உட்கார வச்சிருக்கானுங்க பணத்தை கொடுத்து. அவனுங்க மேல இவனுங்க உட்காரானுங்க அடிமைகள் வச்சுட்டு. ஸோ பெருசா ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சா மாதிரி இவனுக்கு இன்னொரு பக்கம் நல்லா புகழ்ந்து பேசிட்டு இருக்கானுங்க. இல்ல திடீர்னு ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோ ஊத்தி கொடுக்க சரக்குல எதனா விஷம் கலந்துருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவான். இதுல எந்த விதமான பாய்சனும் இல்லை, எல்லாம் சூப்பரா தான் இருக்கு மிஸ்டர் பிரசிடென்ட், நீங்க சாப்பிடலான்ற மாதிரி அவன் தைரியமா சொல்லுவான். அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இருக்க எல்லாரையுமே வந்து அந்த பிரசிடென்டா இருக்கிறவன் இன்னைக்கு ரொம்ப என்ஜாயபிளான ஆளு, ஸோ எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க சொல்லிட்டு சரக்க சொல்லுவான். எல்லாரும் திருப்திகரமாக சாப்பிட அடுத்த செகண்ட் ஹீரோ அந்த இடத்த விட்டு போவான் பாருங்க. அப்பதான் எல்லாரும் பார்த்தா என்னன்னு தெரியல ரத்தம் வந்து எடுப்பானுங்க. பார்த்தா அதுல பாய்சன் கலந்துருக்கு. உடனே பிரசிடென்ட் கடுப்பாயிட்டு லம்பாலதான் பார்ப்பான். அதாவது அவன் அடியாளா வச்சிருந்தால இந்த பாய்சன் இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்றதுக்கானவன அவனை பார்த்து முறைச்சு பாக்குறான். இவனை அடிங்கடா, இவன் ஏமாத்திரண்டா. அப்புறம் அவனை போயிட்டு அடிக்க, நீங்க வேற ஏன் நான் சாப்பிட்டதுல மட்டும் பாய்சன் இல்ல. அப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வரேன். அவன் போற வழியிலேயே பார்த்தா ஒரு பணக்கார பையன் கிட்ட கார்ல ஒரு பொண்ணு வந்து கிஸ் பண்றான். ஹீரோ இதை பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டே போனவே கம்பத்துல மோதிப்பான். அப்புறம் கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு வரேன். என்னடா போன வேலை எல்லாம் முடிஞ்சுதான், எந்த குழப்பமும் இல்லையே, எல்லாம் இல்ல, எல்லாம் சரியா தான் போச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மருந்து இருந்த பாய்சன் எல்லாத்தையுமே நான் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன். எப்படி பண்ணிட்டியா, சாதிச்சியா, வேற லெவல் தான். நீ வேற இதுக்காக நான் இதுக்கு 3 மாசம் ட்ரைனிங் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் சின்ன டோசேஜ்ல ஆரம்பிச்சப்பவே என் உயிர் போற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண வச்சு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. உனக்கு பெரிய விஷயம் இல்ல, அதெல்லாம் சமாளிக்குதுல. ஆமா இல்லதான், ஆனா இந்த மாதிரியான விஷயத்த யாரும் என்கிட்ட பண்ணுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் இந்த பிசினஸ் எல்லாமே நான் தொடர்ச்சியா பண்றேன்றது உனக்கும் புரியும். ஆனா அதுக்கு அந்த பொண்ணு வந்து இன்னொரு விஷயத்த கேட்க விரும்புறா. எங்க பாருடா, உனக்கு என்னதான் தேவைன்றது நான் கண்டிப்பா உன் மனசுல இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன அடுத்தது கேட்கறன்றது உனக்கு நல்லாவே புரியும். என்ன சொல்ற, மேரேஜ் தான். என்னது அக்காரி, மேரேஜ் எல்லாம் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? அசால்ட்டா ஒரு பொண்ணு நம்மள ஒத்துப்பா அப்படியே தாலி கட்டணுமா, வேலை முடிஞ்சதுன்னு பாக்குறியா? இது வரைக்கும் என்னுடைய வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்த நானும் ஒரு பொண்ணை கூட மீட் பண்ணது கிடையாது என் லைஃப்ல. அப்படி இருக்கும்போது எப்படி நான் போயிட்டு கல்யாணம் பண்றது? ஆனா எனக்கு தெரியும் நம்மளுடைய பார்ட்டிக்கு பாய்சன் பிளானோடைய புதிய தலைவரா நியமிக்கணும் ஒருத்தர். அதுக்கு அடுத்த ஜெனரேஷனை சேர்ந்தவங்களும் உருவாகி ஆகணும்ன்றதுக்காக தானே இதெல்லாம் பண்றாங்க. நான் எப்போ அவங்க கிட்ட சொல்லணுன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் எப்பவுமே சிங்கிளா இருக்கிறதுக்கான காரணம் அவங்க மட்டும்தான். அவங்க சுயநலத்துக்காக பேசுறாங்க. அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப வினோதமானவன் தான். ஏன்னா அவங்க கட்டாயப்படுத்துறாங்க. இதெல்லாம் என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது. மேரேஜ் பத்தின தாட் எல்லாமே எனக்கு ரொம்ப எரிச்சலை தான் எப்பவுமே ஏற்படுத்துது. உனக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி இந்த பாய்சன் மாஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த லிஸ்ட்ல எல்லாருமே கடைசியில தனிமையா தான் இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி தான் நானும் சாக போறேன். தலையெழுத்து யாரை விட்டுது? நான் சிங்கிளா தான் சாகணும்ன்றது என்னுடைய நிலைமை. ஆனா உனக்கு அப்படி இல்ல. நீ கட்டாயமா உனக்குன்னு இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டு கூட என்ஜாய் பண்ணு. இங்க பாரு, இதை நான் கேட்கறது ஒண்ணும் உனக்கான எந்த ஒரு பொண்ணையும் நான் பாக்குறதுக்காக கிடையாது. அப்ப ஹீரோக்கு பக் மாஸ்டர் சொல்லிட்டு
சொல்லிட்டு இன்னொருத்தர் கிட்ட இருந்து மெசேஜ் வரும். அப்புறமா ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி பக் மாஸ்டரை பார்க்க போக, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நண்பா, நீங்க கொஞ்சம் கூட மாறல. ஏன் அவனை அப்படி சொல்றாங்கன்னா அவன் உடம்பு ஃபுல்லாவே பூச்சியா தான் இருக்கு, அவன் பூச்சியால வாழ்றவன். ஹீரோவும் இங்க பாருங்க பக் மாஸ்டர், நான் கேள்விப்பட்டேன் நீடில் மாஸ்டருக்கு கிட்டத்தட்ட 3 குழந்தைகள் இப்போ இருக்காமே, எல்லாமே பையனாமே. ஆமாமா, சரி நீ என்ன பண்ண போறடா என்ன கேக்குறீங்களா பக் மாஸ்டர்? நான் கண்டிப்பா வந்து என் லைஃப் ஃபுல்லா சிங்கிளாவே இருக்க தான் ஆசைப்படுறேன். எனக்கும் புரியுது, ஆனா நான் அப்படி இருக்க போறது இல்ல. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. என்னது இதோ இவங்க தான், அது கியூட்டா இருக்காங்களா, இவங்க தான் என்ன கல்யாணம் பண்ணி போறாங்க. இவங்களுக்கு நான் யாருன்றது உண்மையிலேயே தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சுதான் இவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கினது. என்ன சொல்ற? ஆமா, அவங்க ஒண்ணு என்ன பார்த்த உடனே பயப்படல, அவங்க என்ன ஏத்துக்கினாங்க, அதனாலதான் சொல்றேன். இது நல்ல விஷயம் தான், கங்க்ராச்சுலேஷன். ஏய், இது நான் ஒன்னும் உனக்கிட்ட சும்மாவுக்காக காட்டல, உனக்குமே அடுத்த ஜென்ரேஷன் உருவாகணும்டா, அதுக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் கிடக்காத, இதுக்குதான் வந்திருக்குன்னு எனக்கு தெரியட்டா நண்பா. இங்க பாரு கவனி ஹீரோ, நம்ம ஹீரோவுடைய பேர் வந்து ஹீரோ. உனக்கு கல்யாணம் ஆகலனா உன்னுடைய லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமாயிடும், அது மட்டும் புரிஞ்சுக்கும். சரி கங்க்ராச்சுலேஷன் பா. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப பார்த்தா நடந்து போறது கூட நடந்து போக மாட்டான். பூரா நம்ம ஊர்ல இருக்கல அதோடைய கால்களை பயன்படுத்தி அவன் போயிட்டு இருக்கான். இதனாலதான் இவன் பக் மாஸ்டர் சொல்றாங்க, அதாவது பூச்சிகளுடைய மாஸ்டர். அப்புறம் ஹீரோ போகும்போது ஒரு நிமிஷம் இல்லையா, உண்மையிலேயே உன்னை பார்க்கும் போது எனக்குமே பண்ணணும்ன்ற ஆசை வருது. கண்டிப்பா எனக்குன்னு ஒரு ஸ்பெஷலான பர்சனை நான் கூடிய சீக்கிரமா கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்றேன். கண்டிப்பா பண்றா, எந்த விதம் ஆட்சேபனையும் இல்ல, உன்னுடைய போன் காலுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ வந்து இருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். அந்த இடம் வந்து ஒரு மாதிரியான இடம். அங்க இருக்கிற பாஸ் மாதிரி இருக்கிற ஆள் வந்து, ஏய் பாய்சன் மாஸ்டர், உன்னை அன்போட வரவேற்கிறேன். சரி நான் கேட்டதெல்லாம் எப்படி? இங்க இருக்கிற எல்லாருமே உன்ன மாதிரியான பையனை தான் ரொம்ப பிடிக்கும், கவலைப்படாத, எவ்வளவு வேணுமோ இதயத்துல என்ஜாய் பண்ணிக்கோ, எல்லாத்தையும் நாங்களே கிளீன் பண்ணிக்கிறோம், காசை மட்டும் கொடுத்துட்டு. அதுக்கேற்ற போல பார்த்தா அங்க இருக்கிற பொண்ணுங்களா ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. நீ என்ன ஆசைப்படுறியோ அது எல்லாமே இங்க பண்ணி கொடுக்க நாங்க தயாரா இருக்கும், உனக்கு என்ன உதவி வேணும்? ஹேய் ஒரு நிமிஷம் இல்லடா, சொன்ன வேலை பண்ணீங்களா, அதை மட்டும் எனக்கு போதும். டேய் வெயிட் பண்றான், எங்கடா போற? அங்க உட்காந்துட்டு இருக்காளே அவளை பார்க்கணும். இது புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் தானே? ஆமா கவலைப்படாத, இவ லேட்டஸ்டா வந்த பிசி எங்க கிட்ட, கண்டிப்பா இவ்வளவு உனக்கு பிடிக்கும் தெரியும். இவ பேரு தான் மே கினோஷாக்கி, பார்க்க பயங்கரமா இருக்கல. சரி உங்ககிட்ட இவ்வளவு நான் விட்டுறேன், நல்லபடியா பாத்துக்கோ. அப்புறம் பார்த்தா ஹீரோ உடம்புல ஏதோ ஒரு விஷயத்தை இன்ஜெக்ட் பண்றான். ஏய் யாரா நீ? இது எக்ஸ்பெரிமெண்ட், அவ்வளவுதான். நான் கேட்கக்கூடிய சரியான கேள்விகளுக்கான பதில கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உன்னால இந்த இடத்த விட்டு உயிரோட போக முடியும். அப்படி எல்லாம் மாத்தி என்ன ஏமாத்தணும்னு ஏதாச்சும் பண்ணினா கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுத்த அந்த பாய்சன் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா பேரலைஸ் ஆக்கி கொண்டுடும். ஏன்னா உனக்குள்ள சில இந்த டெட்லியான பாய்சன், அதுக்கு மாத்து மருந்து என்கிட்ட தங்குது கையில. சரி சரி என்ன பத்தி நான் அறிமுகத்து கொடுக்குறேன், என் பேர் தான் மே கினோசாகி. இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்குமா? பாய மூடு, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க கேட்கறத பார்த்தா ஏதோ என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் யாருன்றது மாதிரி எல்லாம் கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வேலையெல்லாம் எதுக்காக நீ பாக்குறன்றத சொல்லு. அது நான் வந்து பணத்துக்காக மட்டும் தான் பண்றேன், எனக்கு பணம் தேவை, அவ்வளவுதான். என்னுடைய தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அவனை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ் அதிகப்படியா செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பணத்துக்காக மட்டும் தான் நான் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான வேலையெல்லாம் பாக்குறேன். இந்த மாதிரியான வேலை பாக்குறது எல்லாமே நான் ஒண்ணு வேணும்னே பாக்கணும்ன்றது எனக்கு அவசியம் இல்லை, என் ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி. ஆனா என்னமோ அந்த பணம் எல்லாம் எனக்கு பத்தல, அதனாலதான் இந்த மாதிரியான வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ வாயில இருந்து ரத்தம் வந்து எடுப்பான். ஆனாலும் என்னால நம்ப முடியல, நான் இந்த இடத்துல இப்படி சாகணும்ன்றது, என்ன லவ் பண்ற பர்சன் இவ்வளவு நாள் வாட்ச் பண்ணிட்டு இந்த மாதிரியான வேலையை எனக்காக பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. பார்த்தா ஹீரோ எப்பவுமே இவ்வளவு கவனிச்சிட்டு இருப்பான். ஒரு நாள் இவளை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு முடிவுல இப்ப ஐடியா வந்த பிறகு இவ்வளவு தூக்கிருப்பான் ஆள வச்சு. என் லைஃப் இப்படி நான் போகணும்னு ஆசைப்படல, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, உன் பேர் மட்டும் எனக்கு சொல்ல அப்படின்னு நான் அந்த நிலைமையிலேயே கியூட்டா கேட்க ஹீரோக்கு என் பேரு கெரோ. அப்புறம் அந்த பாஸ் கிட்ட அந்த இடத்துல இருக்க லேடிஸ் எல்லாமே கேட்பாங்க, பாஸ் எதுக்காக தேவையில்லாம இந்த கெரோக்காக இந்த வேலையெல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னு தெரியல, அவன் தான் எந்த டைம் வேணாலும் எப்படி பண்ணுவான்னு தெரியாதுல உங்களுக்கு, தேவையில்லாம அவளை எதுக்கு தூக்குனீங்க? எங்க பாரு இது சின்ன வேலை தான், அவன் பாய்சன் மாஸ்டர், கெரோ ஃபேமிலியில இருக்கிறதுலயே கடைசி ஜென்ரேஷன் சேர்ந்தவன், இவனை தாண்டி வேற யாரும் அந்த ஜென்ரேஷன்ல இல்ல இப்போதைக்கு. சோ அடுத்த கட்ட மேரேஜ் பண்றது மூலியமா இவனுக்கான ஜென்ரேஷன் அவன் உருவாக்க பாக்குறான். சோ இங்க எப்படி போகுதுன்றதெல்லாம் பொறுமையா பார்ப்போம். ஏன்னா இவன் கானே பாப்போம், இப்ப இவனை மட்டும் போட்டு தள்ளோம்னா நமக்கு நிறைய விதமான காசு தருவாங்க வெளியே உலகத்துல. சோ அதுக்காகவும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னதான் நடக்குதுன்னு. அப்பதான் ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த கேட்பான், என்ன வேணும் உனக்கு? என்ன மன்னிச்சிருங்க, நான் எந்த ஒரு விஷயத்தையும் மறக்காம சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹீரோவும் இந்த பொண்ணு எதுக்கு இந்த அளவுக்கு இப்படி இருக்கான்னு தெரியல, ஒருவேளை இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அதனாலதான் நான் இவ்வளவு ஒத்து இப்படி பாத்துட்டு இருக்கேன்னா, சாகிறது கூட இவ்வளவு போராட்டாளே. அந்த டைம் தான் வந்து ஹீரோவுக்கு அவருடைய சிஸ்டருடைய போன் கால் வரும். இது எமர்ஜென்சியான கால் தான், என்ன மன்னிச்சிட்டு. என்ன பிரச்சனை? நம்மளுடைய வீட்டை விட்டு நான் காலி பண்ண போறேன், நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாதுக்கு என்ன மன்னிச்சிட்டான், நான் இப்ப கிளம்ப போறேன். ஏன்? நான் கெரோ ஃபேமிலிக்காக புது பாய்சன் மாஸ்டரை பெத்து கொடுக்க போறேன். அதே போல நம்ம ஃபேமிலியோட பிரான்ச்சஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ்ல யாரோ ஒருத்தங்க பார்ட்னர் ஆக போறாங்க எனக்கு. ஏய் அதெல்லாம் பண்ணாத, நீ முட்டாள், நீ பண்ணாதனால, நீ அவங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணாதனால அவங்க இப்போ என்கிட்ட அதை சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு வேற வழி இல்லை இப்போ பண்றதுக்கு. பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்காங்க, அவங்க இதை சொன்னாங்க, நான் இதை மட்டும் ஒத்துக்கலன்னா அவங்களுக்கு பெரிய துரோகமும் பாவமும் பண்ற மாதிரி ஆயிடும். கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் பண்றதுனால எனக்கு ஃப்ரீடமும் போயிடும், அதே மாதிரி என்னுடைய குழந்தைகளை நான் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்டர்னேட்டிவான எந்த வழியும் இங்க இல்ல முட்டாள். அப்போ உன் பாய் ஃப்ரெண்டு ஹகாரி, நான் அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன். ஏய் அப்படி பண்ணாத, நீ பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்ததுக்கான ரீசன் நீ மட்டும் தான், என்ன பண்ணணும்ன்றதை நீங்க சொல்லாதரா. இப்படியாச்சும் நான் ஒருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லைன்ல வச்சுட்டு இப்போ மே கிட்ட வருவான். இங்க பாரு, உனக்கு சாக கூடாது இந்த இடத்துல ஆசை இருந்துச்சுன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், பாய்சன் பிளான் உடைய ஹெட்டா இருக்கிற நீ என்னுடைய பார்ட்னர் ஆயிடுவேன். உன்னை அதுக்கப்புறம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, அட்லீஸ்ட் உன்னை எனக்கு பிடிச்சிருக்காவாச்சு சொல்றீ. அப்புறம் உன்னுடைய பிரதர் காப்பாத்து நான் உனக்கு உதவி பண்றேன். ஆனா உடனே நான் ரொம்ப லக்கியானவளா? அப்கோர்ஸ் நான் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல வர. எந்த ஒரு
நோக்கத்துக்காகவும் இந்த மாதிரியான முட்டாள்தனத்தை நான் இப்பவுமே பண்ண மாட்டேன். இதை கேட்ட உடனே ஹீரோக்கு பயமாயிடும். என்ன உன் இஷ்டத்துக்கு வந்து இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு அசால்ட்டா என்கிட்ட வந்து இதை கேட்கறேன். எங்க பாத்தியா நான் கொஞ்சம் கொஞ்சமா இங்க செத்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா உன்னால என்ன காப்பாற்ற முடியாது. சாக போற ஒருத்திக்காக நீ எதுக்கு தேவையில்லாத இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இப்ப கூட உன் சுயநலத்துக்காக தான் என்ன கேட்கறன்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு வரக்கூடிய ஒரு பார்ட்னர் ரொம்ப அன்பானவனா, எல்லார்கிட்டயும் தன்மையா நடந்தக்கூடியவனா, எல்லா விதத்திலயும் பிரச்சனை எல்லாத்தையுமே அவன் போக்கக்கூடியவனா இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு ஆளை மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா நீ எந்த மாதிரி நோக்கத்துக்காக என்ன வந்து இப்படி கேட்கறது எனக்கு தெரியாது. சும்மா போற போக்குல எல்லாம் இந்த மாதிரி வந்து கேட்காதுன்ற மாதிரி அவ சொல்ல, இதை பார்த்த உடனே அந்த பாசம், அட கடவுளை என்னடா எங்க கூத்து மாறி போகுது. பாய்சன் மாஸ்டர் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நீங்க பார்த்த வேலைக்காக ரொம்பவும் நன்றி, உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுத்துறோம். என்னடா இவனுங்க மாத்தி இப்படி சொல்றானுங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோவனை இவனுங்களை ஆளை வச்சு தூக்கல. இவன் எவனுக்கோ ஒருத்திக்கு ஏமாத்துறதுனால அவன் கடுப்பாயிட்டு இந்த பாஸ் கிட்ட வந்து தூக்கின்னு வர சொல்லியிருப்பான் இவளை கொல்ல சொல்லி. நம்ம பாய்சன் மாஸ்டரா இருக்க நம்ம ஹீரோவை தான் வந்து கொல்லத்துக்காக கூப்பிட்டுருப்பானுங்க. சோ அந்த இடத்துல இவளை பார்த்த உடனே தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணுவான், நீ சொல்றது எல்லாமே உண்மைதான், நான் என் சுயநலத்துக்காக தான் உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து கேட்கறது எனக்கு புரியுது. இருந்தாலும் நீ ரொம்ப பாவமான நிலைமையில தான் இருக்க. உன் ஃபேமிலியும் பெருசா எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. உன் பிரதர் அங்க உடம்பு சரியில்லாம இருக்கான். உனக்கு கண்டிப்பா நியாயம் கிடைச்சாகணும். இது வரைக்கும் நான் யாரையும் விரும்புந்தாலும் எந்த பொண்ணுகிட்டயும் பெருசா பேசுறது கிடையாது. எனக்கு முன்ன பின்ன எந்த விதமான அனுபவம் இல்ல. அதனாலதான் நான் இப்படி பேசிட்டேன். ஆனா உண்மையிலே எனக்கு கிடைக்கக்கூடிய எந்த பார்ட்னரையும் நான் எப்பவுமே சந்தோஷமா நல்லா பார்த்துப்பேன். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்காக நான் எவ்வளவு கனவெல்லாம் சின்ன சின்னதா யோசிச்சு வச்சிருப்பேன் தெரியுமா? அந்த வயசுல அவங்க கூட ஒன்னா படுக்கணும், எனக்கு கோல்டு பிடிச்சா அவங்க தான் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கணும். ஆனா இதெல்லாம் நடக்காம போயிடுச்சு நான் கொஞ்சம் கூட ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா நீ ரொம்ப பர்ஃபெக்டான ஆளா தெரியுது எனக்கு. என் வீக்னஸ் இந்த இடத்துல ஒரு ஃபெயிலியரை உங்ககிட்ட காமிக்க மாட்டேன். கண்டிப்பா என் கிளான் பெருசுன்றதை நான் காமிப்பேன். நான் தான் பாய்சன் மாஸ்டர் ஹீரோ. என்ன மாதிரியான ஸ்ட்ரேஞ்சரை நீ இப்படி பார்க்காத. நான் உன்னை காப்பாற்ற வந்தவன நினைச்சுக்கோ. என்னடா பேசுறேன்? இப்பதான் ஜஸ்ட் என்ன மீட் பண்ணேன், அதுக்குள்ளேயே இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உன் வேலை என்னவோ அதை பாக்குறத விட்டு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம பண்றேன்? அதுலயே புரியுது உன்னை பெருசா நம்புற மாதிரி இங்க யாரும் என்னால நம்ப முடியாதுன்னு. நீ வந்த நிமிஷத்துல என்னை எப்பயோ ஈஸியா போட்டு தள்ளிருக்கலாமே. நான் ஒரு கேவலமான ஜென்மன்றது எனக்கு தெரியும். என் பிரதருடைய மெடிக்கல் பில்ல கூட என்னால பே பண்ண முடியாம நான் சாக போறேங்க அப்படி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அந்த பாசம், மாஸ்டர் ஹீரோ சொன்ன வேலையை அவங்க முடியல, ஆல்ரெடி உங்களுக்கு பெனால்ட்டி போயிட்டு இருக்கு, அவளை முடிச்சு கட்டுற வேலை எங்களுக்கு வந்தாச்சு, உடனடியா நீங்க அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க, உங்க பேச்சு வார்த்தைலாம் முடிஞ்சிச்சா? ஆனா உடனே ஹீரோவும் முடியாது, நீ எனக்கு வேணும், கண்டிப்பா நீ தான் எனக்கான ஒரு நல்ல கல்யாணம் பொண்ணா பார்த்து வைக்கணும், உனக்கான அது தகுதி இருக்கு, உன் பிரதரை காப்பாத்துறதுக்கு நான் இங்க இருக்க, நீ கவலைப்படாத, நீ எனக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ண, எனக்கான நல்ல பார்ட்னரை நீ தான் சூஸ் பண்ணும். இன்னொரு பக்கம் வச்சுக்கினே, டேய் இது வரைக்கும் ஒருத்த கூட இந்த மாதிரியான ப்ரொபோசலா என்கிட்ட வெட்டது இல்லடா, நீ என்னடா வித்தியாசமான ஆளா இருக்கும் பேசிட்டு இருக்கிற சமயத்திலேயே அவன் மேல கண்ணுடைய புல்லட் வந்து விழ, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், என்ன நீங்க பா நீ இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க, என் வேலை என்னமோ அதை நான் பார்த்தே ஆகணும், எவனும் அதுல குறுக்க வர முடியாது, பாய்சன் மாஸ்டர் ஆச்சு எவனாச்சு ரெண்டு பேருமே எதிர்த்துல சாக போறீங்க, சொன்ன வேலையை முடிக்காத பாய்சன் மாஸ்டருக்கு பெனால்ட்டி, கேரோ மாஸ்டர் இந்த இடத்த விட்டு ஓடிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி அவனுக்கு எச்சரிக்கை பண்றானுங்க. 10 சுத்தரும் கண்ணு வச்சு நின்ட்டானுங்க. இப்பதான் ஆட்டமே ஆரம்பம். ஹீரோவும் அவகிட்ட டீலா இல்லையா அதை மட்டும் சொல்ல, அவளும் ஓகே. அப்புறமா ஹீரோவும் தேவையில்லாம என்னை சீண்டி பாத்துட்டீங்க, இவ இதுக்கப்புறம் எனக்கு தேவைன்றதுனால இவளை உங்களால கொல்ல முடியாதுரா, மீறி கொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன தாண்டி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ தாமல ஒரு பாய்சன் இன்ஜெக்ஷனை செலுத்தின அடுத்த செகண்ட் அவனுடைய உடம்பே பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா மாறிடும். அவனை ஷூட் பண்ணுங்கடா செத்தா ஜாவட்டுன்ற மாதிரி அந்த பாஸ் கத்த எல்லாரும் கண்ணா பண்ணு ஷூட் பண்ணுவானுங்க. ஆனா ஹீரோ உடனே அந்த இடத்துல இருக்க மாட்டான், பார்த்தா அந்த பொண்ணுமே இருக்க மாட்டான், எங்கடா இவன் காணாம போட்டாங்கன்ற மாதிரி உன பக்கம் சுத்தி முக்கி தேடுறானுங்க. ஆளாளுக்கு உங்களுக்கு மேல தானே இருக்கேன், இந்த பாய்சன் எல்லாரும் மேலேயும் ஒர்க் ஆகும் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ உடனே அவங்க எல்லாரும் மேலேயும் பாய்சனை போட்டு விட அவ்வளவுதான். அப்புறமா பார்த்தா ஹீரோ அவளை ரிலீஸ் பண்றான். ஏன் அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசாமே நீ இவ்வளவு சீக்கிரமா கதையெல்லாம் முடிச்சிட்டேன், பேசாத அவ்வளவு பெரிய விஷயமா இருக்காது, சேலை இறங்கி செய்யணும். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்பெஷல் எபிலிட்டி, என் பவர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாய்சனையும் என்னால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும், நீ வேணும் அதனாலதான் உன்னை எதிர்க்கிற இவங்களை போட்டு தட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அக்காரின்னு சொல்லக்கூடிய அவளுடைய சிஸ்டரும் அந்த கால் பண்றான், என்ன மன்னிச்சிட லேட் ஆயிடுச்சு, நான் அது வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி அவ சொல்ல, உடனே ஹீரோவும் நீ ஒன்னும் போத்தாவில, நீ பாட்டிக்காக எந்த ஒரு விஷயத்தையும் சக்சஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, அதை நான் பண்ணவே இந்த இடத்துல ரெடியா இருக்கேன், ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த பாஸ் பாய் போல தப்பிக்கிறதுக்கு பார்க்க ஹீரோ அவனையும் கொலை பண்றான். என்ன என்னோட லைஃபுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு நபரை பார்த்திருக்கேன், ஸோ அவங்களால இதுக்கப்புறம் நிறைய விஷயம் லைஃப்ல மாறப்போகுது, உன் பாய் ஃப்ரெண்டை திரும்பியும் பார்த்து எப்படியாச்சும் ஜாயின் பண்ணி வாழ பாரு, பாட்டி கிட்ட எதையே சொல்லிடு, உங்களுடைய பேரன் அவனுக்கான பார்ட்னர் அவனே தேடிப்பான், உண்மையாவடா அப்படின்ற மாதிரி உன்ன பக்கம் அவன் கேட்க, உண்மையா தானே ஹீரோ கன்ஃபார்ம் பண்றது கேட்டா அழுகுறான், கவலைப்படாத நான் பாட்டிக்கு இதை முக்கியமா சொல்றேன் அப்படின்னு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ இவ்வளவு வழி அனுப்பி வைக்கலாம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வருவா கார்ல, என்னடா நீ கிளம்பலையா? இல்ல நான் எப்படி உன்னை தூக்கி அங்க வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன், ஏன்னா இது முன்னாடி எந்த புண்ணியம் இந்த மாதிரிலாம் தூக்கம் கிடையாது, அதனால அது மாதிரி ஒரு பொண்ணத்தோட போற அதுக்குதான், நீ ஏன்டா அதை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டு. ஆக்சுவலி நான் ஒரு பையன், ஒரு நிமிஷம் ஹீரோ யோசிப்பான், என்ன சொன்னா என்னது அப்படின்னு மாதிரி வாயப்படுத்துவான். அதுக்கப்புறம் பார்த்தா அவளுடைய வீட்டுக்கு போன பிறகு ஹீரோவும் அவ குளிச்சுட்டு இருக்கும் போது வெளியே உட்காந்து சாப்பிட்டு இருப்பான். அவ வரியாடா ஜாயின் பண்ணிக்கிறியா? ஒன்னும் வேணாம் தயே, நீ போய் ஜாலியா இருப்பா. ஹீரோ போய் யோசிக்கிறான், கின்னோசாக்கி பேர் மட்டும் பொம்பளை மாதிரி வச்சுட்டு இருக்கான், என்னடா இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் நீ இப்படி பார்த்தது இல்லையா அப்படின்ற மாதிரி உடனே வந்து டக்குன்னு கேம்பா பாருங்க. ஹீரோவோ அதெல்லாம் நான் எதுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு திரும்பிப்பான். ஏய் ஒழுங்கா துணியை போடு, எதுக்கு நீ பொம்பளை ட்ரெஸ் எல்லாம் போடுற? ஜஸ்ட் அதான் சொன்னேன், என் தம்பியோடைய அந்த உடம்பு குணமாகறதுக்காக நான் பணத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், வேற எந்த வழியும் எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனா நீ கவலைப்படாத, உனக்கு ஏற்ற மேட்சிங்கான ஒரு பார்ட்னரை நான் உனக்கு கண்டுபிடிச்சு தரேன். முதல்ல வந்து இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இந்த இடத்துல நிறைய விதமான ஆப்ஸ் இருக்கு,
அதுல உன்னை பத்தின ப்ரொஃபைல நீ ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உனக்கு ஏத்த மாதிரி வந்து மீட் பண்ணி நீ அதுக்கப்புறம் அவங்கள பார்ட்னரா பேசி சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தா ஹீரோவும் என் கிட்ட எல்லாம் நீ இப்படி இருக்காத நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோ தூங்கின பிறகு எடுத்து பாக்குறான். என்னப்பா 2 ஜெண்டரையும் தாண்டி இன்னொரு ஜெண்டர் வேற இதுல கேக்குது, என்ன வயசு கம்மியில இருந்தே இருக்காங்க, இதெல்லாம் என்ன கொஞ்சம் கூட தெரியல, நம்ம சமுதாயம் எத்தனை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் அதுக்கேற்ற போல பார்த்தா இந்த கேர்ள்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு வராங்க. அது ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி நடக்கும். அந்த ஒரு பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பார்ட்னர் கிட்ட இவங்க போய் பேசி பழகிறது மூலியமா முதல் டேட்லயே அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகி அதுக்கப்புறம் மேரேஜுக்கு எல்லாம் போக ஆரம்பிப்பாங்க. சோ அதுக்கான பார்ட்டி அந்த இடத்துல நடக்குது. நம்ம கினோசாக்கி கிட்ட பையன்றது தெரியாம ஏகப்பட்ட பேரு பார்த்தா அவகிட்ட போயிட்டு தாங்களே அறிமுகப்படுத்தி பேசிக்கிறாங்க. அங்க இருக்கிற மத்த பொண்ணுங்களை கட்டில அவங்களுக்கு தான் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. சோ அதுக்கேற்ற போலதான் அவன் வந்து ஹீரோவையும் ரெடி பண்றா. நான் எப்படி பல பேரை என் பக்கம் இருக்கிறனோ அதே மாதிரி தான் நீயும் நல்லா பர்ஃபெக்டா இருந்தீங்கன்னா உன்னை பார்த்து பல பொண்ணுங்க உன் மேல விழுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஃபர்ஸ்ட் மீட்லயே ஒரு பொண்ணு போய் பார்க்க, ஹலோ என் பேரு ஹீரோ, நான் அந்த லைனை சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா ஏதோ கெட்ட வார்த்தையை சொல்றா ஹீரோ. அதுல பல வருஷத்துக்கு நான் அவங்க கூட பண்ணணும்னு ஆசைப்படுற மாதிரி சொல்ல, பைத்தியம் இதெல்லாம் சொல்லக்கூடாதா இப்படி ஓப்பன்ன்ற மாதிரி அவ கத்துறா. ஏடி இதுல இப்படி தாண்டி போட்டுருக்கு, நான் நடை பண்ணிட்டோம் இங்க பாரு, அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இந்த மென்ஷன் பண்ணக்கூடாது, அதெல்லாம் புத்தி கிடத்தமா போய் பேசிட்டு இருக்காது, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணு. நீ முதல்ல அந்த பொண்ணு கிட்ட நல்லபடியா அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் உங்களுக்கு என் கூட டேட் பண்றதுக்கு ஆசை இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீ கொஞ்சம் பேச ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே அதுக்கெல்லாம் போயிரு, நீ முதல்ல ஸ்மைல் பண்ண கத்துக்கடா, உனக்கு சிரிக்கவே தெரியல மாதிரி சொல்ல ஹீரோ. அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்ணணுமா? அப்புறம் பார்த்தா இன்னொரு பொண்ணு கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்றான், சிரிக்கிறதுக்காக ட்ரை பண்ண. அந்த பொண்ணு உன பக்கம் பார்த்து பயப்படுத்திவன, அவன் சிரிப்பெல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்குது, கொடுமா. ஹீரோ அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ஏன் என்ன ஒருத்தர் கூட ஏத்துக்கல, அப்போ என் சிரிப்பு அவ்வளவு கேவலமா இருக்குதா இல்ல பயமா ஒருத்தர மாதிரி தான், சரி விடு அடுத்து ட்ரை பண்ணுவோம். இங்க பாரு இன்னொரு பொண்ணு செலக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிருக்கேன், சோ இது மூலியமா கண்டிப்பா நீ அதை பார்க்கலாம். மார்ச்ல நான் சொன்ன டேட்டுக்கு வந்துடுறேன், அங்கேயும் வந்து சொதப்ப போறடா அப்படின்ற மாதிரி அவ கேட்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போனா அங்கேயும் பார்த்தா ஹீரோ திரும்பிய சொதப்பிடுறான். இவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு ஓடியா போயிடுச்சு. சரிவா அடுத்த பொண்ணு தான் ட்ரை பண்ணோம். அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாவே பார்த்தா ஹீரோ பாவம் ஒரு பொண்ணு கூட செட் ஆகல. ஹீரோக்கு பாத்ரூம் கழுவுற நிலைமைக்கு போயிட்டான். ஏன்னா ஒரு பொண்ணு கூட கிடைக்காத வெறுப்புல இருக்கான். உனக்கு வேற வழியில ஏதாவது ஒரு சாமிங்க உருவாக்கணும் உனக்கு, அப்பதான் பொண்ணுங்க எல்லாம் அட்ராக்ட் ஆவாங்க. உனக்குள்ள என்னதான் அப்படி பெருசா இருக்குன்றது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். திறமைய சொன்னா நீ வேற எதனா நினைக்க போற. என்ன சாக்கி எனக்கு ஒரு சாமிங்கும் கிடையாதுமா, நான் ஒரு சூனியம் பிடிச்சவமா, கவலைப்படாத, உனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் உனக்கு கூட இருந்த உதவி பண்ணுவேன். சரி அப்புறமா அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பி வர. அந்த இடத்துல ஒருத்தர் கார்ல உட்காந்துட்டு இருக்கவன் ஒரு வழி அவளை கண்டுபிடிச்சாச்சு. 2 பேருமா அப்புறமா பிரிஞ்சு வீட்டுக்கு போக ஹீரோவும் கினோசாக்கி ஒரு நிமிஷம் ரெடி நாளைக்குன்னு சொன்ன எங்க வரணும்னு சொல்லவே இல்லையே. அப்பதான் பார்த்தா கார்ல வேகமா வந்தவன் தலைவன் அவளை தூக்கின்னு ஓடுவான் பாருங்க. ஹீரோக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியல, யாரா அவனுங்க அவளை தூக்கின்னு போறானுங்க. ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவான். அப்பதான் அவன் போகும்போது ஒரு விஷயத்தை கேட்பான், கினோசாக்கி என் பெரிய அண்ணனை என்ன பண்ணீங்க, என்ன காரணமா சொல்லி முட்டலாக்க முடியாது, என் ஃபேமிலியை சேர்ந்தவனே நீ எப்படி இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் சொல்லிட்டு பார்த்தா அந்த பாச பயப்புலிய தம்பி தான் இவன். அவன் தான் இப்ப பழி வாங்கிறதுக்காக வந்திருக்கான். நம்ம ஹீரோ தான் ஆக்சுவலி போட்டு தெளிப்பான். ஆனா அவன்றது தெரியாம நம்ம கினோசாக்கியை டார்கெட் பண்ணிட்டாங்க. அவன் உன்ன பக்கம் நக்கலா பேசுறான், உன்னால ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு. அப்ப அவன் மூஞ்சில குத்துவான். பார்த்தா அவன் பவர் அது. இந்த அனிமல வர ஒவ்வொரு வில்ல பையன் அப்புறம் ஹீரோ கூட இருக்க நண்பர்களுடைய பவர் எல்லாமே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். உன்னை வச்சு நான் பிசினஸ் பாக்கிறதுல ஆசைப்பட்டிருக்கேன், சோ நீ எனக்காக வேலை பாரு, இல்லைன்னா உன் நிலைமை மோசமாயிடும், உன்ன மாதிரியான ஒருத்தனுக்கு நான் ஏன்டா பண்ணும் ஒத்துக்க முடியாதா அப்படின்ற மாதிரி அவன் இன்னொரு பக்கம் அடிக்கலாம் திரும்ப ட்ரை பண்ணுவான். அந்த டைம் தான் பாஸ் இங்க பாருங்கன்ற மாதிரி அந்த டிரைவர் சொல்ல, அதால அவன் ஹீரோ பாய்சன் மாஸ்டர் நின்னுங்கிறாரு. ஹீரோவா அவனை பத்தில கண்டுக்கறா வியத்துறா அவனை. சரியா பார்த்து ஹீரோவும் ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே அவனுடைய கார் மேல தெளிச்சு அப்படியே பிரிப்பம் பாருங்க. கார் 2 துண்டா கட்டாவும். ஹீரோ நடுவில் வந்து வாக்கிங் போற மாதிரி அவன்கிட்ட பேசுறான். ஒரு இடத்துல அந்த வண்டி கண்ட்ரோல் இல்லாம தண்ணியில போய் விட போற சமயத்துல ஹீரோ அவளை மட்டும் தூக்கி பிடிச்சி காப்பாத்திடுவான். இதை நீ விட்ட அப்படின்னு போனை கொடுக்க, ரொம்ப தேங்க்ஸ்ரா, ரொம்பவும் நன்றி கினோசாக்கி, உன்ன மாதிரியான ஒரு பொண்ணு நான் இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை. அதுக்கான ரீசன் வந்து நீ இந்த அளவுக்கு எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கேன் எனக்கு, அதனால எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நீ எனக்கு உதவி பண்றேன், அதுவே எனக்கு போதும். சரி ஓகே நல்ல விஷயம் தான் ஜெரோ, நாளையில இருந்து உனக்கான பார்ட்னரை சூஸ் பண்றது இல்லாம கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருக்க கவலையே படாத, என் ஃபோன் நம்பரையும் சேவ் பண்ணிட்டேன் சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா. ஜெரோ இதுதான்டா உன்னுடைய சாமிங்க, என்னடி சொல்றேன்? ஆமா, மத்தவங்களை காப்பாத்துறது தான் உனக்கான சாமிங்கா இருக்கு, ஒரு ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்திட்டேன். நம்ம ஹீரோவுடைய ஸ்டோரி இடத்துல ஆரம்பிக்குது. அவன் ஒரு எலைட் அசாசியன், பதத்துக்கு அவனுக்குள்ள இருக்கிற பவரே வந்து பாய்சன் தான். இதனால அவனை வந்து பாய்சன் மாஸ்டர்னு கூப்பிடுறாங்க. அவனுடைய ஆட்டம் இதுக்கப்புறம் ஆரம்பம். இப்போ ஒரு பையன் கிட்ட அவனுடைய குருவா இருக்கிறவரு ஒரு அப்பா தான் அவரு தான் பையன் கிட்ட இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கொலை பண்றதுல யாரு கை தந்தவங்களா இருக்காங்களோ அவங்க தான் மாஸ்டர்ஸா கருதப்பட்டாங்க. இது பல ஜென்ரேஷனா கடந்து வந்துருச்சு. இதுல அபரிவிதமான எபிலிட்டிஸ் ஒவ்வொரு மாஸ்டர்ஸோடைய ஜென்ரேஷனை சேர்ந்தவங்களும் வச்சுட்டு இருந்தாங்க. அதை நாங்க எப்படி தெரியுமா சொன்னோம்? மாடிஃபைடு பிளட் லைன். ஆரம்ப காலத்துல இருந்தது காட்டிலும் அந்த கொல்லக்கூடிய திறமைகள் எல்லாமே பல ஜென்ரேஷன் கடந்து போன பிறகு ரொம்பவும் மாறிடுச்சு. அதன் அடிப்படையில இந்த கதையோடைய மாஸ்டர் யாருன்னா அவன் தான் பாய்சன் மாஸ்டர் ஹிகாரு கிரு. அப்புறம் அவனுடைய லட்சியம் இப்போதைக்கு தன்னுடைய பார்ட்னரை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது. இப்ப நம்ம ஹீரோவை கூட்டின்னு ஒரு கப்பல் கூட்டு போயிருக்கான். அது ஒரு மியூசியம் மாதிரி. அங்க நிறைய பெயிண்டர்ஸ் உடைய பெயிண்டிங் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை போயிட்டு பாத்துட்டு வரதுக்காக இவ கேட்கிறான், நாளைக்கு மதியானம் போயிட்டு வரலாம் வரியாடான்னு. ஆனா ஹீரோவும் ஏன்டி ஒரு நிமிஷம் என்கிட்ட என்ன விதமான சாமிங்க இருக்குன்னே தெரியாது, அது தெரியாம நான் போயிட்டாங்க நின்று எந்த பொண்ணு என்ன காரியத்தை பத்துக்க அதெல்லாம் தெரியாது, எல்லாம் சரியா தான் போவோம், நீயே குழப்பிக்காத. அப்புறம் அதுக்கு அடிப்படையில ஹீரோ அங்க போயிடுவான். முன்னாடியே என்ன இவ வரத்துக்கு மட்டும் லேட் ஆகுது. அப்புறம் அவன் அங்க வருவா.
அவ வந்த உடனே பார்த்தா எல்லா ஜனமும் அவ்வளவுதான் பாக்குது. வெயிட் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல அவ மேக்கப் எல்லாம் போட்டு பயங்கரமா அழகா வந்துட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரு செகண்ட்ல பிடிக்கிற மாதிரி ஆயிடும். ஆனா அதை பண்ண முடியாது. சாரிடா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்ன சூஸ் பண்ணி போட்டு வருதுன்னே தெரியல, அதனாலதான் சரிவா கிளம்புவோம் சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டு போறான். ஹீரோ என் கையை எண்டி பிடிக்கிற பொறி இந்த மாதிரிலாம் யாரையும் தொடக்கூடாது தெரியல கொடுக்க. உடனே எல்லாரும் அங்க திருத்தீர்வுகளை இவங்க பாக்குறாங்க, என்னடா அங்க சண்டை நடந்துட்டு இருக்குன்னு. பைத்திய மாதிரி பேசாதரா, இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை கையை நான் பிடிச்சிருக்கேன், இப்ப என்ன மக்கள் இருக்காங்க ஒரு பயத்துல கத்துட்டு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அப்புறம் அங்க போனா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, மியூசியம் மாதிரி. ஏன்டி இந்த மாதிரியான இடத்துல கூட்டு வந்த, வேணா ஜாலியா போயிட்டு வருவோம். அதுவும் இல்லாம இது இன்னைக்கு உனக்கு ஒரு சூப்பரான நாள், ஏன்னா இதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டேட்டுக்கான பிராக்டிஸ் ரிஹர்சல் மாதிரி ஏத்துக்கோ. கேரோ கண்டிப்பா ஒரு பொண்ணுடைய நம்பரை வாங்கி நீ அவ கூட இந்த இடத்துல டேட் பண்றதுக்கான செட்டப் பண்ணணும்டா, அப்படிலாம் இல்லைன்னா வேலைக்கு ஆகுதுறான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு போட்டோவா போயிட்டு எல்லாமே பார்த்தா இது சூப்பரா இருக்குதுலாம் கேட்க அவ கம்முன்னு இருப்பான். டேய் நீ எதனா சொல்லுடா, அதுதானே இந்த டேட்டோடைய வேலையெல்லாம் பண்ணணும். அப்புறம் ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டான், அவனுக்கு ஒரு ரசனையே இல்லைன்னு சொல்லிட்டு அவ உன பக்கம் கலைச்சிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான பொண்ணுடைய போட்டோவை பார்த்துட்டு இருப்பான். ஆஹா இது சூப்பரா இருக்குடா அப்படின்னு அவ கேட்க ஹீரோவும் ஆமா காதல என்ன கத்திரிக்காவை தொங்க விட்டுருக்காங்க. டேய் அதெல்லாம் உன்னை யாரு கேட்டா, அதெல்லாம் ஒரு கலைநயம், ஒழுங்கா அது அழகா இருக்கா இல்லையா மட்டும் சொல்லு. அப்படியா அப்பனா இது உன் லெவலுக்கு அழகு இல்ல. ஹீரோ ஒரு இடத்துல பிரஷர் ஆயிட்டு ஏன்டி என் உயிர் எடுக்க இரு நான் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இதுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னு தலைவர் அதுக்கப்புறம் அங்கிருந்து போவான். அப்புறம் நம்ம மே போயிட்டு கேரோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா, எதுவாக இருந்தாலும் உனக்கு என்ன தருந்தோ அதை ஓப்பனா அந்த இடத்துல சொல்லு, ஆனா அசிங்கமா சொல்லி வைக்காத. இது ஒரு நல்ல டேட்டா அமையணும்னா நீ அவகிட்ட நல்ல க்ளோஸா பேசணும், அவ சொல்ற விஷயங்களுக்காக நீ நிறைய ஆமா ஜாமி பண்ணணும். அதை பண்ணினாலே அவ உனக்கு ஓகே ஆயிடும். சொல்றது ஈஸி பண்ணி ஏய் இது ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ் தான்டா, இதுக்கே ஏன்டா பதற. அப்புறம் ஹீரோ ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு கேண்டி மாதிரி பார்ப்பான். ஏய் இது 40 வருஷம் பழமையானதாச்சுப்பா, மிக்ஸ் ஜீரோ கேண்டி கிட், இது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு குழந்தை மாதிரி பண்றாங்க. ஆனா என்னடா இது 30 மில்லியன் என்ன, அட கடவுளே லோன் வாங்கி காசை கொடுத்து வாங்கினாலும் வாங்க முடியாது போல, இதுக்கேண்டா இவ்வளவு வேலைன்னு சொல்லிட்டு அவ ஷாக்க வர பக்கம். அப்புறம் அவ தொலைவா வந்துட்டு ஹீரோ போட்டு கலாய்ப்பா, குழந்தை மாதிரி பண்ணிட்டு கடன்னு. அப்புறம் திரும்பி பார்த்தா வேற ஒரு போட்டோவை பார்த்துட்டு இருப்பான். ஏய் இந்த பெயிண்டிங்ல என்னடா பார்த்துட்டு இருக்கேன், நான் பார்க்க என்ன கோணலா பார்த்துட்டு இருக்கேன், இது ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியுது, அதனால அப்படி மைம் இருந்து பார்த்தேன். எல்லாத்திலயும் பார்த்தா கொஸ்டின் மார்க் மாதிரி தான் தெரியுது. பரவாயில்லையே சூப்பரா கண்டுபிடிச்சா, பரவாயில்ல இதுக்கு ஒரு 30 பாயிண்ட் உனக்கு கொடுக்கலாம், நல்லா தேறிட்ட. என்னடி 30 பாயிண்ட் மட்டும் கொடுக்குற, சாமிங் எப்படி வரணும்ன்றது மட்டும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி அவன் கேட்க. அந்த டைம் தான் ஒரு இடத்துக்கு கூட்டணும் போயிட்டு இங்க வா இந்த ஆர்டிஸ்ட பாரு, ஆனா இந்த ஆள் மாதிரி ஆடணும். அந்த டைம் பார்த்தா அவருடைய ஒய்ஃப் அங்க வர, அவ வந்த உடனே சரி வாங்க நம்ம கிளம்பலான்ற மாதிரி கூப்பிடுவா. அங்க பாத்தியா அது அவருடைய ஒய்ஃப், கொஞ்ச நேரத்துல நடக்க போது பாரு. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு சில பொண்ணுங்களாம் ஏய் அவரது மிஸ்டர் ஷிராட்டோரி தானே, உடனே பார்த்தா அவருக்கு மயங்காத பொண்ணுகளே கிடையாது. அவர் பேரை கட்ட உடனே அவரா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக குவியுதுங்க. என்னடான்னு பார்த்தா அவன் தான் இந்த இடத்துடைய பாப்புலரான பெயிண்டரு. அவனுடைய பெயிண்டிங் எல்லாமே அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு யங் ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே பிடிக்கிறதுனால அவ்வளவு ஃபேமஸா இருக்கான். அப்படியாப்பட்ட ஆள் அங்க வந்ததுனால இப்போ அவனுக்கு அந்த இடத்துல இருக்க லேடிஸ் எல்லாருமே ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக இப்படி குவிக்கிறாங்க பாத்தியா, ஏன்னா அவனுடைய கலைத்திறன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சோ இதுதான் இந்த இடத்துல சாமிங்னு நான் சொல்றேன். நீ ஒரு மக்கள்கிட்ட பாப்புலரா இருந்தினா கண்டிப்பா அவங்களால உனக்கு பெரிய அட்ராக்ஷன் கிடைக்கும். இப்படிதானா எக்ஸாம்பிளுக்கு இன்னும் நிறைய விதமான ஸ்போர்ட்ஸ்லயும் சரி ஃபேமஸான ஆட்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க, அதே போல ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டர் எப்படி இருப்பாங்க, அந்த நேரத்துக்கு ஒரு கடவுள் மாதிரி எல்லாருமே அவங்கள பார்ப்பாங்க. அடுத்தது ஒரு ஃபேமஸான சிங்கர் எடுத்துக்கும். ஸோ இப்படியாப்பட்ட டேலண்டடான ஆளுங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனக்கான ஒரு சாமிங் இருக்கும். அது மூலியமா அவங்க எல்லாருமே அவங்களை ஏற்றுருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்குன்றத நீ ட்ரை பண்ணி வெளிக்காமி. ஹீரோ யோசிக்கிறான் நம்ம கிட்ட என்ன பெருசாகுது. ஹீரோ நீ யோசிச்சு பாரு, அன்னைக்கு அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து உன்னையும் காப்பாத்துக்கின்னு என்னையும் சேர்த்து நீ காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தால பாதுகாத்து, அதுவும் கெட்டவனுங்க கிட்ட இருந்து. அதுதான் உன்னுடைய சாமிங். இந்த மாதிரியான வகைகள்ல நீ பண்ணக்கூடிய விஷயத்தினால கண்டிப்பா எந்த பொண்ணா இருந்தாலும் வாங்கிடுவா. ஏன்னா இது நீ நேச்சுரலா பண்ணிட்டு இருக்க, மக்களுக்கு உதவி பண்ணதா உன்னுடைய சாமின்ற மாதிரி கிட்ட வந்து சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடும். உதாரணத்துக்கு ஆஸ்டேஜா வச்சுட்டு இருக்கவங்களும் சரி, அப்படி இல்லைன்னா விஐபிஸ் நிறைய பேரை பாதுகாக்கிற வேலையா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வேலைகள் மூலியமா உனக்கு நிறைய விதமான டேலண்ட்டை வெளிப்படுத்த முடியும். அதனால அந்த மாதிரியான வேலை எதனா கிடைச்சதுன்னா நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. அங்க எதனா பொண்ணு கட்சினா உஷார் பண்ணிடலாம் ஈஸியா. இந்த மாதிரி வேலை பார்த்தேன். ஏய் ஒரு நிமிஷம் நில்றி, அப்பெல்லாம் கிடையாது. நான் ஒரு பாய்சன் மாஸ்டர், எனக்கு சொல்லக்கூடிய ஆட்கள் யாரா இருந்தாலும் நான் அவங்களை கொலை பண்ணக்கூடிய ஒரு அசாசியன். அப்போ அன்னைக்கு ஏன் என்ன காப்பாத்தினேன்? ஆமா அதுவும் லாஜிக் தான். இப்போ வாச்சு நான் சொல்றது ஏத்துக்கூடா. அதுக்கப்புறமா பார்த்தா அந்த ஆர்டிஸ்ட் அந்த இடத்துல தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு வெளியே வர அவன் ஒய்ஃப் உன பக்கம் உட்காந்துட்டு இருப்பா. வாமா இந்த விட்டு ஓடிடலாம்னு சொல்லிட்டு உடனே அவர் கூட்டின்னு ஓடிடுவான் வெளியே. இதை பார்த்தா அந்த இடத்துல பொண்ணுங்கலாம் அவர் அங்க போறாரு வாங்க பிடிப்புன்ற மாதிரி பின்னாடி ஃபாலோ பண்ணி போக ஹீரோ ஒரு செகண்ட்ல அவங்களுடைய ஜோடி பொருத்தம் பார்த்து நமக்கும் அந்த மாதிரியான ஒரு லைஃப் அமைச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும் மாதிரி யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் மேயும் அந்த ஆர்டிஸ்டோட ஆட்டோகிராஃப் வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஹீரோவும் எங்கடி போற என்ன விட்டு நான் இங்க தனியா இருக்கேன் அப்படி நம்ம கிராஸ் பண்ணி போற அதே சமயத்துல தான் அந்த இடத்துக்கு ஒரு பெயிண்ட் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த பெயிண்ட் அந்த இடத்த விட்டு காணாம போயிடும். இது யார் இந்த வேலையை பார்த்திருப்பா? கண்டிப்பா ஹிமேகாவா பார்த்தா இருக்கணும். அவங்களை சும்மா போடக்கூடாது, நம்மளுடைய நிறைய காட்ஸை போட்டு அடிச்சிருக்காங்க, அவங்கள விடவே கூடாது, எல்லாரும் கிளம்புடா. அப்புறம் அந்த ஷிப்பு ஃபுல்லாவே தேடுறானுங்க என்ன விதமான ஸ்பீஷஸா அந்த இடத்துல இருக்குன்னு. அவனுக்கு தேடுற அதே சமயத்துல பார்த்தா அந்த கப்பலை விட்டு ஏதோ ஒரு சுறா மீன் நகர்ந்து போகுது. அந்த சுறா மீன் கூடவே பார்த்தா ஒரு லேடி போயிட்டு இருக்கா. அவகிட்ட தான் அந்த பெயிண்ட் இது அவ அதை எடுத்து அசால்ட்டா போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த கப்பலுடைய கேப்டனா இருந்தவங்க கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறான். சார் நம்மளுடைய முக்கியமான பெயிண்ட் இருக்கிற அந்த பெயிண்ட் எடுத்துட்டு போயிட்டாங்க. புரியுது கம்மியான வேலை கொடுத்து அதை வாங்கி இருந்தாலும் இப்படி திருடிட்டாங்களே பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு அந்த சுறா மீனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்த முறை உன்னை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கரை ஒதுங்குறா. அவ அங்க வந்த பிறகு அவருடைய ஆட்கள் வரவே இருக்காங்க. வாப்பா சூப்பரா வேலை முடிச்சுன்னு. ஆனா அந்த டைம் தான் பார்த்தா ஏதோ தண்ணி சூழல் வந்து அவங்களுக்கு தூக்கி விசிற அடிக்குது. இவன் பக்கம் பார்த்து யாருன்ற மாதிரி ஷாக் ஆக. அப்பதான் அந்த
இடத்துக்கு ஏதோ ஒரு சூட்டை போட்டுக்கின்னு அந்த இடத்துக்கு ஒருத்தி வருவான். அவளை அடிச்சு அந்த பெயிண்ட் வாங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவை வந்து கடை கூட்டு போயிட்டாங்க சாப்பிட வைக்கிறதுல. அவ ஒரு கட்டத்துல பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்கா. பார்த்ததுக்கு ஹீரோ கிட்ட வேற சாமிங் எப்படியாச்சும் உருவாக்கணும், அந்த வேலையை பார்க்கணும். சரியா அந்த வேலையை ஒரு நீ நடி பண்ணிட்டு இருக்க, மொத்தமா போட்டு சாப்பிட்டுட்டு கேடி அந்த சாமி எப்படி வர வைக்கணும்னு தான் உங்ககிட்ட கேட்டேன். டே உன் டேலண்ட் தான் வெளிப்படுத்தணும், நீ அதுக்கு நிறைய பேருக்கு உதவி பண்ணணும். அப்படி போட்டாலே போதும், எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் உனக்கு பிடிச்சிரும், கவலையப்படாத. அடுத்து ஏதாவது சம்பவம் நடக்குன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு சாப்பாடுலாம் எடுத்து நல்லா சாப்பிட்டு இருக்கா. பார்த்ததுக்கு ஹீரோ வேற ஏதோ ஒரு ஆப்ல லாகின் பண்ணி சொல்றான், இந்த மாதிரியான விஷயத்துல நீ லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோ, உன்னுடைய அடையாளத்தை வெளியே காமிச்சினா தான் இன்னும் நிறைய பொண்ணுங்க வரும் உனக்கு உதவி கேட்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஏதாச்சும் ஒரு ஆளை கொலை பண்றதும் சரி, இல்ல யாரையாச்சும் பாதுகாக்கிற வேலையா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் இங்க ஈஸியா. முக்கியமா இதுல உன் பார்ட்னரும் கிடைச்சிருவாங்க, கவலைப்படாத. அப்புறம் ஏகப்பட்ட டிஷ் ஆர்டர் போட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்பதான் ஹீரோ போன்ல ஏதோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுவான். கினோசாக்கி என்னடி இது வந்து பாரு அப்படின்ற மாதிரி கேட்க, வந்து பார்த்தா அந்த கப்பலோடைய கேப்டனே அந்த பொண்ணை பிடிச்சிட்டான். அந்த பெயிண்ட் திருடின அந்த பொண்ணு, எங்க பாருங்க கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட பெயிண்ட் திருடின இவளை நாங்க இப்ப பிடிச்சிட்டோம். இது டெம்பரரியா இந்த இடத்துல நாங்க இவளை காமிச்சிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நாங்க என்ன வேணாலும் இவளை பண்ணுவோம். இவ பேரு ஹிமேகாவா. இவளை நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றது எங்க, என்ன பேரம் பேச போறோம் எல்லாத்தையும் பின்னாடி சொல்றோம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ எல்லாமே பார்த்தா இப்போ அவ எந்த ஒரு ஏஜென்சில இருந்து அனுப்பப்பட்டாலும் அந்த ஏஜென்சி சேர்ந்தவங்க பார்த்துட்டு அவளை காப்பாற்றணுன்றதுக்காக முன்மொழிகிறாங்க. இங்க பாருங்கப்பா, கிரிமினல்ஸ் எல்லாமே அண்டர் வேர்ல்டுல இந்த ஹிமேகாவான்ற இந்த பொண்ணை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ உங்களுடைய முக்கியமான வேலை எப்படியாச்சும் அவளை காப்பாத்தி இங்க கொண்டு வரீங்க. அதே மாதிரி அந்த பெயிண்ட்டும் எங்களுக்கு வேணும். அது மட்டும் இல்லாம அவளுடைய முக்கியமான இன்னொரு தொழிலும் இருக்கு, அதாவது கஷ்டப்படுற குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கிற ஒரு வேலையை அவங்க பாக்குறாங்க. இப்ப நாங்க பெயிண்ட் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, அதோடைய ஒரிஜினலான சொந்தக்காரங்க வந்து வேற இடத்துல இருக்காங்க. அவங்களுடைய பெயிண்ட் தான் வேற யாரோ ஒருத்தங்க விலை வாங்கி ஏமாத்தி இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதை நாங்க இவ மூலியமா எப்படியாச்சும் அந்த இடத்துல இருந்து எடுத்துன்னு வரலாம்னு பார்த்தா இப்ப அவ மாட்டிக்கினா அந்த பெயிண்ட்டும் அங்கேயே இருக்கு. சோ நீங்க ஏதாச்சும் ஒரு வகையில எங்களுக்கு உதவி பண்ணி அவளையும் காப்பாற்றணும், அந்த பெயிண்ட்டையும் எங்க கிட்ட எடுத்துட்டு வந்து ஒப்படைக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட காசு கொடுக்குறோம். கண்டிப்பா யாராச்சும் போயிட்டு அவளை காப்பாத்தி போட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், அவளுடைய இருக்கிற இடத்த கண்டுபிடிங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டே கத்திட்டு இருக்கா. யாராச்சும் உதவி பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி. அங்க பார்த்தா ஒருத்தனும் இருக்க மாட்டான், நம்ம ஹீரோ மட்டும் தான் இருப்பான். நினைச்சேன் எவ்வளவு காசு கொடுத்தாலும் இவங்களுக்கு பார்த்தா அது எவ்வளவு இவ்வளவு ஆபத்தான வேலையை போய் பார்க்க மாட்டான்னு தெரியும். இமேகாவா தான் நமக்கு பெரிய தலையை, அவங்களே போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அங்க இருக்கோம் புலம்புறான். இன்னொரு பக்கம் நம்ம கினோசாக்கி வந்து அந்த வேலையோடைய ஆஃபர்ஸ் எல்லாம் செக் பண்றா, டீடைல்ஸையும் பாக்குறான். சோ இதுக்கு ஏத்த வேலையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றான். கண்டிப்பா இவனுக்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது மூலியமா அந்த பொண்ணையை கரெக்ட் பண்ணலாமே. அப்பதான் கினோசாக்கியும் எக்ஸ்கியூஸ் மீ, இவன் தான் கெரோ ஃபேமிலியை சேர்ந்த பாய்சன் மாஸ்டர். ஆமாங்க, உங்களுடைய பாஸா இருக்கக்கூடிய ஹிமேகாவாவை நான் காப்பாத்துறேன், அதுக்கு தான் இங்க வந்தேன். இது கேட்ட உடனே அவன் பதறி போயிடுவான். டே இனி பாய்சன் மாஸ்டர் ஆச்சு, இவ்வளவு பெரிய ஆள் இங்க என்னப்பா பண்றீங்க? ஐயோ இவர் கேட்கற ரேட்டுக்கெல்லாம் நம்மளுடைய பாடி பார்த்து வித்தா கூட காசு அவ்வளவு வராது ஐயோ அப்படின்ற மாதிரி அவனை யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அவன் நீங்க எங்களுடைய பாஸை காப்பாத்துறீங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான ஆட்சியை பண்ணவும் இல்லை, எங்களுக்கு பெரிய சந்தோஷம், எங்க சைடு தான் இப்ப பாய்சன் மாஸ்டர் கண்டிப்பா எல்லாரும் தூள் கலப்புவார். அப்பதான் ஹீரோ கையை தூக்கி ஒரு விஷயத்த சொல்லுவான். இங்க பாருங்கடா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. என்னது, எங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் நாங்க விற்கணுமா? உங்க பாஸுக்கு கண்ணாடி போட்டிருக்க பையனை பிடிக்குமா? என்ன விஷயத்த கேட்கறான் பாருங்க. அப்புறம் அந்த கேப்டனா இருந்தவன், ஹிமேகாவா இது வரைக்கும் உன்ன மாதிரியான ஒரு அழகான பொண்ணு நான் பார்த்ததே இல்லை, எனக்கு நல்லாவே புரியுது நீ ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ முடியலனாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி இப்ப வாழ்ந்துட்டு இருக்க, நிறைய விதமான சேவைகளை பண்ணிட்டு இருக்க, கூடவே இந்த மாதிரியான தொழிலையும் சைட்ல பாக்குறேன். ஆனா இந்த பெயிண்டிங் எடுக்க சொன்னவங்க கண்டிப்பா உங்ககிட்ட எந்த ஒரு வகையிலையும் பாதிப்பு ஆகக்கூடாதுன்னு தானே சொல்லிருப்பாங்க. பேசாம எதுக்காக என்னுடைய கலெக்ஷன்ல இதை சேர்த்து கூடாது? முட்டாளே, அந்த பெயிண்ட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது, முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. நீ பண்ற முட்டாள்தனத்தினால அங்க ஒருத்தங்க அழுதுட்டு இருக்காங்க, இதோடைய ஒரிஜினலான ஓனருக்கு தான் இந்த போட்டோ போய் சேரணும். அதுக்கப்புறம் பார்த்தா அதை பத்தின டீட்டெயில இவ கொடுக்குறா. சன்டனட் பியூட்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட், அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாஸ்டர் தான் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங்கை வரைஞ்சது. ஆனா ஒரு நாள் அது யாரோ எடுத்துன்னு போயிட்டாங்க, திருடிட்டாங்க. இப்போதைய மார்க்கெட் வேல்யூ படி அது கிட்டத்தட்ட 2 பில்லியன் என்ன இருக்கு பாஸ். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பெயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட் வந்து கெஞ்சி கேட்கிறான் இமேகாவா கிட்ட, தயவு செஞ்சு அதை எங்க கிட்ட மீட்டு கொடுங்க, எங்களுக்கு எப்படி ஏமாத்தி அந்த ஒரு போட்டோ இந்த இடத்த விட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க, அந்த பெயிண்ட் இல்லாம என்னுடைய பொண்ணு தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நண்பகம் அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு இவ அதுக்கப்புறம் தான் முடிவு எடுத்திருப்பான். இமேகாவா இப்ப அந்த கேப்டன் கிட்ட என்ன மன்னிச்சிட்டு, அந்த குட்டி பொண்ணுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருப்பேன் எப்படியாச்சும் அந்த பெயிண்டிங் எடுத்துன்னு வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன், அதனால நான் ஒன்னும் அழ போறது இல்லை, ஆனா நீ இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ணி நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உடனே பார்த்தா அவனுக்கு கீழே வேலை பாக்குற இன்னொருத்தி அதான் இவளை புடிச்சு கொடுத்தவன் அந்த இடத்துல வந்து மிரட்டுறா. விஷயம் இவன் நான் சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்வா, சரியா நான் சொல்லாத வேலையும் கணக்கச்சிதமா செய்வா அப்படின்னு பார்த்தா வாட்டரை ஈஸியா கண்ட்ரோல் பண்றா, அதுதான் அவளுடைய பவர். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோக்கும் கினோசாக்கியும் அந்த இடத்துல கிளம்பி வரும்போது கினோசாக்கியும் கேட்கறா, டே முட்டாள் மாதிரி எதுக்கு அவனுக்கிட்ட இதெல்லாம் போய் கேட்டேன், அவனுங்களே குழம்பு போயிட்டான் கொஞ்ச நேரத்துல, ஏன்னா கோடு ஒரு மாதிரி கேட்கிறாரா, இன்னனே புரியல பாரு. டேய் எடுக்கிற ஜாப் கரெக்டானதா, கரெக்டா போய் வேலையை பாக்குறோமா, அதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அது ஓகே ஆகாம இல்லையான்னு. ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஒரு விஐபியை காப்பாத்துறதுக்காக உன் கூட வந்து நான் இப்படி உதவி பண்ணுவேன். ஜிபிஎஸ் உடைய அடையாளத்தின் படி கண்டிப்பா ஆல்மோஸ்ட் நான் கிட்ட வந்துட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்தா போன உடனே அந்த இடத்துல ஒரு 2 பேருக்கிட்ட காட்ஸ் செத்திங்க அப்படின்ற மாதிரி இவனோட பக்கம் கிட்ட வந்து ஷூட் பண்றதுக்காக ரெடியா இருப்பானுங்க. இவன் செத்துட்ட நாள் சொல்லிட்டு உன பக்கம் கீழே பண்ணி பாருங்க, ஹீரோ இதாண்டா வாய் போன்னு சொல்லிட்டு பறந்து போய் அடிப்பான். அவ பார்த்துட்டு வாய போலப்பா, ஜாமி நீ வேற லெவல், எனக்கு என்ன சாக்கி இதுக்கே உட்காந்துட்ட போலாமா வேணவா, உண்மையா சொல்லி இப்போதைக்கு நீ என் கூட வரத விருப்பப்படுறியா இல்லையா? அதுதான் எனக்கு புரியல, கண்டிப்பா நான் உனக்கு யூஸ் ஆகணும் தெரியலையே, நீ என்னமும் எனக்கு தேவைதான், கூட வா போலாம்.
இந்த மாதிரியான சூழ்நிலை இன்னொரு பொண்ணை போயிட்டு நான் எப்படி மீட் பண்ணி அவளை கூட்டும் போறது, இவ்வளவுதானா, சரிவா. இன்னொரு பக்கம் அந்த விஷயம் சொல்லக்கூடியவ நம்ம ஹிமேகாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க தண்ணியை கொடுத்து விஷயம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, இந்த இடத்துக்கு இன்னும் சில எலிகள் வந்து இவளை காப்பாத்த வந்துட்டு இருக்குங்க. அந்த எலிகளை போயிட்டு நீ கவனிச்சுக்க, இவ்வளவு நான் பாத்துக்கிறேன். என்னது என்ன காப்பாத்துவா, நீ என்ன பண்ண போற, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நான் டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவேன், நீ ஏன் கவலைப்படுற. ஹீரோ அதுக்கப்புறம் போகும்போதே நான் தான் பாய்சன் மாஸ்டர் கெரோ என் பேரு, என்ன நீ ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நான் போய் கேட்கணுமா, முட்டாள்தரமா அப்படி போன உடனே கேட்க கூடாது, அவளை ஃபர்ஸ்ட் நீ இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான வேலைகளை ஈடுபடணும். என்னடி சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னும் காட்ஸ் அங்க நிறைய பேர் வர, அவனுங்க எல்லாரையுமே ஹீரோ தாரமா போட்டு அடிப்பான், சொல்லிட்டு அடிப்பான். எடுத்த உடனே மேரேஜ் பத்திலாம் நீ பேசக்கூடாது, முதல்ல அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கான்றத ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கணும், அதுக்கு அவளை நீ நல்லா ஹீரோ மாதிரி காப்பாற்றணும் அப்படின்னு கினோஷாக்கி நிறைய அட்வைஸ் கொடுத்துன்னு வரும்போது ஹீரோ உன பக்கம் அவனுங்க எல்லாருமே அடிச்சு போட்டு போயிட்டு இருக்கான். கரெக்டா லெஃப்ட்ல ஏறும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த தலைவன் கன் எடுத்து நிட்டுறான். ஓ கண்ணை வச்சு மிரட்ட போறியா, கொண்டு நான் அட்டாக் பண்ண மாட்டேன், ஒன்னு அடிச்சா எப்படி வலிக்கும், அந்த பெயிண்ட் மேல தான் நான் கையை வைக்க போறேன்ற மாதிரி அந்த கண்ணை வந்து பெயிண்ட் மேல நீட்டுவான் பாருங்க. ஒரு நிமிஷம் கினோஷாக்கியும் ஃபைட் பண்றா, அது எதுவும் பண்ணிடாத, ஆரம்பத்துல இருந்து அது மேலதான் எனக்கு கண்ணு. டே முட்டாளே, நீ தானே இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்றாள், உனக்கு இதோட ஒத்துன்னு தெரியாம இப்படி அட்டாக் பண்ற, எனக்கு இது ஒண்ணு போனா இன்னொன்னு, இதுவே நான் கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்கினேன், எனக்கு இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலை இல்லை, ஏன்னா இப்ப எனக்கு சொந்தல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவ யோசிப்பான், கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், இதை எப்படியாச்சும் மீட் எடுத்து கொடுக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணாலும் தப்பு இல்லைங்க. உடனே அவ ஃபீல் பண்றான், சரி ஓகே உனக்கு என்ன தோணுதோ அதை என்ன வச்சு பண்ணு, தயவு செஞ்சு அது மேல ஒரு கை கூட வைக்காத அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல தான் பார்த்தா அவன் கை அப்படி துண்டா கட்டாய் விழும் கீழே. அவன் கதறுவான், என்னடா இங்க நடந்துட்டு இருக்க, யாரா இது டேய். அப்பதான் அந்த இடத்துல அந்த பெயிண்டோடைய உள்ளுக்குள்ள இருந்த ஒரு அமானுஷியமான ஒரு வேர்ஸ்ட் மாதிரி இருக்கிற கிரியேச்சர் வெளியே வரும். எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு கிட்ட இப்படி தப்பா நடந்துக்க பார்ப்பேன், எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃபேமிலி ஆட வச்சிருப்பேன், அதுக்கெல்லாம் சேர்த்துன்ற மாதிரி உன பக்கம் அவனை போட்டு எரிக்கிற மாதிரி கதற விடுது அவனை. அவ இங்க எரிஞ்சு சாம்பல் இருக்கான். இதே சமயத்துல தான் ஹீரோ அங்க வருவான். அவன் கனவு கண்டுட்டு இருக்காமா, நான் தான் பாய்சன் மாஸ்டர் ஹிகாரு ஹீரோ, நான் உன்னை இங்க காப்பாத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். கினோஷாக்கி எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு நினைப்பா. ஓ நீ பாய்சன் மாஸ்டரா, ஆனா நீ கேட்கிற லெவலுக்கான பிரைஸுக்கு மணி எல்லாம் எங்க கிட்ட இப்போதைக்கு இல்லையே, கண்டிப்பா என்னுடைய முட்டாள் அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாருமே அவனுடைய ஆர்கன்ஸை வித்து உங்ககிட்ட பே பண்ண சொல்லிருப்பாங்களே அப்படின்னு அவ கிறுக்குத்தனமான விஷயங்களுக்கு சொல்றதை பார்த்துட்டு ஹீரோக்கு கடுப்பாவது. கினோஷாக்கி பாப்பா ஏன்டி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு என்னடி நான் சொல்றதுன்னு. அப்புறமா கினோஷாக்கி அங்க வந்துட்டு முக்கியமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பா. அவளுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன், இவ்வளவு நல்லபடியா காப்பாத்திட்டா போதுன்ற மாதிரி உன பக்கம் அவ காப்பாற்ற ட்ரை பண்ற. அதே சமயத்துல அந்த விஷயம் வந்து அங்க பிடிப்பா பாருங்க, அவளை பிடிச்சி எடுத்துன்னு போகும்போது உன்னோட பக்கம் பார்த்தா அந்த கேப்டனும் அவ்வளவுதான் அவகிட்ட மாட்டீங்கன்னா இப்ப அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா. ஹீரோ உன்ன பக்கம் தன்னுடைய மாஸ்க் போட்டு ரெடியா இருக்கான். அவ யாரு தெரியுமா, அவ தான் வாட்டர் மாஸ்டர் உஷியோ. ஹீரோ உன பக்கம் இன்ஜெக்ஷன் போட அடுத்த செகண்ட் ஹீரோக்கு பவர் கிடைச்சிடும். அவளை குறின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா போயிட்டு அடிக்க அவன பக்கம் தன்னுடைய உடம்ப வாட்டரா மாத்தி எல்லா இடத்துக்கும் சதற ஹீரோ அவளை பிடிச்சிருவான். ஹீரோ உன பக்கம் கினோஷாக்கி கிட்ட, கினோஷாக்கி இவ்வளவு பொடி நீ இந்த இடத்துல இவ்வளவு கூட்டு போனா பாத்துக்கிற அவளை, ஏடா இப்படி தூக்கி போற எவ்வளவு வெயிட் ஆகிறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குமான சண்டையில பார்த்து இப்ப அண்டர் கிரவுண்ட்ல போயிடுவாங்க. ஹீரோக்கும் பார்த்தா பயங்கரமான அடி, கையில ரத்தமே வந்துக்குது. அந்த டைம் அவ கிட்ட வந்து அட்டாக் பண்ற வருவா. ஹீரோ ஷாக்காவ, கினோஷாக்கி என்னடா பண்றது யோசிக்க. அப்பதான் பார்த்தா அவ கார்டு காமிப்பான். என்ன மன்னிச்சிருங்க, என்ன பத்தி நான் அறிமுகத்துக்கு ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன், பாய்சன் மாஸ்டர் இது என்னுடைய கார்டு. கினோஷாக்கி என்ன பிசினஸ் உமனா, இது ஒரு உங்களுக்கான வேலையா இருந்தாலும் இந்த மாதிரியான வேலையில கூட நான் ஒரு முக்கியமான பிசினஸ் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். நான் இந்த மாதிரியான ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஃபியூச்சர்ல ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா என் கூட வேலை செய்யறதுக்கு வாங்க, நான் எப்பவுமே ரெடியா இருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், எல்லா விதமான மாஸ்டர்ஸ் கூட நம்ம சண்டை போடும்போது கண்டிப்பா அதோட ரிசல்ட்ல நமக்கு ஏகப்பட்ட லாஸ் தான் இருக்கும். கண்டிப்பா அந்த லாஸ்ல உங்களுக்கு அதுக்கு ஏற்படுற காசு செலவு எல்லாத்தையுமே நாங்க கவர் பண்ணுவோம் இந்த பிசினஸ் மூலியமா. உங்களுக்கு ஒரு ஆஃபர் நான் இப்ப கொடுக்குறேன், உங்களுடைய கிளைண்ட் உங்களுக்கு என்ன பே பண்ணாலும் அதை விட நான் 10 மடங்கு கொடுக்குறேன், என் கூட வந்துருங்க. இதுல முக்கியமா நம்பிக்கை இருக்கும், நாணயம் இருக்கும், உண்மை இருக்கும், ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நீங்க சப்போர்ட் பண்ற அந்த தன்மையும் இருக்கும். ஒன்னா சேர்ந்து எல்லாரும் வேலை பார்த்தா பெரிய சக்தியா தானே இருக்குன்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கேன். கினோஷாக்கி எதுக்கு இதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கா தெரியலன்ற மாதிரி பாக்க அந்த டைம் ஹீரோ குத்துன அந்த இன்ஜெக்ஷன் அங்க வந்து இருக்கும். அதுல கொஞ்சோண்டு அதுல இருக்க இதை பார்த்த உடனே கினோஷாக்கி எடுக்கிறது போகும்போது ஹீரோவும் கினோஷாக்கி அதை தொடாத. அப்பதான் வந்து அந்த பொண்ணுமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவா விஷயவும். அவ ஆபத்தான பாய்சனை தொடரா, அவளை கொஞ்சம் பார்த்து இருக்க சொல்லுங்க. நீங்க அடுத்த ஜென்ரேஷனை சேர்ந்த இந்த மாடிஃபைடு பிளட் லைனை சேர்ந்தவங்கன்றது எனக்கு தெரியும். இந்த ஆஃபர் ஏத்துக்கிறீங்களா? இப்படியே போச்சுன்னா உங்களை ஈஸியா நான் தோக்கடிச்சிருவேன். ஏன்னா முடியாதுன்னு சொன்னீங்கன்னா தான் அந்த நிலைமை. என் கூட சேர்ந்து சொன்னீங்கன்னா உங்களை நான் உயிரோட விட்டுறேன். பல முறைகளில் நான் சாவையை தொட்டு வந்திருக்கேன், எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. இந்த மாடிஃபைடுன்னு சொல்லக்கூடிய பிளட் லைனை சேர்ந்தது எல்லாமே ஒரு சாபம் மாதிரி தான். பாய்சன் மாஸ்டர் கிட்ட இருந்து இப்படியாப்பட்ட விஷயத்தை நான் எதிர்பார்க்கல. சோ நீங்க அப்போ என்னுடைய கம்பெனில நீங்க சேர போகுது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண பாருங்க. ஹீரோ அடிக்கணும்னு நினைச்சாலும் அவ தனியா மாறதுல எல்லாமே வேலை செய்யுது. ஹீரோக்கு தான் தனியா வச்சு தண்ணி கம்பா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கீங்க ஹீரோ, அது மட்டும் மறந்துடாதீங்க. சண்டை நீடிச்சதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அவன் போற சண்டைல வேற லெவலில் இருக்கும், பறந்து பறந்து தண்ணியால ஷூட் பண்ண பாருங்க. ஹீரோ தப்பிப்பான், ஆனா அது பெரிய பெரிய அட்டாக்கா இருக்கும். இமேவாவுடைய கிளைண்டா இருந்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனை தான். என் கூட வந்து சேர்ந்துருங்கன்னு தான் சொல்றேன். அப்பதான் பார்த்தா ஹீரோ ஒரு ட்ரிக்கியை பயன்படுத்துவான். சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அவளுடைய கையில இருக்கிற ஒரு சூட்டை வந்து டேமேஜ் பண்ணுவான். பரவாயில்ல, நல்ல ஒரு அட்டாக் தான் பண்ணீங்க, ஆனா இதெல்லாம் வேலை செய்யாது. நான் சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல அந்த இடம் வெடிச்சு தவறும் பாருங்க, கையை ஒரு பக்கம் கண்ணா பின்னா ஆயிடும். அதே சமயத்துல அவன் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும்போது சை இப்படி பண்ணுவான் எதிர்பார்க்கலன்னு சொல்ல வந்து ஒரு மூஞ்சில கொடுப்பான் பாருங்க. ஹிமேகாவும் நானும் இல்ல நீயும் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆயிருக்கும், அவ்வளவுதான். ஆனா எந்த முறை உன் கம்பெனில நான் ஒன்னு வேலை பார்க்க வரல இங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிப்பான் அவரை. அவன் மூஞ்சிலுக்கு கிளாஸே உடஞ்சிடும். பாய்சன் மாஸ்டர் நீ ரொம்ப என்ன வெறுப்பேத்துட்டா, ஏன்னா நீ சொல்ற அந்த வாழ்க்கையை விடுவோம் நான் கொடுமையான வாழ்க்கைகளை இதுக்கு முன்னாடி அனுபவிச்சு
வச்சுட்டு தான் வரேன். அதனால உன்னுடைய ஐடியாவை என்கிட்ட சொல்லாத. உனக்கு கொல்லணும்னு ஆசையா தானே என்ன, அதை வந்து பண்ணு. இப்போ ஒரு பொண்ணுடைய சின்ன ஒரு ஃபேமிலி விஷயத்த காமிக்கிறாங்க. அவ காலையிலேயே லேட் ஆயிடுச்சு, அவங்க அம்மா கிட்ட போய் கத்திட்டு இருக்க, ஏமா என்ன ஏப்ல ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அவங்க ஒன்று பக்கம் பார்த்தா சொந்தக்காரெல்லாம் வந்துருக்காங்க வீட்டுக்கு. என்னமா பேசிட்டு இருக்க, இன்னைக்கு ஹாலிடே வச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று பக்கம் கலைச்சி சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த இன்னொரு பக்கம் பார்த்தா சின்ன வயசுல நம்ம ஹீரோ அவ சிஸ்டர் அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் கூட வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்த அறிமுகப்படுத்தி வைக்கிறவரும் இது ஃபேமிலி மீலுக்கான ஒரு ஹியூமன் பிஹேவியருக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஹியூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விதமான பிஹேவியர் இருக்கும். அவங்க ஃபேமிலிக்குன்னு தேவையான தனி விதமான எமோஷன்ஸும் இருக்கும். அதெல்லாம் தான் நாங்க இங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். சின்ன வயசுல இருந்த அவங்களுடைய ஏஜை காட்டிலும் அடுத்தது அவங்களுடைய வளர வளர அவங்களுக்கு ஏத்த ஆட்களோட பழகிறதுக்கான ஒரு சின்ன பிஹேவியரும் நாங்க ஆட் பண்ணுவோம். அதன் அடிப்படையில தான் பார்த்தா ஹீரோவை அந்த இடத்துல ட்ரெயின் பண்ணவங்க எல்லாருமே அவ பாய்சன் மாஸ்டர் ஃபேமிலியை சேர்ந்தவனா இருக்கிறதுனால அவனுடைய தாட்ஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமானது. அதாவது கொலை பண்ற நோக்கத்தோடையே பிறந்த கிளான சேர்ந்தவனா இருக்கிறதுனால அவனுக்கு எந்த விதமான எமோஷனும் பெருசா தேவைப்படாதனால அவனை தனிமையிலேயே வச்சிருக்காங்க. அவன் சாப்பாடை 365 நாளும் தனியா தான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். அதாவது ஒரு காலகட்டம் வரவே இருக்கும். அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலயே ஒவ்வொரு மாஸ்டர் கிளான சேர்ந்தவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில பல விதமான எமோஷன்ஸையும் கூடவே ட்ரைனிங்ஸையும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இது ஒரு ஹியூமனுக்கான ஜூ மாதிரி. நம்ம எப்படி அனிமலுக்குன்னு ஒரு ஜூ வச்சுட்டு இருப்போம், அந்த மாதிரி தான் இது. இதை பண்றதுக்கு எல்லாமே காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அவங்கள ஃபியூச்சர்ல ஒரு நல்ல பர்ஃபெக்டான அசாசியான மாத்துறது மட்டும். அதன் அடிப்படையில் இப்ப ஹீரோவும் அந்த உஷியோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எங்க பாரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என்னுடைய ஃபேமிலி டின்னரை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா நாளுமே தனிமையிலே தான் உட்காந்து சாப்பிடுவேன். உன்னுடைய ஐடியா எனக்கு இதனாலதான் சுத்தமா பிடிக்கல. எனக்கு தனியா வேலை பார்க்கறது எப்பவுமே ஆசை. உனக்கு கொல்லணும் தானே என் மேல ஆசை, அதை வந்து பண்ணு. சரி ஓகே, நான் கொடுத்த ஆஃபர் நீங்க ஏத்துக்காதனால எனக்கு வேற வழி இல்ல. அப்புறம் அவளுடைய மாடிஃபிகேஷன் பிளட் லைனை சேர்ந்த பவர்ஸ் எல்லாமே அவ பயன்படுத்த ஹீரோ வாயடிச்சு போயிடுவான். எல்லாம் பயங்கரமா இருக்கேன். அதுக்கேற்ற பழத்தை தனியா வச்சு அவனை சூறாவளி காமிப்பா ஹீரோக்கு. இதன் அடிப்படையில் அவ தனியா வச்சு அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்கை பெரிய லெவலுக்கு சேதாரத்தை ஏற்படுத்துன்னு அவன் சொல்லும் போது சரியா நம்ம கினோசாக்கி அட்டாக் பண்ணுவா. அப்ப அவளுக்கு அதனால பயங்கரமான பாதிப்பு. ஹிமேகாவை உன்னொரு பக்கம் அதிர்ச்சியாவ, ஹீரோ உன்னொரு பக்கம் கத்த, பாவம் இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு அட்டாக் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிட்டேன். ஆனா நீ நான் கொடுத்த ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணதுதான் இது விளைவு. கண்டிப்பா நீ இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். என் கம்பெனி எல்லாம் வந்து நான் அதெல்லாம் உனக்கு ஏற்பாடு பண்ணி தருவேன். உனக்கு என்ன ஆனாலும் நான் அதுக்கு பொறுப்பேற்றுப்பேன். என்னோட பக்கம் ஹிமேகாவும் உனக்கு ஒண்ணு அவளி என்னாச்சு சொல்லு. விடுங்க விடுங்க ஒண்ணு இல்ல, இதெல்லாம் ஏன் பண்றீங்க, இது எங்களுடைய வேலை. காரணம் கெரோவுக்கு ஒரு பர்ஃபெக்டான அப்படின்னு அவ சொல்லுவா. பிளட் அதிகமா வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹிமேகாவை கேட்க, பரவாயில்ல விடுங்க பாத்துக்கலாம், இந்த இடத்த விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப முக்கியமே உங்களை எப்படியாச்சும் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போகணும். என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கன்ற மாதிரி அவ சொல்ல, இதை பார்த்த ஹிமேகாவும் சரி நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அது மட்டும் சொல்லுங்க. அப்புறம் நம்ம கினோசாக்கி அந்த இன்ஜெக்ஷனை பார்க்க சரியா 2 பேரும் பார்க்கும் போது அதுக்கப்புறம் தான் விஷயமே. அவ ஹீரோக்கு பயங்கரமான அடி எல்லாம் கொடுக்குறாங்க ஒரு பக்கம். அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிப்பான். அவ அடிச்ச அந்த பெரிய அட்டாக்ல என்னோட இன்ஜெக்ஷன் மேலேயே விழுந்துருச்சு, இப்ப நான் அதை எடுத்தாகணும். கினோசாக்கியாலேயே எடுக்க முடியாது. அந்த நீடில் இருக்கிற சின்ன சப்ளை மட்டும் எனக்கு போதும், எனக்கு இன்னும் பவர் கொடுக்கும். ஏன்னா இப்போதைக்கு என்னோட வேகம் குறைஞ்சதுனால அவ இன்னமும் பலசாலியா தான் இருக்கா. இப்படியே போச்சுன்னா நான் தோத்துடுவேன். அப்ப ஃபிளாஷ்பேக்ல மாஸ்டர் ஹிகாரு நீங்க ஏக்காரந்த கொண்டும் 5 பில்லியன் எண்ணுக்கும் குறைவா 800 மாஸ்டர் கூட சண்டை போடக்கூடாது. உங்களுடைய வெற்றி உங்களுக்கு கிடைக்க போதுன்னு தெரிஞ்சிருந்தா மட்டும் நீங்க அதுல ஈடுபடலாம். தெரியாத பட்சத்துல நீங்க உயிர் தான் விட முடியும். ஏன்னா ஒரு மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய மாடிஃபைடு பிளட் லைனை பயன்படுத்தணும்னா பெரிய விதமான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சமம் அது. அப்படி நீங்க அதை எடுத்தா மட்டும் தான் உங்களால விக்டோரியா கொண்டு வர முடியும். அது பண்ணாம சாதாரணமாவே சண்டை போட்டீங்கன்னா நீங்க தோத்து போயிடலாம். கண்டிப்பா இது உன்னுடைய தோல்வியிலிருந்து கத்துக்கக்கூடிய வெற்றிக்கான விஷயங்கள். பாய்சன் மாஸ்டருக்கு உரித்தான ஒரு மிகப்பெரிய கலை இருக்கு, அதை நீ பின்பற்றி ஆகணும். அதை நீ சரியா பண்ணினா உன்னால எல்லாரையும் ஈஸியா அடிக்க முடியும். அதை கொஞ்சம் கொஞ்சமா நீ தான் வளர்த்துக்கணும் அப்படின்னு உன்ன பக்கம் பார்த்து பிரெயின் வாஷ் பண்ணிருப்பான் அந்த பயவுல அவன் ஹீரோவை. ஆனா ஹீரோ இப்போ அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா இமேகாவா கரெக்டா அங்க வருவா. ஹீரோ மேல வந்துட்டு உனக்காக ஒரு விஷயத்தை நான் எடுத்துன்னு வந்திருக்க தெரியுமா, ஏய் நீ என்ன பண்ற ஏமால வந்து என்ன வாட்டர் மாஸ்டர் கூட உங்ககிட்ட சண்டை போட முடியலன்னு ரொம்ப கதறையா, நீ விட்ட ஒரு விஷயத்த உங்ககிட்ட கொடுக்க தாண்டா வந்தேன். எதோ சொல்றீங்க, என்ன மீன் பண்றீங்க எனக்கு புரியலையே. நீங்க உட்காந்துருக்க பொசிஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு வேற என்னமோ தோணுது. இங்க பாருங்க இங்க வந்ததே உங்களை காப்பாத்தான், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு நீங்க ஏன் தப்பிக்க கூடாது, என்னையா இப்படி வந்து தொலை பண்ணிட்டு இருக்கீங்க. உன் பேரு கெடோ தானே சொன்னேன், உனக்கு வேணா ஆசை இருந்துச்சுன்னா நீ என்னுடைய ஒயிட் நைட்டை மாறியா, நான் உன்னை ஏத்துக்கு தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு முதல்ல நீ இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் பிரச்சனைகளை தீர்த்தாகணும். இதுதான் அந்த ஹெல்ப்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷனை காமிப்பா. அந்த டைப் தான் நிறைய அந்த விஷயம் வந்து தூக்கிடுவாங்களே. பாவம் நீ மேகாவா என்ன இந்த மாதிரியான விஷயத்துல பண்ணிட்டா மட்டும் அவனை காப்பாற்ற முடியும் நினைச்சேன். இப்போ நீ என்கிட்ட வசமா மாட்டீங்க. இப்போ அவனால எதுவுமே பண்ண முடியாது. அவன் ஆல்ரெடி வந்து தோத்து போயிட்டான். நீயும் என்கிட்ட மாட்டீங்க. உன் பெயிண்டிங்கும் இங்க தான் இருக்கு. கெரோ பாவம் நீங்க என் கூட வந்து சேர்ந்துட்டீங்கன்னா உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். அப்போ உங்ககிட்ட இந்த கேட்ட விஷயத்த நான் உங்களுக்கு பல மடங்கு பண்ணுவேன். நீங்க எதை கேட்டாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கு. முட்டாள் மாதிரி இந்த இடத்துல நீங்க சாகத்துக்கு ஆசைப்படாதீங்க. உங்க லைஃப் வேஸ்டா கிடையாதுங்க. அப்பதான் பார்த்தா ஹீரோவும் கினசாக்கி இந்த எல்லா விஷயத்தையும் செட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா நீ சொன்ன அந்த ஏத்த ஆள் இங்க இமேகாவா தான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு
அப்படின்னு சொல்ல பார்த்தா ஹீரோ கிட்ட இன்ஜெக்ஷன் இருக்கும். இதை பார்த்த விஷயம் எப்படி அவங்க கிட்ட போச்சுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுது. சிரஞ்ச மட்டும் நீ அப்போ போட்டுக்கிறேன் உனக்கு மாவளை இவனை நான் கொண்டுடா. ஆனா அடுத்த செகண்டே பார்த்தா அவன் அந்த இன்ஜெக்ஷனை கீழே போட அதுல பார்த்தா அந்த சிரஞ்சே இருக்காது. ஆல்ரெடியே பார்த்தா நம்ம ஹீரோ அதை போட்டுட்டான். இப்போ அதை பார்த்த உடனே அவன் வாய வச்சு போயிடுவாங்க. அடுத்த செகண்ட் அந்த இன்ஜெக்ஷன் கீழே விழுறதுக்குள்ள ஹீரோ வேகமா ஓடுவான் பாருங்க. ஓடி போயிட்டு சரியா அவனுடைய அந்த இன்ஜெக்ஷனுடைய நீடில் எடுத்துன்னு போயிட்டு அவருடைய கழுத்துல வைப்பான் பாருங்க. இவன் இவ்வளவு வேகமா இருக்கான். அது மட்டும் இல்லாம என்னால எதையும் பார்க்க முடியல. அந்த பாய்சன் என்ன ரொம்ப டேமேஜ் ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன். அவளால அவளுடைய வாட்டரையே கண்ட்ரோல் பண்ண முடியல. பாவம் இதனால அவருடைய உடம்பு வெடிச்சுது. ஆனா உயிரோட தான் இருக்கான். ஹீரோவும் பாவம் தேவையில்லாத ஆசைகள் பட்டு அல்பாயஸ்ல போறேன். ஆனா நீ கவலைப்படாத, இப்போதைக்கு என் வேலை என்னவோ அது முடிஞ்சிருச்சு. நீ ஆசையா கேட்ட அந்த ஒரு பிசினஸுக்கு நான் எப்ப வேணாலும் கால் பண்ணி உன்னை கூப்பிடுறேன். ஹீரோ பார்த்தா ரத்தம் வந்து எடுப்பான். என்னடா இது பஞ்சரால உடனே பேச உடனே இப்படி வந்து ஒன்னும் சரி இவ்வளவு நான் என் கையில வச்சுட்டு இருக்கேன். என்ன பிடிக்கப்படாத இடத்தெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கேன். அட கடவுளே அந்த தோணல இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ உன்னோட பக்கம் அதை மென்ஷன் பண்ண அடுத்த செகண்டே கேமரா ஆங்கிள் வேற எங்கேயும் போவோம். இதை நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. எனக்கு வேற ஆத்தனே இல்லை. இப்ப எப்படி நான் இவ்வளவு பிடிக்குது கினோசாக்கி இப்ப நான் என்ன பண்ணது இவ்வளவு எப்படியே வச்சுக்கிறது நல்லதான். அப்பதான் பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த விஷயமும் நெருப்பால அவ உடம்பு எரிஞ்சிட்டு இருக்கிற சமயத்துல சரியா நம்ம ஹீரோ வந்து அவளுடைய கையை பிடிச்சி காப்பாத்துவான். ஏய் மூச்சை நல்லா இழுத்து விடு, ஃப்ரெஷ்ஷான காத்தை வந்து சுவாசி, அப்பதான் உன் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். பதட்டப்படாத, உன்னை நான் திரும்ப குணப்படுத்திட்டேன். எப்போ உன்னுடைய உடம்பு ஃபுல்லா நீ வாட்டரை வச்சுட்டு இருந்தியோ அப்பவே எனக்கு தெரியும் அது இருந்தா மட்டும் தான் உன்னால வெளியில நல்லா சுத்த முடியும். அது இல்லைன்னா வெறும் காத்தால உன்னால் பெருசா சர்வே ஆக முடியாது. ஆனா இதுக்கப்புறம் அந்த தொல்லை கிடையாது. நான் என்னுடைய பாய்சன் மாஸ்டர் லைப்ரரியில நிறைய விஷயத்த படிச்சிருக்கேன். அதன் அடிப்படையில எந்த ஒரு பிரச்சனையில இருந்து உன்னை நான் முழுமையா மாத்திட்டேன். எதுக்குற தேவையில்லாம நீ எல்லாம் இதை பண்ற? இதுக்கான ரீசன் நான் பட்ட கஷ்டம் கண்டிப்பா யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீ சொன்ன பிசினஸ் எனக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் அதை நல்ல முறையில நல்லவங்களுக்காக நீ பயன்படுத்தினா கண்டிப்பா நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். முக்கியமான விஷயம் இப்ப நான் உன்னை தோக்கடிச்சு உனக்கு இந்த நிலைமையை புரிய வைக்க தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணேன். அதே மாதிரி தோக்கடிச்சிட்டேன், அதே மாதிரி உன்னை குணப்படுத்திட்டேன். திரும்ப இதே மாதிரியான தப்பை என்கிட்ட பண்ணிட்டு வராத சரியா? ஏன்னா அவ்வளவு காசெல்லாம் நம்ம கிட்ட கிடையாதுமா இப்போதைக்கு. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு இது நம்ம ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். அந்த கேப்டன் பக்கம் என்ன மன்னிச்சிருக்க தொட்டு மன்னிப்பு கேட்டு இருக்கான். அந்த டைம் தான் பார்த்தா அந்த பெயிண்டிங்ல இந்த லேடியே இவங்கிட்ட வந்து பேசுற மாதிரி வரும்போது இவனுக்கு ஒரு பக்கம் அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. நாக்க தொங்க போட்டு ஏதோ ஒன்று பண்றான் கிறுக்கு மாதிரி. என்னமோ ஹீரோ கொடுத்த அந்த பாய்சன் வந்து பயங்கரமா வேலை செய்து போல. கண்டிப்பா திரும்ப இந்த தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆனா கினோசாக்கி தாங்க வந்து அவளை மிரட்டிட்டு இருக்கான். யோ தேவையில்லாத தப்பெல்லாம் பண்ணாத, முக்கியமான ஆள்லாம் உன் கப்பலுக்கு வந்துட்டு போறாங்க, ஏன் இந்த மாதிரி ஏடாபடமா பண்றேன்? ஹீரோ ஒன்று பக்கம் டேய் கம்யூனிட்டி ஒன்று நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன், இந்த தப்பு பண்ண சொருவிடம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி பாக்குறான். அவன் பயந்துருவான். இன்னும் பக்கம் விஷயமும் ஏன்டா நீ இவ்வளவு சாப்பிட்டா இருக்க, இவ்வளவு நல்லவனா இருக்கியா, ஏன்டா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன்னை யாரா பாய்சன் மாஸ்டர் இருக்க சொன்னது, நீ இவ்வளவு நல்லவனா இருந்தா யாரா உன்னை பாப்பா? ஒரு மாஸ்டருடைய வேலை அவன் கிளைண்டோடைய ஆள் யாரோ அவங்க சொல்ற ஆட்களை கொள்றது இல்லைன்னா பாதுகாக்கிறது, அவ்வளவுதானே. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. எனக்கு இப்போ ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணணும்னு தான் வேலையை கம்முன்னு. எனக்கு ஆல்ரெடி எல்லா விதமான இந்த பாய்சன் பத்தின டாக்ஸிங் பத்தின எல்லா விதமான நாலேஜும் இருக்கு. ஸோ யாரையும் எனக்கு எந்த வகையிலையும் பெரிதளவுல பர்சனலா கொல்லணும்லாம் ஆசை இல்லை. அதனால ஒன்னையும் கொல்லணும்லாம் எனக்கு ஆசை கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல கினோசாக்கியும் என்ன இமேகாவா என்ன பண்றீங்க, கிளம்பலாமா? கிளம்பலாம், நான் ரெடி தான், நான் உங்களை இந்த இடத்துல இருந்து கூட்டின்னு போறேன் கரைக்கு அப்படின்னு சொல்லுவா. அடுத்த செகண்டே பார்த்தா ரெண்டு பேருமா கதறாங்க. பார்த்தா அந்த சுறா மீனை பிடிச்சிக்கின்னு இவங்க ஈத்துன்னு ஓடுறாங்க. ஜாலியா இருக்கலப்பா இந்த ரைடு, எங்க ஜாலியா இருக்கு, எங்களை விட்ட ஜலசமாதி பண்றீங்க போலயே. அப்புறம் அந்த குட்டி பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு நம்ம இமேஜாவா அந்த போட்டோவை கொடுக்க அந்த பொண்ணு இதை பார்த்த உடனே அழுதுக்குனே ரொம்ப தேங்க்ஸ் தொட்டு அவங்க கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே சாதிச்சிட்டீங்க, சூப்பர், அந்த பொண்ணுக்கு இப்ப சந்தோஷம், வேலை சரியா முடிஞ்சிருச்சு. இதை பார்த்து கினோசாக்கியும் டே ஏன்டா இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்க, அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், அவளை பார்க்கறது கூட உனக்கு தோணல? அவளை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அந்த அப்பா உன்னொரு பக்கம் வந்து என் பொண்ணு இப்பதான் ரொம்ப நிம்மதியா தூங்குவான், இப்பதான் என் வீடே ஃபுல்லா முழுமையான மாதிரி தெரியுது, இப்ப ஃபேமிலியா நாங்க திரும்ப ஒன்னா இருக்கிற மாதிரி உணர்றோம் அப்படின்னு அவர் எமோஷனா பேசிட்டு இருக்கும் போது நம்ம இமேஜாவும் டேய் கெரோ இங்க வாடா, இவங்க உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்ன்றாங்க, எங்க மூலையில போய் ஒளிஞ்சிட்டு இருக்க. ஆனா என்ன சாக்கியம் சொன்னதை செய்ப்போ, அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க, இதான முன்னாடி சொன்னா நானே. அதுக்கப்புறம் ஹீரோவை போய் முன்னாடி சொல்ல அப்ப அந்த குட்டி பொண்ணு அண்ணா நீங்க எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கேட்டியாடா, ஒரு மாஸ்டரா உனக்கு என்ன நன்றி கடனை செலுத்தணுமோ அதை செலுத்திட்டாங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான வேலைக்கான உண்மையான பிரைஸ் தான் இது மட்டும்தான். இது எப்பவுமே விலை மதிக்க முடியாதது. நீ எதிர்பார்த்தது இதுதானே எனக்கு தெரியும். அதே சமயத்துல பார்த்தா நம்மளுடைய கினோசாக்கியும் கெரோ நானும் உனக்கு நன்றி சொல்லிக்க விரும்புறேன்டா. ஏன்னா என் தம்பிக்கு நீ பண்ண நிறைய உதவினால இப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வரான். இங்க பாரு அவன் கூட எடுத்த போட்டோ இதுதான். அவன் பேரு வந்து ஒக்கோட்டோ. நீ பண்ண உதவினால அவனுடைய ஹாஸ்பிட்டலுக்கு அவர செலவு குறைஞ்சிருக்கு. நீ உண்மையிலேயே சூப்பரான ஆள் தான். உனக்குள்ள இருக்கிற பெரிய டேலண்ட் இது மட்டும் தான். உனக்கான சாமிங் இதுதான். ஹிமேகாவும் சரி, அவன் கூட இருக்கவங்களும் சரி, அந்த ஃபேமிலியும் சரி, உனக்கு எப்பவுமே நன்றி கடன் பட்டிருப்பாங்க. பார்த்ததுக்கு என் பிரதரை காப்பாத்துறதுக்காக நானும் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஹீரோ இது கேட்ட உடனே வாழ்க்கையில பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டோம். ஆனா இந்த மாதிரியான விஷயத்தை பண்றதுனால மட்டும் ஏன் எப்படி எமோஷன் ஆகுது எனக்கு, எங்கடா போறன்ற மாதிரி அவனை பக்கம் கேட்க ரெஸ்ட் ரூம் போறேன். அதுக்கப்புறம் அந்த இமேகாவோடைய அசிஸ்டன்ட்டும் சார் எங்க போறீங்க, ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கணும். இதை கேட்ட இமேகாவும் ஆமாமா நீ கேட்கற மாதிரி எல்லாருடைய ஆர்கன்ஸையும் வித்தா வர காசுல இருந்து அவ்வளவு பணம் எங்களால கொடுக்க முடியுமா தெரியலடா. அதை தவிர்த்து வேற எதுனா இருந்துச்சுன்னா கேள, எது வேணாலும் சரி அதை அப்படியே சொல்லி நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு நான் ஓப்பனாவே கேட்கிறேன் ஹீரோ கிட்ட. ஹீரோக்கு வெக்கமாயிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவும் இமேகாவும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா இங்க நடக்குதுன்னு பார்த்தா ஹீரோ புலம்புறான், எங்க இது கினோசாக்கி வரவே இல்லை கம்யூனிட்டி, நான் வேற இப்படி இருக்கேன். அவ கொடுத்த ஐடியா தான். அப்புறம் பார்த்தா ஐடியா கொடுப்பான். அப்போ அவன் பேசாம எதுக்குடா நீ அவ கூட சேர்ந்து இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஐடியா கொடுத்தவன் அவளும் வரேன்னு சொல்லியிருப்பான். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வேலை இருக்கடா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு
இப்ப பார்த்தா இவங்களை கண்காணிக்கிறதுக்காக மட்டும் வந்திருக்கேன். மெசேஜ் வேற போட்ட உடனே ஹீரோ கடுப்பாயிடுவோம். என்னது வேலை இருக்க வர மாட்டியா, என்ன ஆச்சு பக்கம் இமேகாவை பார்த்து கேட்பான். ஒண்ணு இல்ல, நாங்க 2 பேர் மட்டும் என்னடி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்புறான். அப்புறம் அவங்க செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ஷார்க்கு பொம்மையை வச்சு நிறைய பேர் எல்லாருமே ஒரே மாதிரி என்ஜாய் பண்றாங்க. கண்டிப்பா அது ஒரு ஷார்க் கஃபேவா இருக்கணும். இவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த பார்த்துட்டு ஹீரோக்கு என்னடா இதான் செலிப்ரேஷனா, ஹீரோ உன பக்கம் ஷார்க்குன்னு சொல்லிட்டு கொண்டாட்டம் போட அவங்கள பார்த்து. ஆனா இதில் தான் பார்த்தா ஒரு சாசை ஊத்தி கடிக்கிட்டு வர ஹீரோ. இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்து நம்ம கினோசாக்கி ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். கூட்டத்தோட கூட்டத்தை கலந்துட்டான். இது ஒரு டேட் மிஷின். ஆபத்துல இருந்து இமேஜாவை காப்பாத்தி எப்படி அவன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கான ஒரு செலிப்ரேஷன் தான் இது. இதை மட்டும் பண்ணினா வாழ்க்கையில ஒரு நல்ல மறக்க முடியாத நினைவு அவனுக்கு அமைஞ்சிரும். அதெல்லாம் கரெக்டா பண்றானா இல்லையான்னு கண்காணிக்க தான் நான் இங்க வந்துருக்கேன். ஆனா அவன் மட்டும் ஹீரோவை ஒத்து பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது. தலைவன பக்கம் யாரும் எங்களை நமக்கு தெரிஞ்சவங்க இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்புவான். ஐயோ உன பக்கம் மறைஞ்சிப்பான். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடும் போலியவன். அதுக்கப்புறம் அவன் அந்த டேட்டுக்கு விதமான எல்லா விதமான விஷயங்களையும் முன்னாடியே சொல்லியிருப்பா ஹீரோ கிட்ட. ஏன்னா அவ தானே பார்ட்னரை சூஸ் பண்றது எப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பான். எங்க பாரு போன உடனே எந்த ஒரு மேரேஜ் பத்தின விஷயமும் உடனே பேசக்கூடாதெல்லாம் தப்பு. போனேன்னா ஃபர்ஸ்ட் அவ போட்டுட்டு இருக்க துணியை பத்தியும் அவளுடைய லைஃபை பத்தின விஷயங்களையும் நீ கேட்டு அவளை புகழணும். அப்புறம் ஹீரோ ஒரு பக்கம் அவ உடம்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவள் ட்ரெஸ்ஸை சொல்லலாமா, இல்ல அவ போட்டுட்டு இருக்கிற நகையை சொல்லலாமா, இல்ல அவளுடைய நெயில சொல்லலாமா, இல்ல ஆட சொல்லலாமான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க அவ கொடுத்த ஐடியா அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த நெக்லஸ் ரொம்ப பழசாகுது, நல்லா பாதுகாப்பா வச்சுக்கோங்க. என்னது கடுப்பாவராவ என்னடா சொல்லிட்டு இருக்க, என்ன சொல்ல சொன்னா என்ன கேட்டுட்டு இருக்க, இது கேக்குறியா, இது சீப்பான மார்க்கெட்ல வாங்குதுப்பா, அதனால இதை பத்தி நீ கவலைப்படாத, என்னடா கேட்டுட்டு இருக்க, வேற விதமா கேள்றான் தொட்டு அவ சிக்னல் காமிக்கிறான். ஆனா ஹீரோ அது கண்டுக்காம அதுக்கப்புறம் அவகிட்ட பேச்சு போட ஆரம்பிக்கிறான். இமேகாவும் என்ன வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவருடைய பிளேட்ல இருந்து சாப்பாடு சாப்பிட்டது இல்லாம ஹீரோ கிட்டையும் கேட்கறா, நீ சாப்பிட மாட்டியா, நான் சாப்பிட்டானே, சாப்பிடுங்க சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அதை மட்டும் நல்லா பூந்து வளர்றான். அவளுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் போல. அந்த டைம் வந்து அவன் ஓப்பனாவே ஹீரோ கிட்ட சொல்லுவா, சாப்பாடு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ்ரா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் அவன் சொல்ல, என்னது உனக்கு பிடிச்சிருக்கா, என்ன இவன் இதுக்கெல்லாம் போயிட்டு இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்குறா, சொன்னதை கவனிக்க மாட்டான் இவன். நமக்கு வேற வழி இல்ல, நம்ம வேலையை காமிக்கலாம் தான். அப்புறம் திருட்டு தனமா அங்க போயிட்டு சரி அங்க வச்சிட்டு இருக்கிற பாட்டு எல்லாம் மாத்துக்காக அவ போனை கனெக்ட் பண்றாங்க. உடனே அங்க பார்த்தா ஒரு ஷார்க்கோடைய பொம்மை வந்துட்டு அது நிறைய கைடன்ஸ் கொடுக்குற மாதிரியான சின்ன ஒரு ரெக்கார்ட் வீடியோ அனுப்புறான். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஓனர் வந்து அங்க பாப்பாரு, என்னவா பண்றேன், அடுத்த செகண்ட் அவ பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா, நான் அவனுக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி டக்குன்னு அவ இழுத்து போட்டுவான். அதுக்கப்புறமா அவன் கேட்கக்கூடிய சில பல கேள்விகள் வந்து ஹீரோக்கு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்கிரீன்ல வர விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்த்து நோட்டீஸ் பண்றான். ஏதோ நமக்கு பெரிய ஐடியாவா உதவி பண்றாங்க யாரோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கின்னு அதை பார்த்து ஹீரோ அதுக்கப்புறம் அவளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துல கினசாக்கி மேல அந்த ஓனர் படுத்தது அவ்வளவுதான், அவர் மட்டி ஆயிட்டாரு. யோ ஓனர் என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அந்த லேடி வந்து கேட்க பார்த்தா அவங்களுடைய லவர், அவங்க என் லவரை வச்சு நீ என்ன பண்றேன்னு அவங்க கேட்கறதுல அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த அந்த கஷ்டமான விஷயத்துல இன்னொரு பக்கம் வந்து அவகிட்ட சொல்றான். அவ இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். பத்தாத்துக்கு அவளுடைய பாஸ்ட் லைஃபை பத்தி அவங்க சொல்ல வரான். அவ ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஒரு அனாதை பொண்ணா தான் இருந்திருக்கான். அவளுக்குன்னு எந்த ஃபேமிலியும் கிடையாது, ஒரு ஹார்ட் பண்ணதுல அவனுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து இருந்திருக்கான். ஆனா ஒரு நாள் சாவுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பணக்கார ஆள் வந்து இவளை தத்தெடுத்திருப்பாரு. அவர் இது வரைக்கும் வாழ்க்கையில பெருசா ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் பண்ணலையா, அதனால என்ன அவர் அலர்ட் பண்ணாரு. சாகும் போது கூட சந்தோஷமா அதுக்கப்புறம் செத்ததான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் நடத்தக்கூடிய அந்த இடத்தை பத்தியும் ஏஜென்சியை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கினேன். சோ அப்புறம் அவர் இல்லாத சமயத்துல அதை நான் நல்லபடியா வழி நடத்துறதுக்காக இவங்களுடைய சப்போர்ட் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுலதான் ஒரு டைம் நான் பார்த்தப்போ அவருடைய கலெக்ஷன்ல நிறைய அழுகையான ஒரு பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு அறையை பார்த்தேன். அவ்வளவு வேதனையில இத்தனை நாள் வரைக்குமே அவர் இருந்திருக்காதுன்றதை நான் தெரிஞ்சுக்கினேன். எனக்கு தெரியும் தனியா இருக்கிறது எவ்வளவு வழிகளை தரும்னு. சோ அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன் அந்த இடத்துல அந்த எல்லா பெயிண்டிங்கையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த ஒரு வீடா மாத்தணும்னு நினைச்சேன். சோ அப்புறம் இமேகாவான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் நடத்த ஆரம்பிச்சேன். சோ அதுக்கப்புறம் நான் வாரத்துல 5 நாள் வந்து பார்ட் டைமான வேலைகளை பார்ப்பேன் காசு சம்பாதிக்கிறதுக்கு. என்னடா அவ்வளவு பெரிய ஆளு கூட வீடு வச்சுட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்கிறேன். இதெல்லாம் நான் பண்றதுக்கான ரீசனே நான் அதுக்கப்புறம் நல்லா பாத்துக்க வேண்டிய ஆட்களா இருக்கக்கூடியவங்களை நான் நல்லா பாத்துக்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். இது கொஞ்சம் உனக்கு காமெடியா இருக்கலாம்ல. இதை கேட்ட உடனே ஹீரோவும் காமெடியா, நீ உண்மையிலே ஒரு ஹீரோ மாதிரி தான் வாழ்ந்திருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு ஆளை நான் பாக்குறேன். அதுவும் இல்லாம நீ பண்ண அந்த ஒரு விஷயத்தினால எனக்கு கிடைச்ச பெரிய தேங்கிங் மூலியமா எனக்கு தெரியுது நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. நான் சொல்றேன் நீ தான் உண்மையான ஹீரோயிங்க. ஆனா தனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நீ எல்லாருமே உங்ககிட்ட தான் நிறைய பேர் ஃப்ரெண்டா இருக்காங்க, நீ உண்மையிலே அவசரமான ஆள் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டாவ ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுனே தெரியல. யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அவளை சொல்லியிருக்க மாட்டாங்க. அவ ஆசைப்பட்ட விஷயத்த கூட அவளுக்காக செஞ்சுக்க முடியாம எல்லாமே மத்தவங்களுக்காக தான் செஞ்சிருக்கான். அவ அங்க அழுவ ஹீரோக்கு ஒன்னும் புரியல, நம்ம என்ன தப்பா சொல்லிட்டுமான என்ன மனுஷனுங்க தப்பா சொல்லியிருந்தேன் இல்ல, இந்த மாதிரி யாரும் என்ன புகுந்தது இல்ல. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த ஷார்க்கோடி எமோஜில இதாண்டா ஓப்பனா சொல்ல வேண்டிய நேரம், ஓப்பனா சொல்லிடுற மனசுல இருக்கிறது சொல்றதுக்காக சொல்லுது. ஹீரோவும் ஆமா உண்மைதான். இன்னொரு பக்கம் பார்த்தால பக்கினோ தக்கி 2 பேரையும் படி வச்சுட்டா. எல்லாரும் சூழ்ந்து இருக்கிற அந்த சமயத்துல ஒரு ஷார்க் பயப்பட ஹீரோ கிட்ட வந்து பயமுறுத்தலாம் பார்க்க ஹீரோ பார்த்த உடனே பயந்துருவான். ஆகாயம் பயமான ஆளுன்னு. அப்பதான் பார்த்தா ஹீரோவும் தாமல இருக்க அந்த மாஸ்க் கைட்டிட்டேன். ஹிமேகாவா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், எனக்காக அதை பண்ணுவியா அப்படின்னு சொல்ல அவளுக்குமே வேற ஆசை தான். அதாவது இவன் நம்ம கிட்ட அந்த விஷயத்த சொல்லுவானே, ப்ளீஸ் நீ என்னுடைய ஃப்ரெண்டா இருக்க முடியுமா. அட கடவுளை சீனியை மாத்திட்டான்னு எல்லாருக்கும் ஒரு டைம் ஷாக்கு. இதை பார்த்து கினசாக்கி தான் கடுப்பு, டே பெரிய வாய்ப்பை போயிட்டு இப்படி கெடுத்து விட்டியாடா. ஆனா ஹீரோக்கு இப்பதான் யோசிக்கிறான், சரி வேற மாதிரி சொல்லிருக்கலாமோன்னு. ஆனா கினசாக்கியும் அவளுக்குமே உள்ளுக்குள்ள ஆசை இருந்திருக்கு, ஏதாச்சும் நம்மள பார்ட்னரா சொல்லுவானு. ஆனா ஃப்ரெண்டா சொன்ன உடனே ஃப்ரெண்டு தானே அதுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவ சொல்றான். ஆனா கண்டிப்பா பின்னால அவளுக்கு தோணுது இவனை எப்படியாச்சும் பார்ட்னரா மாத்திக்கலான்னு. ஆனா ஹீரோவும்
ஹீரோவும் அமேசாவா நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கு சாதாரண ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படல. ஏன்னா இதுதான் என்னுடைய முதல் டைம் நான் இந்த மாதிரி ஒருத்தன் கிட்ட சொல்றது. நான் நினைச்ச விஷயத்தை எப்படி சொல்லணும்னு தெரியல, அதனாலதான் இப்படி சொன்னேன். அது மட்டும் இல்லாம நான் இதுக்கு முன்னாடி மோசமான நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன். நீ இப்ப கேட்டது போல நிறைய நல்லதுகளையும் பண்ணிருக்கேன். சோ இப்படியாப்பட்ட ஒருத்தன் கூட உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை தொடரணுமான்றது நீ யோசிக்கோ. நான் கூடவே இருந்து உனக்கு இன்னும் நிறைய உதவிகளை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்குன்னு நான் உன்னை அப்படியே விட மாட்டேன். முதல்ல இந்த ஃப்ரெண்டுன்ற விஷயத்து மூலியமா உன் கூட இருந்து நான் பயணிக்க போறேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறேன். அதுக்கப்புறம் தான் ஹாப்பியான ஒரு மேரேஜ்ன்ற விஷயத்தை நோக்கி நான் போலான்னு ஆசைப்படுறேன். பரவாயில்ல, ஸ்டார்டிங்ல சொதப்பினாலும் ஃபினிஷிங்ல கரெக்டா முடிச்சுன்ற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. அமேசாவை ஆசைப்படுது அதான். சரி சரி நல்ல விஷயம் தான், ஸ்டார்டிங்ல இப்படியே இருக்கும். எனக்கும் ஓகே தன்ற மாதிரி சொல்ல இது கேட்ட இவருக்கு ஒரே சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கினோசாக்கியை பத்தி அமேசாவை கேட்பான். ஆமா அவ கூட வச்சிருக்க அவ யாரு உனக்கு? அவ என்னுடைய மேரேஜ் அட்வைஸ் இருப்பான். ஓஹோ அவ்வளவுதானா, சரி சரி நான் வேற என்னமோ நினைச்சேன். அப்புறம் பார்த்து ஹீரோக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் ஆட் ஆயிட்டாங்க கான்டாக்ட்ல. அவ கிளம்புறதுக்கு முன்னாடி அடுத்த முறை பார்க்கும்போது ஒரு லக்ஸரியான இடத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து நிம்மதியா சாப்பிடுறோம் சரியா? ஏன்னா நீ இன்னைக்கு எதுவுமே சாப்பிடல. இதை கேட்ட ஹீரோக்கு இன்னும் சந்தோஷம். அப்புறம் அவன் கிளம்பின பிறகு டேய் கெரோ என்ன இப்ப வர எல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த வேலை உனக்கு வந்தாச்சு. இவங்களுக்கு நீ பாடி கடை இருக்கணும், அதான் வேலை எடுத்தது. ஆனா இந்த முறை பெரிய வேலை, பிக் டைம் சொல்லக்கூடிய சிஓ உடைய ஒரே பொண்ணு இவ. ஏய் என்ன இதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது. இப்பதான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை நான் பார்த்து பேசிட்டு எப்படி ஓகே பண்ணிட்டு இன்னொருத்துக்கு போயிட்டு வேலை பார்க்கணுமா? அப்புறம் அவ என்ன பார்த்து எதனா சொல்லிட்டானா இப்ப 2 பேரும் நான் வச்சு எப்படி சமாளிக்குது? இது சீட்டிங் பண்ற மாதிரி தானே? ஏய் முட்டாளே, சீட்டிங் பண்ற மாதிரி எங்க போகும்? நீ எல்லாருமே ஃப்ரெண்டா தானே சொல்லிட்டு இருக்க. ஜஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிக்கோ. யாரு உனக்கு மனசுக்கு முடிச்ச மாதிரி ஏத்த ஆளா இருக்காங்களோ அதுக்கப்புறம் அவங்களே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் நீ சூஸ் பண்ணிக்கோ. இங்க பாரு உனக்கு 100 பொண்ணு இருந்தா கூட நல்லதுதான், நீ கவலையா படாத. ஆனா அதுக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்த மட்டும் நீ விட்டுறத சரியா? ஏன்னா உன் வேலை தான், அதுதான் உன்னை மத்தவங்க கிட்ட இருந்து நல்ல விதமா காமிக்கும். அது தனித்துவமானது. அதனால இப்பதான் இந்த ஆட்டத்துக்குள்ளேயே நீ வந்திருக்க சரியா அப்படின்னு அந்த இடத்துல அவ சொல்றான். அடுத்த கட்டமா பார்த்தா நம்ம ஹீரோக்கான வேலை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். அதாவது ஒரு பவர்ஃபுல்லான சிஇஓ உடைய பொண்ணா இருக்கிறவரை பாதுகாக்கிற வேலைக்காக வந்திருக்கான். சோ அவங்க அந்த இடத்துல வேலை பார்க்குற இடத்துல ஒரு சின்ன மீட்டிங் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு பார்ட்டி மாதிரி. அந்த பார்ட்டில நம்ம ஹீரோ இருக்கான், கினோசாக்கி இருக்கான், அந்த பொண்ணும் இருக்கா. ஹீரோ பார்த்து நம்ம கினோசாக்கி தான் ரொம்ப ஃபீல் பண்றா. கண்டிப்பா இவனுக்கு இதெல்லாம் புது விஷயமா இருக்கும் ஹீரோக்கு. அவ கண்டிப்பா இதுல பெஸ்ட் கொடுத்து அவளை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணானா அவன் பழச்சிக்கு போறான். ஹீரோவோ யோசிக்கிறான், அட கடவுளே இது ஒரு காலேஜ் வெல்கம் பார்ட்டியா? இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில. பார்த்தது எனக்கான வேலையில இந்த பொண்ணு தான் பாதுகாக்கணும். இவ பார்த்து இவ்வளவு அழகா இருக்கா. அப்புறமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒன்னா வந்து சேஸ் பண்ண சொல்ல அந்த டைம் எல்லாரும் போக, ஆனா இந்த பொண்ணு மட்டும் தனியா போவா. அவ போயிட்டு அவங்க கிட்ட எதுவும் பண்ணாம தூரத்துல வந்து சேஸ் பண்ணிட்டு அவ திரும்பி அவளுடைய இடத்துக்கு வந்து சாப்பிடுவா. இதுல இருந்து தெரியுது அவ எவ்வளவு ஷையா இருக்குன்றது. அந்த டைம் 2 பொண்ணுங்க அவகிட்ட வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் இயர் ஆமா, பார்ட்டி ரொம்ப ஃபன்னா இருக்கா? இதை கேட்ட உடனே அவ ரொம்ப ஷாக் ஆயிடுவா. என்னது என்ன பார்த்தா கேக்குறீங்க? உடனே வாழ ஆரம்பிச்சிருவா. பரவாயில்ல, எனக்கும் நண்பர்கள் இருக்காங்க, என்ன பார்த்து விசாரிக்கிறாங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. பாவம் இந்த பொண்ணு அப்பாவியா இருக்கலப்பா. ஹீரோ இதெல்லாம் பார்த்து யோசிக்கிறான், என்னடா இது லம்பதான் எப்படின்னு பார்த்தா லம்ப உலகத்திலேயே என்ன விட ரொம்ப மோசமான ஆளா இருக்காங்க. அப்புறம் ஆளுங்களா போன பிறகு தனியா மூலையில போயிட்டு புலம்பிட்டு இருக்கா. இந்த வாய்ப்புல எனக்கு ஒரு நாளும் கிடைக்காது. பரவாயில்ல, ஒரு 2 பேர்கிட்ட எனக்கு ஃப்ரெண்ட் கிடைச்சாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணுடைய அப்பாவோடைய கம்பெனியில வேலை பார்க்குற ஒருத்தனும் இங்க பாரு தம்பி, வரக்கூடிய ஸ்பிரிங் சீசன்ல அவளுடைய யூனிவர்சிட்டியில நீ தான் பாடி கடை இருக்கணும், இப்போ கண்டிப்பா பண்ணுவேன் நம்புறேன். அப்புறம் அவ தன்னை பத்தி அறிமுகத்தை கொடுத்துக்கிறா, நான் தான் ஷிரோயி யுரேஷினோ. அப்புறம் பார்த்தா அந்த ஆளு எங்க பாருப்பா, இந்த பொண்ணுடைய அப்பா தான் என்னுடைய பெரிய அண்ணன். அவன் தான் பல ஜெனரேஷனா இந்த கம்பெனியை நல்லா வளர்த்துட்டு உருவாக்கி இருக்கான். ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால இப்போ அவன் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்திருந்தவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டான். இப்போ இந்த பொண்ணுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. வருங்காலத்துல இந்த கம்பெனியவே அவ தான் பாத்துக்க போறான்ற நிலைமையில இவளுக்கு பல விதமான எதிர்ப்புகள் எப்படி இருந்தாலும் வெளில இருந்து வரும். சோ அதுல இருந்து இவளை தற்காத்துக்கிறதுக்காக தான் நான் ஒரு பாடி கடை இந்த இடத்துல வர வச்சிருக்கேன். அது நீ தான். இவன் ஏன்டா பொண்ணாக்கு எப்படி எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கானா, இவங்க சும்மா கல்ச்சர் மாதிரியா 4 பேரையும் சுமந்துன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் தான் இந்த ஃபேமிலிலேயே சின்ன பையன், எனக்கு முன்னாடி ஒரு பெரிய அக்கா இருக்காங்க, அவங்க அடுத்த கட்ட இந்த இடத்துடைய சிஇஓவா மாறலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அப்புறம் அவன் பக்கத்துல இருக்கவன் தான் 2வது பையன், அதாவது என்னுடைய பெரிய அண்ணனும் அவன் தான். எங்க 2 பேருக்குமே பெரிய அக்கானா இவ தான். இப்போ சில ரூமர்ஸ் கம்பெனிக்குள்ளேயே போயிட்டு இருக்கு, எப்படியாச்சும் இவளை கீழே தள்ளிட்டு எங்க பெரிய அக்கா வந்து இந்த பொண்ணு கிட்ட இருக்கிற இந்த கம்பெனி பொறுப்பு எல்லாருமே அவங்க எடுத்துக்குன்னு வேலை பார்க்கலாம் ட்ரை பண்றாங்க. அதுக்கான ரீசன் இவ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறதுனால இவளுக்கு எந்த விதமான அனுபவமும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. வேற எந்த தப்பான நோக்கமும் கிடையாது. கண்டிப்பா கம்பெனி உள்ளுக்குள்ளேயே வந்து யாராச்சும் ஒருத்தங்க இவங்களை எப்படியாச்சும் காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரதுக்காக ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியுது. எங்க அக்கா சொன்னதுலயே எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. சோ அதனாலதான் உன்னை நான் பாதுகாப்புக்காக இவளுக்காக வச்சிருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணும் ஷிரோயி வந்து நீங்க இந்த வேலையை எடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா கினோசாக்கி வந்து அந்த யூனிவர்சிட்டியோட அபிஷியலான ஸ்டூடெண்டா வந்து நம்ம ஹீரோவை எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் கொடுத்து மாத்திட்டு ஐடி கார்டும் கொடுத்துட்டான். நீ இன்னில இருந்து 3rd இயர் ஸ்டூடெண்டா, உன் பேரு டைகோ ஒஷிமாவா இருக்க போற இவ கூட. அந்த டைம் அவளும் சடனா கேட்கறது மட்டும் நினைக்காதீங்க, எனக்கு வேற வழியில நான் வந்து அவங்க வச்சிருக்கிற ட்ரிங்கிங் பார்ட்டிக்கு போலான்னு ஆசைப்படுறேன், நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஹீரோவும் ஆனா பார்ட்டி ரொம்ப ரிஸ்க் ஆச்சு, அந்த இடத்துக்கு போனா ஏகப்பட்ட பேர் வருவாங்களே, ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க, அவங்க எல்லாருமே நான் புதுசா போய் பார்க்கணுன்ற
ஹீரோன்ற மாதிரி அவன் ரொம்ப ஆர்வமாயிட்டு அவளுக்கு ஏகப்பட்ட சாமிங்கோட போயிட்டு ஹீரோவை பார்த்து க்ளோஸ் அப்ல கேப்பா பாருங்க. ஹீரோ அந்த அழகிலேயே வாங்கிடுவான். ஆஹா இவரு இப்படி கேக்குறா, சரி ஓகே நான் பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப அந்த பார்ட்டியை காமிக்க, அந்த பார்ட்டியில இப்ப ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது புதுசா காலேஜுக்கு வந்தவங்க ஒவ்வொருத்தரையும். அதன் அடிப்படையில ஷிரோயி தன்னை பத்தி அறிமுகத்தை கொடுத்துக்கிறான். நான் ஃபர்ஸ்ட் இயர்ல எக்கனாமிக்ஸ் மேஜர்ல படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவளை ஒத்து பக்கத்துல அவளுக்கு வேற என்ன வார்த்தை பேசுறதுன்னே தெரியல. ஒரே சை ஆயிட்டா திரும்பியும். இப்ப நான் என்ன சொல்றது, இல்ல காமெடி பண்ணலாமா, வித்து எதுனா காமிச்சாதான் நம்மள மதிப்பாங்களா? கண்டிப்பா எது பண்ணாலும் நம்மள குறை சொல்ல போறாங்க, அதே மாதிரி நம்மள கேவலமா தான் பார்க்க போறாங்க. எதுக்கு அப்படின்னு ஏகப்பட்ட அந்த தப்பான எண்ணங்கள் வந்து அவளுக்குள்ள பின்னாடி இருக்கு. அதெல்லாம் வெளி காமிச்சிக்காத மாதிரி தான் அவ வெளி பழகிறான். அவ வார்த்தைகள் அடுத்ததா பேச வர சமயத்துல அவளுக்கு ஸ்டக் ஆகுது. அவ்வளவுதான் என்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பி போய் தன்ன இடத்துல உட்காந்துக்க அவங்க எல்லாரும் நல்லா தான் அறிமுகத்தை கொடுத்துருங்க, கிளாப்ஸ் கொடுத்துருங்க. அடுத்த பர்சன் யாருப்பான், அடுத்தது நம்ம ஹீரோ தான். ஹீரோ ஏஞ்ச உடனே உன்ன பக்கம் கிணசாக்கி பாப்பா, டேய் நீ ஏஞ்சிக்கிற விதத்துல எதுவும் சரியில்லை. அவ ஒன்னு பக்கம் அங்க கிளம்புறது முன்னாடி சொல்லிருப்பா, ஏ ஹீரோ வெல்கம் பார்ட்டிக்கு போற, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ, தேவையில்லாம அங்க வாய விட்டுறாத, கரெக்டா நடந்துக்கோ, கவலைப்படாத, நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் அங்க போவேன். முக்கியமா எனக்கு ஆல்ரெடி வந்து நான் பக் மாஸ்டர் கூட ஒரு பார்ட்டி எல்லாம் வச்சு கொண்டாடி சாப்பிட்டுருக்கேன். சோ அதுல எப்படி நடக்கணும்ன்றதுல எனக்கு நல்லாவே தெரியும். அவன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். ஹீரோவும் நான் இப்ப என் திறமையை காமிக்கிறதுக்கான நேரம், நான் பாய்சன் மாஸ்டரா என் கிளான்ல எவ்வளவு கை தேர்ந்தவனா நான் இருக்க போறேன்றது இதுல காமிக்கிறேன். இங்க பாருங்க, என் பேரு தான் டைகோ உஷிமா, நான் எக்கனாமிக்ஸ் மேஜர்ல படிக்கிறேன். ஒரே டைம்ல 8 கிளாஸ் என்னால குடிக்க முடியும். ஹீரோ பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு, டேய் யாரா இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டா, ஏன்டா இவ்வளவு பண்ற பைத்தியமா? ஹீரோ சடன்னு குடிச்சிருவோம் பாருங்க. யாராலையும் எதுவும் பண்ணவே முடியாது. அதாவது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், என்னடா இவன் இப்படி பண்றானே. ஹீரோ உனப்புக்கு மொத்தமா குடிச்சதுல வயிறு உனப்புக்கு கலக்க ஆரம்பிக்குது. இது ஜஸ்ட் அவங்களை ஈர்க்கத்துக்காக மட்டும். உடனே ஹீரோ வாந்தி எடுக்கிற மாதிரி பார்க்க, இதை பார்த்து என்ன சகி ஆம்புலன்ஸ் கால் பண்ண போலயே. அடுத்த செகண்டே அவன் மேல எதுக்கு வாந்தி எடுப்பானான்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயப்படந்து பாக்குறாங்க. எங்கடா நம்ம மூஞ்சிலுக்கு செதறி அடி போறாங்க. ஆனா உடனே பார்த்தா ஹீரோ ஏதோ பிளாஸ்டிக் பையில போட்டு எல்லாத்தையும் அடிச்சு எடுத்துன்னு வெளியே தள்ளுற மாதிரி தள்ளுறான். பாத்தீங்களா, இதுதான் என் டேலண்ட். எப்படி இருக்கேன் நான், கொஞ்சம் வினோதம், உங்க எல்லாத்தையும் பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவ கெத்து காமிக்கிறன்ற பேர்ல எல்லாரையும் ஒரு மாதிரி பார்க்க வச்சிரும். என்னங்க இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாவே இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்க, என்ன சாக்கியம் இப்படி பண்ணா அவங்க உன்ன பைத்தியமா தான் நினைப்பாங்க. சரி அடுத்த ஆள் யாருப்பா இன்ட்ரோடியூஸ் கொடுங்க பண்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொருத்த ஏஞ்சிப்பான். தலைவன் பார்த்தா தியானம் பண்ணிக்கிறான். அதுவும் லம்ப ஒரு ஸ்டைல் மாதிரி. அவன் ஏஞ்சி உன்ன பக்கம் தன்னை பத்தி அறிமுகத்தை கொடுக்கும் போது ஹீரோ மட்டும் அவன் மேல சந்தேகமா பார்ப்பான். என் பேரு தான் நருகோ, அவ்வளவுதான். ஏ தம்பி, ஆனா உன்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் சொல்லவே இல்லையே, அது நான் மறந்துட்டேன். அது இங்க விஷயம் இல்ல. எங்க நான் வந்து உங்க எல்லாரும் மீட் பண்றது எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயமா நான் பாக்குறேன். ஹீரோ அவனை பார்த்துட்டு அவன் பேசுற விதத்தெல்லாம் வச்சு, டேய் யாரா நீ, ஒரு மாதிரி இருக்கு, என்னை விட ரொம்ப கொடூரமா இருக்க போலியே, நீங்க எல்லாரும் இந்த பாட்டுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு தலைவன் உன்னோட பக்கம் கியூட்டா கேட்கறன்ற பேர்ல அவங்களை கேட்பான் பாருங்க. ஆம்பளை பசங்களாம் ஒண்ணும் தெரியாது, அந்த பொம்பளை பசங்க இருக்கு பாருங்க, எல்லாம் உன்னோட பக்கம். அவன் பேசின அடுத்த செகண்டே அவன் மேல அட்ராக்ஷன் வந்துருச்சு. அவன் என்னுடைய டைப்ல இருக்கிற பையன் தான், அவங்ககிட்ட நான் போய் என்ன அறிமுகப்படுத்திக்க போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஓடுதுங்க. இன்னொரு பக்கம் சீனியர் பொண்ணு கூட ஓடுதுங்க. எல்லாரும் ஹேண்ட் ஷேக் கொடுத்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கினேன். ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே பார்த்தா ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட சேர்ந்துட்டான். ஹீரோ மட்டும் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், என்னன்றது புரியலையே, இவன் பார்க்கவே வித்தியாசமா இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் கிளம்பி வரும்போது ஹீரோவும், ஏய் சுரை என்ன சொல்லு, ஏன்டி இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க, ஹீரோ ஒன்னும் அவ்வளவு டெரரான பீஸ் கிடையாது, காமெடியாவே அவன் உன்னை பாதுகாக்க தானே வந்திருக்கான், எதுக்கு இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஏன்டி நீ இதெல்லாம் போயிட்டு அவகிட்ட சொல்லிட்டு இருக்க, நீயே என்ன வெட்டு மாதிரி காமிப்ப போலி இந்த அனிமேல் எல்லார்ட்டையும். எங்க பாரு, நான் சொல்ல வந்த விஷயமே வந்து எதுக்காக நீ வலுக்கட்டாயப்படுத்தி நீ இந்த இடத்துக்கு வந்து இப்படி கலந்துக்கணுன்றது எனக்கு புத்தமா புரியல. ஏன்னா அந்த இடத்துல அறிமுகப்படுத்த சொன்ன இடத்த போகவே நீ உன் வாயில இருந்து அடுத்த வார்த்தைகள் எதுவுமே வராம ஸ்டக் ஆகி நின்னுட்டியே, என்னதான் ஆச்சு உனக்கு? எங்க பாரு, உன்னுடைய கம்பெனி அடுத்த கட்டமா நீ கொண்டு போன ஃபியூச்சர்ல நீ அங்க சிஓவா மாறணும்னு நினைச்சினா கண்டிப்பா இதெல்லாம் உனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் நீ எல்லார்கிட்டையும் நல்லபடியா பேசினீங்கன்னா கம்பெனியை உன்னால நல்லா ரன் பண்ண முடியும்ன்றது புரிஞ்சுக்கோ. இதை புரிஞ்சுக்க நான் திரும்பி அழுவா, ஏய் அழுவுறதுக்காக சொல்ல, இது குறை எல்லாம் கிடையாது, மாத்தி கொண்டதாக சொன்ன, இதுதான் போய் அழுகுறேன். ஹீரோ ஏன்பா அந்த குழந்தை போய் அள வைக்கிறேன்? இல்ல நீங்க என்னுடைய குறையெல்லாம் சொல்லி நிறைய விஷயத்த மாத்த சொல்றீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் கொடுக்குறேன். இருந்தாலும் அந்த கம்பெனி ஆளக்கூடிய தகுதியில நான் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா எனக்கு புரியல. ஏன்னா அந்த கம்பெனியோடைய ஒரு பார்ட் ஆஃப் குரூப் மட்டும் தான். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு வரதுக்கான தகுதி எனக்கு இருக்கனே புரியல. எங்க அப்பா கடைசி இறுதி காலகட்டத்துல ஒரு விஷயத்த சொன்னாரு. அப்புறம் பார்த்தா அவர் சாகுற தருவாயில, என்னமா 20 வயசு ஆக போகுது, குடிக்கிறதுக்காச்சும் இப்போ ட்ரை பண்ணுவியா? எதனா நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா ஷிரோய், உன்னை நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுற மட்டும் எனக்கு தெரியுதானா? யாரு என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தில யோசிக்காத, லைஃப் ரொம்ப ஃபன்னா வாழ கத்துக்கும். உன் மனசுக்குள்ள உன்னுடைய மூளையில என்ன சொல்லுதோ அதை படி நடந்துக்கும். எல்லாரையும் நீ சந்தோஷமா வச்சுக்கிறியோ இல்லையோ, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணு, இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் அப்படின்னு அங்கேயே இறந்து போயிடுறாரு. அவருமே கண்கலங்கிட்டு தான் இறங்குறாரு. இதுக்காக தான் நான் ரொம்ப பயந்துட்டு இருக்கேன். சின்ன தப்பு பண்ணாலும் என்னுடைய லைஃப் இங்க மாறி போயிடும்னு எனக்கு புரியுது. அப்பத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் நான் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் என்னை ஏத்துப்பாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனாலும் நான் இங்க வலுக்கட்டாயமா வந்ததுக்கான ரீசனே எப்படியாச்சும் நம்மள கொஞ்சமாச்சும் மாத்திக்க முடியாதுன்ற அந்த நம்பிக்கைக்காக மட்டும்தான் வந்தா. இங்க ஒரு சில பேர் என்கிட்ட நல்லா பழகினாங்க, அதுலயே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் வர ஆரம்பிச்சது. கூட நீங்க இருக்கீங்க, அது போதும் எனக்கு. கண்டிப்பா என் கம்பெனியோட ஃபியூச்சர் சக்சஸரா நான் இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். அதுக்காக என்ன வேணாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன். என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு கண்கலங்கி ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோ ஸ்டார்டிங்ல அவளை வெறுப்புற மாதிரி பேசியிருந்தாலும் இப்போ எங்க பாரு ஷிரோய், உன் மனசுல என்ன இருக்குன்றது என்கிட்ட வெளிப்படையா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இருந்தாலும் ஃபீல் பண்ணாத, நீ எங்க போனாலும் உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம நான் உன்னை பாதுகாப்பேன். நீ எதை வேணாலும் தைரியமா பண்ண, நான் உன் கூடிய இருக்குன்ற மாதிரி அவன் சொன்ன உடனே இவளுக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிடும். இதே சமயத்துல தான் பார்த்தா தலைவன் அந்த நருகன் சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் தலையை வந்து மேல இருந்து இதெல்லாம் பார்ப்பான். மேடம், அவளுக்கு ஒரு நல்ல பாடி கார்டா தான் வச்சிருக்காங்க, வா
ஓப்பனிங்ல பாவம் நான் இருக்கிறன்றத அவனுக்கு தெரியல போல, பட் இருந்தாலும் எண்டிங்ல சரியா முடிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சார்ஜ் காலி ஆயிடுச்சு. அட கடவுளே, சார்ஜ் போட மறந்துட்டேன்ப்பா. அப்புறம் பார்த்தா அவங்க கம்பெனிக்கு டாப் ஃப்ளோர்லயே இந்த நருவாவுக்கு நம்ம ஷிரோயோடைய அத்தக்காரி வந்து முதுகு பிடிச்சு விட்டுங்கிறா. உனக்கு எவ்வளவு பே பண்ணிருக்கன்றதை மட்டும் மறந்துடாத, நீ கேட்ட எல்லாத்தையும் நான் பண்ணிருக்கேன், பத்தத்துக்கு இந்த விஷயத்தையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் உனக்காக. நீ என் வேலை என்னவோ அதை முடிச்சு கொடுக்காம விட்டு அவ்வளவுதான். உனக்கு எனக்கு இன்னும் ஒரு 3 நாள் கிட்ட டைம் கொடுங்க போதும். உனக்கு ஆல்ரெடி நிறைய கொடுத்துட்டேன், வெறுப்பேத்தா தானே, உனக்கு எந்த விதமான எக்ஸ்கியூஸ் இதுக்கப்புறம் கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு அவங்க உனக்கு வெறுப்புல பேசும்போது சரியா பார்த்தா அவன் ஏதோ ஒரு பவரை பயன்படுத்த திடீர்னு அவங்களே பார்த்தா அவங்க கண்ட்ரோல் இழந்து அவனுக்கு அடிமை மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க வேலையெல்லாம். பாடி கார்டு ஒஷிமாவா, முதல்ல நீ அவன் கதையை முடி, அப்புறம் அந்த பொண்ணுடைய கதையை முடி, அது போதும் எனக்கு. கண்டிப்பா உன்ன மாதிரியான பவர்ஃபுல்லான ஆள் கிட்ட அவனால மோத முடியாது, கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுன்னா எனக்கு சரியா போயிடும். சரி ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன், அந்த பாய்சன் மாஸ்டரை நான் அழிச்சிடறேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் சொல்ல, அங்க இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஒன்னும் புரியல, என்னடா இவங்க தினசா நடந்துக்கிறாங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லாம அவங்களே அந்த பொண்ணை கொல்றதுக்காக வார்த்தையை அப்படியே விட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, இவன் தான் சொல்ல வச்சிருப்பான். அது ஒரு மைண்ட் கண்ட்ரோல் மாதிரியான விஷயத்த பண்ணி அவங்க மூலியமா சொல்ல வச்சிருப்பான். அப்புறம் காலேஜ்ல பார்த்தா கிளாஸ்ல பயங்கரமா போயிட்டு இருக்கலாம். நம்ம கினசாக்கி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்து, டேய் ஹீரோ என்னடா சின்சியரான ஸ்டூடெண்ட் மாதிரி படிச்சுட்டு இருக்க, இவனு ரியலான ஸ்டூடெண்ட் கிடையாதுடா அப்படிலாம் சொல்லாத, இதுவும் நல்லா தான் இருக்கு. ஷிரோயும் ஒரு பக்கம் நல்லா கவனிச்சிட்டு இருக்கா பாடத்தெல்லாம், சார் ஒரு பக்கம் நல்லா தான் நடத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் ஒரு கேள்வி கேட்டுட்டு, ஏன் உனக்கு தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஷிரோயை பார்த்து கேட்க, ஆனா உடனே ஹீரோவும் எனக்கு தெரியும் நான் சொல்றேன். அப்புறம் பார்த்து ஹீரோவுடைய அந்த ஃபேவரட்டான கேண்டியை பத்தின டீட்டெயில் தான் அவன் பக்கம் சொல்ல, ஆஹா பரவாயில்லையே இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க தம்பின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பாராட்டாரு. கினசாக்கி தான் மூஞ்சி பார்க்கணும், இதெல்லாம் ஒரு பெருமான பீத்திக்கு பெரியது. இதே சமயத்துல அவங்களுடைய அந்த காலேஜ் பில்டிங்க்கு பக்கத்துலயே இருக்கிற பெரிய பில்டிங் மேல தலை உட்காந்து ஏதோ ஒரு தியானத்தை பண்ணிட்டு இருக்கான். அவன் உடம்புல இருந்து வெளிப்படுற ஏதோ ஒரு விதமான வைப்ரேஷன் சவுண்ட் வந்து திடீர்னு அந்த இடத்துல ஒரு நிலநடுக்கத்தையே உருவாக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கிற அந்த கிளாஸ்க்குள்ள பார்த்தா ஹீரோ திடீர்னு ஒரு புது விஷயத்தை உணர்றான். ஏன்னா பார்த்தா இடமே அப்படியே குழப்பி போடுற மாதிரி ஆயிடுது. அவ்வளவு பிரசன்ஸ், அதாவது ஒரு பெரிய சவுண்ட் வேவ் வந்து அவங்க அப்படியே வந்து கம்ப்ரஸ் பண்ற மாதிரி இருக்கு. என்னடா இங்க நடக்குது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கண்டிப்பா வெளியில இருந்து தான் எவனும் இதை பண்ணிட்டு இருக்கான்றது மட்டும் எனக்கு தெரியுது. இப்படியே போச்சுன்னா நிலம மோசமாடுமே சொல்லிட்டு ஹீரோ உன பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல கரெக்டா அவன் இருக்கிற கிளாஸ் எல்லாம் இடிஞ்சு விழ ஆரம்பிக்கும். ஹீரோ மேல இன்னொரு பக்கம் எல்லாமே போய் விழ போக ஹீரோ இதை பார்த்த உடனே போயிட்டு அவளை காப்பாற்றணுன்றதுக்காக தன்னுடைய பாய்ச்சனை செலுத்திக்கின்னு காப்பாத்துறதுக்காக கிட்ட போற சமயத்துல எல்லாமே அவங்க மேல விழும். ஹீரோ உன பக்கம் பார்த்தா காப்பாத்திட்டான் ஒரு வழியா. அவன பக்கம் மேல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரியான அட்டாக்லாம் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. இது கண்டிப்பா கேஸ் கிடையாது, இது கண்டிப்பா அவனதான் இருக்கணும். இன்னொரு பக்கம் அந்த நருகோவும் அவன் ஏதோ ஒரு விஷயத்தை தனக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணினான், அதனாலதான் அவனுக்கு பவர் கிடைச்சா என்னன்னு தெரியல. என்னுடைய சவுண்ட் வேவ்ஸ் மொத்தமா அந்த ஒரு ரூமுக்கு நான் செலுத்துறதுனால உள்ள இருக்கிற மக்கள் மேல அங்க ஏற்பட்ட கம்ப்ரஸ் மூலியமா மேல இந்த சீலிங்க இடிஞ்சு விழுந்திருக்கும்னு நினைச்சு இவன் வந்து காப்பாத்திறேன். இருந்தாலும் இவன் என்னை விட ரொம்ப ஸ்பீடா இருக்கான். சோ இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த முறை அவனுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு எல்லா விதமான விஷயத்தையும் அவனோட பக்கம் அவன் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவும் கண்டிப்பா இது அவனா தான் இருக்கணும், அவன் தான் சவுண்ட் மாஸ்டரா இருக்கணும். தலைவன் பார்த்தா சவுண்ட் மாஸ்டர் உன பக்கம் கண்டிப்பா இவன் பாய்சன் மாஸ்டரா இருக்கணும்னு யோசிக்கிறான். அப்புறம் பார்த்தா எல்லாருமே ஒரு வழியா நல்லா இருக்காங்க. ஹீரோவும் கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க பெருசா இருக்காங்க கினசாக்கி, முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவு இதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் சின்சியரா பாதுகாக்கணும். ஹீரோவும் ஷிரோய் இதுல இருந்து பக்காவா எனக்கு புரியுது, அவங்க உன்னை கொலை பண்ணதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா கினசாக்கியும் ஹீரோ நாளைக்கு ஏதோ கேம்பிங் ட்ரிப் போறாங்களாம், அதுக்கு கண்டிப்பா போகாம இருந்தா தானே நமக்கு நல்லது. இல்ல இதெல்லாம் அவ முடியுதான். அப்புறம் பார்த்தா வந்த உடனே வீட்டுல தன்னுடைய சித்தப்பா கிட்ட கேட்பா, நான் போட்டுமானு. அவரும் தாராளமா போயிட்டு வா, உண்மையாவா சொல்றீங்க? ஆமாமா, இந்த வயசுல இதெல்லாம் நீ பார்த்து பழகினா மட்டும்தான் அடுத்த கட்டமா கம்பெனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உன்னால ரிலீஃபா பண்ண முடியும். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கணும், போயிட்டு வா. உனக்கு எந்த விதமான பெரிய ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது ஷிரோய், அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதுக்கப்புறம் மறுநாளே பார்த்தா அந்த இந்த கிளம்ப இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இவளை கூட்டு பக்கம் வந்துட்டாங்க. சரிங்க சித்தப்பா நான் போயிட்டு வரன்ற மாதிரி அவங்க பக்கம் கிளம்ப. இப்போ அவங்க சித்தப்பாவை காமிக்க என்னடா இவரு லூசு மாதிரி அமைச்சிட்டாரு பார்த்தா தலைவர் அவர் கண்ட்ரோலே இல்ல, அந்த சவுண்ட் மாஸ்டரோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காம. பார்த்து போயிட்டு வா ஷிரோய், முக்கியமா அம்பரால மறந்துடாத, கண்டிப்பா உன்னுடைய ட்ரிப்பு பாதுகாப்பா போயிட்டு வரணுன்றதுக்காக நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட அப்படின்னு அவர் சொல்ல. இன்னொரு பக்கம் ஹீரோ வண்டியில வந்துட்டு இருக்கும் போது யோசிக்கிறான், சவுண்ட் மாஸ்டர் இதுக்கப்புறம் எந்த ஒரு வகையிலையும் கண்டிப்பா இவளை நெருங்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த நபர் யாருன்றதை நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அவனை என்னால பார்க்க முடியல, ஹிமேகாவா கூட நடந்த மாதிரியான சம்பவம்லாம் இது கிடையாது, டோட்டலா வேற. அவன் எந்த டைம் எப்படி அடிப்பானே தெரிய மாட்டேங்குது, ட்ரிப் சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சிருக்க சமயத்துல அவனை பக்கம் பார்த்தா ஹீரோ கிட்ட நெருங்கி வந்து படுக்கிற மேல ஹீரோக்கு இதெல்லாம் என்னடா இதுன்ற மாதிரி தோணுது. என்னோட பக்கம் பார்த்தா நருவாவும் அதே பஸ்ல தான் வந்துட்டு இருக்கான். அவனுடைய அந்த சவுண்ட் வேவ் மூலியமா மத்தவங்க, அதாவது அவன் விருப்பப்படுற ஆளுங்க யாரா இருந்தாலும் அவனால அந்த சவுண்ட் வேவ் மூலியமாவே அவங்களுடைய மூளைக்குள்ள ஊடுருவி அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அப்படியேப்பட்ட விஷயத்தை தான் பண்ணி அந்த இடத்துல இருக்க பொண்ணுங்களை இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பார்ட்டிலேயே மயக்கி இருப்பான். சோ அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணி ரொம்ப க்ளோஸா இருப்பான். இதனால அவருக்கு பயங்கரமான சிரிப்பு. அப்புறமா ஹீரோ அந்த கேம்பிங் போட்ட வேண்டிய இடத்துல பார்த்தா கினசாக்கி ஒரு ஐடியா கொடுத்துருப்பான், சூப்பரா நீ சமைச்சு மட்டும் அந்த இடத்துல லேடிஸ்க்கு எல்லாம் போட்டோன்னு வச்சு அவனுக்கு ஃபுல்லா உனக்கு மயங்கிடுவாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் திறமையெல்லாம் காமிச்சு அந்த இடத்துல சமைச்சிட்டு இருக்க. எல்லாரும் வியந்து பார்த்துட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஷிரோய் வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க கிட்ட அதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு எப்படியாச்சும் தான் கூட ஃப்ரெண்ட் ஆக்கலாம்னு பாக்குறான். ஆனா யாரும் அவனுக்கு பழக மாட்டாங்க பெருசா. அப்பதான் திரும்பி அதே மாதிரியான அந்த உள்ளுணர்வு அவளுக்குள்ள தோணும். அதாவது எல்லாரும் அவளை ரொம்ப கீழ்த்தரமா பாக்குற மாதிரியும் ஒரு மாதிரி ஆக்குவடா அவகிட்ட பேசாத மாதிரியும் இதெல்லாம் புரிஞ்சுனா உடனே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை யோசிப்பா, இவங்க கூட எல்லாருக்கிட்டையும் க்ளோஸா பழகணுன்றதுக்காக. இவங்க எல்லாம் பாப்பாங்க என்ன இவன் பண்ணிட்டு இருக்கான்னு புரியலன்னு. அடுத்த செகண்ட் திடீர்னு பார்த்தா அவ ஏதோ மெஜிஷியன் மாதிரி காஸ்டியூம் எல்லாம் போட்டு மாறிடான். அவ ட்ரெஸ் பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாரும் வந்து ஆஹா பயங்கரமா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மெய் மருந்து பார்த்துட்டு அவனோட பக்கம்
மேஜிக் பண்றதுல பேர்ல நிறைய காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த இருக்க நிறைய பேருக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அவ ஏற்படுத்துற சிரிப்பு நல்லா அங்க இருக்கிற எல்லாருமே இப்போ அவ பண்றதை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாயங்காலம் ஆன உடனே ஹீரோவும் இந்த மாதிரியான விஷயத்தையும் பண்ணுவேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சாக்கி தான் எத்துதான் உன்னுடைய பார்ட்னர் ஒரு மெஜிஷியன் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறா. அவ உன பக்கம் ஹீரோ பார்த்து மெயில் பண்ண ஹீரோ உன பக்கம் வெக்கப்பட்டு திரும்பி அப்புறம் அந்த இடத்துல சீனியர் மாதிரி இருக்கிற ஒருத்தனும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டப்பா. இந்த கேம்பெயின் போட்டிருக்க இடத்துலயே ஒரு அமானுஷ்யமான ஒரு இடமும் இருக்கு. அங்க ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் கிட்ட மட்டும் தயவு செஞ்சு யாரும் போயிடாதீங்க. ஏன்னா அந்த கோயில் கிட்ட போனவங்க யாரா இருந்தாலும் ஒரு வித்தியாசமான உலகத்துக்கு போன மாதிரி உணர்ந்து அந்த இடத்த விட்டு திரும்ப வரவே இல்லையா. அங்கேயே இறந்து போயிட்டாங்களா இல்லைன்னா சில பேர் காணாம போயிட்டாங்களா. கொஞ்சம் உஷாரா இருந்தவங்க சொல்லிட்டு அவன் பயம்புத்துற கதையெல்லாம் சொல்ல இங்க பார்த்தா அந்த ஹீரோய் பொண்ணுதான் பாவம் பயந்துட்டு இருக்கா பயங்கரமா. மிச்ச பேரு கூட ஒரு சில பேருக்கு அந்த இடத்துல பயம் இருக்கு. அந்த கதையெல்லாம் கேட்டுட்டேன். சரி நம்ம சவுண்ட் மாஸ்டர் எங்கடா போயிட்டான்னு பார்த்தா அவன் தலைமையா காட்டுக்குள்ள அவன் போட்ட பிளான் படி எல்லாத்தையும் செட் பண்ணி ரெடியா வைக்கிறான். பார்த்தா நிறைய சவுண்ட் கொடுக்கக்கூடிய ஃபைபர் கேபிள்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிருக்கான். இதுக்கப்புறம் ஹார்டுக்காக தான் இந்த புலி இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்குது அப்படின்னு அவன் வில்லத்தனமா சரிச்சு அங்க காத்துட்டு இருக்கான். அப்புறமா பார்த்தா அந்த சீனியரு அந்த கோஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறான். இங்க பாருங்கப்பா சும்மா எல்லாம் அப்படியே விட முடியாது இந்த ட்ரிப்பை, இன்னைக்கு சம்பவம் இருக்குது. அதனால இங்க பாருங்க இந்த இடத்துல தைரியமான ஆளா இருக்கிற எல்லாருக்குமே டாஸ்க் வைக்க போறோம். அதுக்குன்னு பயப்படுறவங்கலாம் தனியா விட முடியாது. எல்லாருமே தான் டாஸ்க் பண்றீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல இருந்து கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த கோயில்கிட்ட போயிட்டு நீங்க போட்டோ எடுத்துட்டு வரணும். போற வழியில நிறைய ஆபத்துகள் இருக்கும். அதனால வழியும் சொல்லிடுறேன். கூடவே வந்து போற வழியில ஒரு 2 கப்பல்ஸ் நின்று போட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க போட்டோ எடுத்துன்னு வரணும். வரும்போது சரியா அப்படி வந்தவங்க தான் இதுல ஜெயிச்சதா அர்த்தம். கண்டிப்பா பிரமாதமா இருக்கும். அந்த கோஸ்ட் கேஸ் எல்லாம் மறந்துருங்கப்பா. எந்த காலத்துல இருக்கீங்க? நம்ம ஊர்ல எல்லாம் இப்போ ஏதோ ஒரு நவீன காலமே வந்தாச்சு. டெக்னாலஜி எவ்வளவு வந்துச்சு. இந்த காலத்துல போயிட்டு கோஸ்ட் கேஸ் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜாலியா போய் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒன்னும் பக்கம் தூண்டி விட நம்ம ஆளுங்களும் இது ஒரு நல்ல மெமரியா இருக்குமே சொல்லிட்டு பயம் இல்லாம ஒத்துக்கிறாங்க. அடுத்த கடமே பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் இன்னொரு பக்கம் போறாங்க. அவ இன்னொரு பக்கம் வந்து ஹீரோவுடைய துணியை பிடிச்சின்னு போக அப்பதான் அவன் யோசிச்சு பார்ப்பான். கினசாக்கியும் இங்க பாரு ஹீரோ உனக்கு கிடைச்சிருக்க நல்ல வாய்ப்பு அந்த ட்ரிப்புல வாய்ப்பு கிடைச்சிருந்தா கண்டிப்பா விடாதரா. அவ கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றா. எப்படியாச்சும் அவளை பார்ட்னர் ஆக்கலாம்டா. நீ கண்டிப்பா ஏதாச்சும் கோஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் அங்க சம்பவம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா உன் கூட தனியா கூட்டு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு அவ ஏத்தி வர்றா ஹீரோவை. கினசாக்கி ஏமா நீ இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லாம் மேரேஜ் பண்ணதானே உதவி பண்றேன்னு சொன்னேன். வேற எதுக்காக இது உதவி பண்றேன்னு சொன்னேன். நீ பேசுறதுல ஏதோ வினோதமா இருக்குது. போற வழியே பார்த்தா அவ பயத்துல உன பக்கம் தும்பிட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோ உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க அது ஒண்ணு இல்ல நீங்க எனக்கு தைரியம் கொடுக்க கூடவே வரதுக்கு நன்றி. வீட்லயே இருந்து எனக்கு பழக்கம் ஆயிடுச்சா இந்த மாதிரியான இடத்துக்குலாம் புதுசா இப்போ வரேன். அதனாலதான் கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க க்ளோஸா இருக்கேன்னு. பரவாயில்ல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான ரொம்ப ஆபத்தானதான். எந்த டைம் ஆனாலும் உனக்கான ஆபத்து வரும். நான் கூடவே இருக்கிறது தான் உனக்கு நல்லது. முக்கியமான விஷயம் நான் முன்னே ப்ராமிஸ் பண்ண மாதிரி உனக்கு பாதுகாப்பா இருப்பேன். அதனால நீ எந்த விதமான பயமும் இல்லாம இந்த ட்ரிப் ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணு. ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் உன்னோட லைஃப்ல கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்கு. பயப்படாம என் கூட வா ஹீரோ. நீங்க உண்மையில ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவளுக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு கொஞ்சம். அப்புறம் அங்க போனா அந்த இடத்துல அந்த போட்டோ எடுக்கிற இடம் வந்தாச்சு. இதை பார்த்த உடனே அவன் பயப்படுவா. என்னடா மூஞ்சியை காணும் இதுக்கு. ஹீரோவும் ஏன்பா அவன் மென்ஷன் பண்ண அந்த இடம் இதான்ப்பா. இந்த இடத்துல தான் நம்ம 2 பேரும் நின்று போட்டோ எடுக்கணும். ஹீரோ அதுக்கப்புறம் செல்ஃபி ஸ்டிக் எடுத்து தயாரா இருக்கான். அப்புறம் அவங்க 2 பேருமா சரியா அந்த இடத்துல நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க. அவ அப்புறம் அந்த போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஆனா திடீர்னு அந்த போட்டோல நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல பார்த்தா வேற யாரும் நின்று முகத்தை காமிச்சிட்டு இருக்க மாதிரி அவளுக்கு தெரியுது. ஆக்சுவலி அவ கூட இருக்கிறது ஹீரோவே கிடையாதுன்றத அவன் உணரா. அப்புறம் பார்த்தா ஹீரோ இருக்கவே மாட்டான். மிஸ்டர் ஹீரோ எங்க போயிட்டீங்கன்ற மாதிரி உன பக்கம் அவ பயப்பட ஆரம்பிக்கிறா. அட கடவுளை இவ்வளவு நேரம் நான் தனியானவா வந்தனா. அப்புறம் நம்ம ஹீரோவை தேடி அவ ஓடுறா. அவரை நான் கண்டுபிடிச்சாக்கணும். தொலைஞ்சிட்டேன்னா கண்டிப்பா என் கதை முடிஞ்சுதுங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தா அந்த ஹீரோ இருப்பான். மிஸ்டர் ஹீரோ ஒரு வழி எங்க தான் இருக்கீங்களா இங்க என்ன பண்றீங்க மாதிரி அவ கேட்க அடுத்த செகண்டே பார்த்தா அது தன்னுடைய உருவத்தை மாத்திக்கினேன். இவ பார்த்தா அதே முகம் தாங்க. உடனே தெரிச்சு ஓடுவாங்க. அது உன பக்கம் வினோதமா சேஸ் பண்ணிடுது. அவ பதறி அடிச்சுன்னு வேகமா ஓரத்தினாலேயே பார்த்தா ஒரு வழி அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். சரியா அது பின்னாடி கிட்ட வந்துருச்சு. அவளுக்கு பிடிக்குது. அந்த சமயத்துல வேற வழி இல்லாம அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கு மறைஞ்சுக்கிறான். அங்க கது சாத்தின பிறகு நிம்மதியா இப்ப பழச்சிட்டோன்ற ஒரு நம்பிக்கையில அவ பெருமூச்சு விட்டுட்டு இருக்க. அப்படின்னு பார்த்துதான் வித்தியாசமான உணர்வுகள்லாம் அந்த அவளுக்கு தோடும். அங்கேயே பார்த்தா தூக்கு மாட்டுறதுக்கான கயிறு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் அது பக்கத்திலேயே பார்த்தா அந்த உருவமும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. என்னடா இது இங்க வந்துச்சு மாதிரி அவ பாக்குறேன். அவன பக்கம் பயப்படுற சமயத்துல கரெக்டா அது கிட்ட வந்துட்டு தன்னுடைய முகத்தை காமிக்க பார்த்தா அவங்க அப்பாவே அங்க வந்திருப்பாரு. ஷிரோய் அப்பா நீங்க என்ன பண்றீங்க? எதை பத்தி கவலைப்படாதமா உன்னை பாக்கிறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு நான் வந்தேன். இந்த கோயிலுடைய லார்ட் கிளாண்டேரின்னு சொல்லக்கூடிய கடவுளுக்கு நீ சாகிறதுலயும் சரி வாழ்றதுலயும் எந்த விதமான பிரச்சனையும் அவருக்கு பெருசா தெரியல. பட் இருந்தாலும் அவர் பெரிய ஆஃபர் எனக்கு கொடுத்திருக்காரு. உன்னை இந்த இடத்துல கொல்ல சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு நான் உன்னை போய் கொல்ல முடியுமா? நீ தான் என் பொண்ணாச்சு. முதல்ல இந்த குடிக்கிறதுக்கான பழக்கத்தை கடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் சரக்கு கொடுக்குறாரு. ஆனா அப்பா எனக்கு தெரியும் நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்கன்னு. எதுக்காக நீங்க தேவையில்லாம உங்களுடைய சக்சஸரா என்ன மாத்தணும்னு நினைச்சீங்க அதை சொல்லுங்க. இதை கேட்ட உடனே அவருடைய ஃபேஸ் உடஞ்சி இன்னொரு ஃபேஸ் வருது. அதாவது ஒரு அழகையான ஃபேஸ். அப்ப நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னுடைய பொண்ணுக்கு பெரிய கிரெடிட்
கிரெடிட்டை கொடுத்து அவ இப்ப என்னைய கேள்வி கேட்கறான். இது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது. அடுத்த கடமை இன்னொரு முறைச்சு பார்க்கக்கூடிய முகமும் வந்துட்டு, ஏய் முட்டாளே, என்னடி பண்ணிட்டு இருக்க? அந்த சக்சஸர்ன்ற பதவியை கொடுத்த உனக்கு பவுல தலகலமா என்னைய கேள்வி கேட்பியா? அப்பனா நீ அதை திருப்பி கொடுத்துரு இப்படின்னு ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு முதங்கள் வந்து அந்த இடத்துல அவளை வித்தியாசமான முறையில பயமுறுத்திட்டு இருக்கேன். சோ அவ ஷாக் ஆகிறா பெரிய லெவல. இதுலயே பார்த்தா அவளுடைய கண்ணுல அவ கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்குன்ற விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சவுண்ட் மாஸ்டர் தான். அவளுடைய மூளைக்குள்ள பூந்தவன் என்னமோ பண்ணிட்டான். இதே வகையில தான் உன்னோட பக்கம் பார்த்தா அவர் பெரிய ஆஃபர் கொடுப்பாரு, நீயே போயிட்டு அதுல தொங்கிக்கோ, அப்பதான் கரெக்டா இருக்குன்ற மாதிரி அவர் சொல்ல, அவளும் சரி ஓகே நான் ஈஸியாவே இதை பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக பண்றேன் அப்படின்ற ஒரு நினைப்புல உன்னோட பக்கம் அவ பண்ணிட்டு இருக்க. ஆனா திடீர்னு என்ன யோசனை தெரியல, டக்குன்னு எனக்கு இது மேல ஆசை இல்லை, நான் இன்னும் ரொம்ப நாள் உயிரோட வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு நிறைய நண்பர்கள் வேணும், நான் அடுத்த சக்சஸரா மாறணும், இதெல்லாம் சும்மா ஃபேக்ன்றது எனக்கு நல்லா தெரியும், நான் இன்னும் என்னையே நான் பல விதங்கள்ல மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ அந்த இடத்த விட்டு ஜம்ப் பண்ணி குதிப்பா பாருங்க. கீழே பெரிய பள்ளம். கீழே விழுற சமயத்துல அவ யோசிப்பா, கண்டிப்பா இதயத்துல சாக போறேன்னு தெரிஞ்சாடுச்சு, அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சது. கையில இருந்த ஒரு கொடை இடத்துக்கு நீடுவா, அது என்னமோ பிரேக் போட்ட மாதிரி டக்குன்னு போயிட்டு கீஞ்சிக்கும். கண்டிப்பா நான் சாக போறேன், யார் கூடிய ஃப்ரெண்ட் ஆகாம இப்படியே சாக போறேன்னா இது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. ஆனா உடனே பார்த்தா ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி அந்த இடத்துல அவளை காப்பாத்துவோம் பாருங்க, வந்து ஜம்ப் பண்ணி, ஏய் ஹீரோ நீங்க வந்துட்டீங்களா, நான் தான் சொன்னேனே உனக்கு எதுவும் ஆகாம நான் வந்து உன்னை பாத்துப்பேன், வாட்டர் பலூன் தான் இது, அதுதான் வச்சு உன்னை காப்பாத்தினேன். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உனக்கு நிறைய விதமான ஆபத்துகள் உன்னை சுத்தி தான் இங்க இருக்கு, உடனடியே இந்த இடத்த விட்டு நமக்கு தப்பிக்கிறதுக்கு தவிர வேற வழி இல்ல. அப்பதான் பார்த்தா அந்த இடத்துக்கு சவுண்ட் மாஸ்டர் வருவான் நருகோ. இவன் எதுக்கு என் தேவையில்லாம என் பிளான் எல்லாம் மூக்கு நடிச்சு இப்படி கடுப்பு எடுத்துட்டு இருக்கான், லெஜெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் கிளான்ட்லி அவருடைய பிளான் நிறைவேற்றலான்னு பார்த்தா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி ஏற்படுத்துறான் அந்த கடவுளுடைய பேர்ல வாங்க. சோ இப்போ அவன் பார்த்தா அசால்ட்டா அப்படியே செங்குத்தா நடந்து வந்துட்டு இருக்கான். டே யாரா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா நீ தானே அந்த சவுண்ட் மாஸ்டரா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, சரியா சொன்னேன் நான் தான் அது. ஹீரோவும் அங்க நடந்த விஷயம் என்ன நடந்தது சொல்லிட்டு இருக்கான். எங்க பாரு ஷிரோய், அந்த இடத்துல நம்ம செல்ஃபி எடுக்கும் போது அந்த மொமெண்ட்ல அந்த போட்டோல இருந்து வந்த பெரிய சவுண்ட்னால அதுக்கப்புறம் நீ டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டு என்னமோ ஏதோ தெரியல போனை பார்த்து பயந்து அந்த இடத்த விட்டு நீ வேகமா போயிட்டு நான் இல்லைன்னு நினைச்சுக்கினேன். ஆனா நான் அதே இடத்துல தான் இருந்தேன். ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல ஏதோ ஒரு ஷாக் வேவ் வந்து என்ன ஒரே அடியில் அடிச்சு அதே இடத்துல படுக்க வச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நீ இருக்கிற குரலுடைய டைரக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு நான் அந்த இடத்துக்கு வந்தேன். ஆமா சரியா தான் வந்து இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டு இருக்க வாய்ஸ் வச்சு, இருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது கண்ணுங்களா அப்படின்ற மாதிரி டப்புன்னு க்ளோஸ் அப்ல வந்து பேசுவோம் பாருங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ உடனே இன்ஜெக்ஷன் எடுத்து காமிக்க, என்ன எனக்கு இன்ஜெக்ஷன் போட போறியா, அதெல்லாம் வேலை செய்யாது, இப்போ இந்த கார்டு ஃபுல்லா ஏன் கண்ட்ரோல், உன்னால இந்த இடத்த விட்டு நகர முடியாது கண்ணா, ஏன்டா இப்படி பண்ற முட்டாள்தனமா. என்னோட பக்கம் பார்த்தலாம சிரோயால் நடக்க முடியல, அவளை காலில் அடிபட்டிருக்கு, என்ன மன்னிச்சிரு மிஸ்டர் கேரு, என் கால் அடிபட்டிருக்கு, பரவாயில்ல மேல ஏறுவா, கிணசாக்கி கிட்ட இன்னும் விடுறேன், அவங்க நல்லா பாத்துப்பா, உப்பு மூட்டை ஏறு போலாம். உடனே பார்த்தா உப்பு மூட்டை ஏறுவான்னு பார்த்தா ஹீரோ அப்படியே கட்டிமா கட்டி பிடிச்சிக்கிறா. ஏய் என்னடி இப்படி குரங்கு மாதிரி பிடிச்சிட்டு இருக்க, குரங்கு குட்டி மாதிரி, சரி எது வந்தானே வாங்க ஓடுவோம், டைட்டா படி லூஸ் ஓட்டுற போற. அதுக்கப்புறம் எடுப்பாம பாருங்க ஓட்டம் ஹீரோ தன்னுடைய பிளட் மாடிஃபிகேஷன் பண்ண மூலியமா வேகமா போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் கணிச்சு நம்ம சவுண்ட் மாஸ்டர் வந்து தன்னுடைய மாடிஃபிகேஷன் பிளட் லைனை பயன்படுத்தி மைண்ட் விஸ்பர் சொல்லிட்டு பல விதமான சவுண்ட் வேவ்ஸ் அவங்களை நோக்கி அட்டாக் பண்ண அனுப்புறான். தலைவர் இவரு பார்த்தா ஒரு பக்கம் அதுல சோபா வர வச்சு மசாஜ் பண்ணிக்கிறாரு காலுக்கு. அவனுக்கு எங்க போறாங்க என்ன பண்றான்றது எல்லா விதமான சவுண்டை வச்சு என்னால கரெக்டா கணிக்க முடியும். பாய்சன் மாஸ்டர் கண்டிப்பா அவனுடைய மாஸ்டர் எபிலிட்டியை பயன்படுத்திட்டு இருப்பான். கண்டிப்பா அவனால ரொம்ப நேரத்துக்கு நீடிச்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் வேகமா போக இன்னொரு பக்கம் பார்த்தா சவுண்ட் கேட்டதான பிரச்சனை, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ முடிச்சிட்டு இருக்கிற சமயத்துல ஷிரோய் இன்னொரு பக்கம், நீ கவலைப்படாத, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுக்காக தான் நான் இந்த இடத்துல ஒரு ஏர் பஸ் வாங்கி வச்சிருக்கேன், இது மாட்டிக்கோ, நீ ரொம்ப கியூட் ஆகிற, அதிக ரேட்டை கொடுத்து இதை வாங்கி வச்சதுல இப்ப யூஸ் ஆகுது. ஆனா உடனே பார்த்தா சவுண்ட் மாஸ்டரும் இதெல்லாம் பெருசா வேலை செய்யாதுங்களா, என்னால அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தலைவன் பண்ணாம பாருங்க கண்ட்ரோல். ஆனா இந்த முறை பார்த்தா அவன் பண்ணக்கூடிய அந்த சவுண்ட் வேவை ஹீரோவால பார்த்து கணிச்சு தப்பிக்க முடியுது. பார்த்து நம்ம சவுண்ட் மாஸ்டர் ஷாக் ஆகிறான். இது பிரச்சனை தான், சீக்கிரம் உங்களுடைய கதையை முடிச்சாக்கணும். ஹீரோ கண்ணா பண்ணு எகிரி அவளை பிடிச்சிக்கணும், எகிரி குச்சி ஓடுறான். பரவாயில்ல நல்லா தான் தப்பிக்கிற, பட் இருந்தாலும் நீ ஒன்னும் என் டார்கெட் கிடையாதுடா. அவதான் அடுத்த செகண்டே பார்த்தா அவ காதல போட்டு அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டுக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தா கண்ட்ரோல் எடுத்துறான். இதனால அவளுடைய மைண்ட் திரும்பியும் மாறிடுது. என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி உன பக்கம் ஹீரோ கேட்க, சடனா அவ கண்ட்ரோலுக்கு வந்தவ திரும்பவும் ஹீரோ கிட்ட இருந்து தள்ளி ஓட ஆரம்பிக்கிறா நம்ம சவுண்ட் மாஸ்டரை நோக்கி. பாவம் சாக போறோன்றது தெரியாம சுயநினைவை இழந்து என் கிட்ட வந்துட்டு இருக்கான். அப்புறம் ஒரு இடத்துல வந்து நிக்க ஹீரோ உன பக்கம், ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, வா போகுன்ற மாதிரி கேட்க, என்ன மன்னிச்சிடு சித்தப்பா, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வழியா வந்துட்டியாமா, உனக்காக தான் நான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் சவுண்ட் மாஸ்டரும் உன் சித்த பண்ணி அந்த ஆட்டத்துல செத்தது நான் தான், அவனே உன்னை கொல்லதான் இங்க வந்திருக்கான், உன்னால இப்ப ஒன்னும் பண்ண முடியாது, யாரும் சைடு கிடையாதுன்ற மாதிரி அவன் சொன்ன அடுத்த செகண்ட் ஹீரோ வந்து கொடுப்பான் பாருங்க அவன் சித்தப்பனுக்கு. சமத்தியான அடி, ஏன்டி பைத்திய மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, பாடி போவோம், அதுவும் சித்தப்பாவே கிடையாதுடி, கண்டிப்பா உன் சித்தப்பாவா இது இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நீ நேத்துக்கு பாதுகாப்பான முறையில என் கூட இருந்திருக்கணும் தான் ஆசைப்பட்டுப்பாரு. ஒழுங்காவா இந்த மூஞ்சை பார்த்து மாறு, இதை புரிஞ்சு நான் அவளும் என்ன மன்னிச்சிடு, நல்ல வழியா என்ன மாத்திட்டேன், ரொம்ப நன்றி கேரோ அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ லைட்டா அவளுக்கு பாய்சன் கொடுத்து மயக்கமாக்கிடுவான். அதுவும் நல்ல பாய்சன் தான். இதை புரிஞ்சுக்கணும் நம்ம சவுண்ட் மாஸ்டர் வந்து, ஓ அவளை மயக்கப்பட வச்சியா, அவ சுயநினைவு இல்லைனாலும் இப்பதான் எனக்கு இன்னும் ஈஸியாச்சு. பாய்சன் மாஸ்டர் உன்னொரு பக்கம், நான் பேசுறது கண்டிப்பா உனக்கு கேட்கணுன்றது எனக்கு புரியும் இருக்கும், உன்னுடைய இலியூஷன்ஸ் அண்ட் பிரெயின் வாஷிங் எல்லாமே மக்களுடைய அந்த சைக்கிக்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களோட கனெக்ட் ஆகி அவங்களுடைய மூளைக்குள்ள இருக்கிற எல்லா விதமான விஷயங்களையும் உனக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைக்க முடியும். அதனாலதான் இது வரைக்கும் நீ பண்ண எல்லா ஆட்டத்தையும் நான் கண்டுபிடிச்சேன். ஆனா இவளுடைய கஷ்டங்கள் என்னன்றது உனக்கு தெரியாது, வேதனைகள் என்னன்றது உனக்கு புரியாது. சோ அதெல்லாம் உனக்கு புரிய வைக்க தான் நான் கடைசி வரைக்கும் இங்க அடிக்க போறேன்
போற உன்ன, நீ எங்க இருக்கன்னு மட்டும் சொல்லு, நான் வந்துட்டே இருக்கின்ற மாதிரி ஹீரோ ஒன்று பக்கம் அந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் இவளை எடுத்துன்னு போயிட்டு நம்ம கினோசாக்கி கிட்ட ஒப்படைக்கலாம்னு சொல்லிட்டு இவ கிளம்பிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம கினோசாக்கியும் ஆமா இவன் எங்க போயிட்டான், ஜிபிஎஸ் ட்ராக்கர்ல இங்க தான் ஏதோ பக்கத்துல இருக்க மாதிரி காமிக்குது. அப்புறம் பார்த்தா அவன் பத்திரத்துல இருந்து வெளியே வர, டே என்னடா இங்க நடக்குது, அவன் நல்லா இருக்கா, டே என்னடா இந்த குளத்துல வந்திருக்க, அவனடா குட்டி குரங்க மாதிரி உன பிடிச்சிருக்கா. நல்ல ஜிபிஎஸ் ட்ராக்கர் மூலியமா அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. ஹீரோவும் எங்க பாரு கினோசாக்கி கரெக்டா இந்த வில்லேஜுக்குள்ள அவளை ஒரு பாதுகாப்பான இடத்துல நீ தான் பாத்துக்கணும். ஷிரோய தேடி இன்னும் வந்துட்டு இருக்காங்க அட்டாக் பண்ண, நான் பாத்துறவங்க எல்லாரையும் நீ ஒழுங்கா இவ்வளவு நல்லபடியா பாத்துக்கோ. ஏன்னா இந்த இடத்துல சவுண்ட் மாஸ்டர் ஒருத்தர் வந்திருக்கான், அவன் தான் இந்த இடத்துல இருக்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்திட்டு இருக்கான். குறிப்பான விஷயம், அவன் எழுப்பக்கூடிய சில பல சவுண்டுகள்னால அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு பல பாதிப்புகள் மனசுல ஏற்பட்டு அவங்க எல்லாருமே அவனால கண்ட்ரோல் எடுக்க முடியும். சோ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா எவ்வளவு கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. அவன் பேரு தான் நருகோ. நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லயே அந்த மீட்டிங்ல வந்தால அந்த பார்ட்டி அப்போ அவன் தான், டேய் நான் தான்டா உன்னுடைய அட்வைசர், என்கிட்டயே நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, சரி இருந்தாலும் நான் உனக்காக பண்ற கவலைப்படாத. பத்தத்துக்கு பத்தல் நம்ம சிவகிட்ட இருந்த தொத்திவாதியும் அவகிட்ட ஒட்டிக்குது, தப்பாவே எல்லாரும் பேசுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இரு ஷிரோய் அப்படின்னு சொல்லிட்டு அவ காதல மாட்டிட்டு இருக்கிற அந்த ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறான். சோ அதை எடுத்துட்டா போதும், ஏன்னா அதை வச்சு தான் இவ்வளவு நேரமா இவங்களை கண்ட்ரோல் பண்ணி தான் சவுண்ட் வேவ் எல்லாம் கொடுத்து. சோ இதுக்கப்புறம் அது இல்லாதனால சாதாரணமான ஒரு அடைப்பு மாதிரி ஆயிடும் காதுக்கு. சோ இதனால எந்த விதமான சவுண்ட் அவன் காதுக்கு போகுது, அவனால பிரெயின் வாஷ் இவ்வளவு பண்ண முடியுது. சோ ஆனா இந்த முறை அவன் வச்சிருக்கிற பிளானே வித்தியாசமானது. தலைமை பார்த்தா அதே இடத்துல ட்ரம் உருவாக்கி குளிச்சுட்டு இருக்கான். எங்க இருந்து இவனுக்கு புது புது ஐட்டம் இப்படி கிடைக்குதுன்னே தெரியல. ஸ்டார்டிங்ல நல்லா காட்டுக்குள்ள சோபா வச்சு விளையாண்டுக்கிறான், இப்ப பார்த்தா ட்ரம் ஹார்ட் பாத் ஏத்துங்கிறாரு. இப்ப அவன் யோசிக்கிறான், இப்ப எனக்கு பிரச்சனையா இருக்குது அந்த பாய்சன் மாஸ்டர் மட்டும் தான். அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் அவளை பிரிச்சு நான் கொன்னுட்டேன்னா எனக்கு போதும். பாய்சன் மாஸ்டர் நான் எப்படினாலும் சமாளிச்சுப்பேன், ஆனா அவ தான் இப்ப சிக்கல. அப்படி இல்ல இந்த பாய்சன் மாஸ்டர் ரொம்ப தொல்லை கொடுக்குறானா, முதல்ல இவனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவளை கொள்ளணும். கண்டிப்பா இது கிளைமாக்ஸ் வேற லெவலா இருக்க போகுது. அதுக்கப்புறமா பார்த்தா ஹீரோ இவனை தேடி வரான்ற விஷயத்தை அவன் காலடி சவுண்ட் மூலியமா தெரிஞ்சுக்க அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில நிறைய சவுண்ட் வேவ் அனுப்புறான். அது எல்லாமே அவனுடைய மனசை மாத்தி அவனை அப்படியே முடங்கி வைக்கிறதுக்கான சவுண்ட். இதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பவர்ஸ் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். பாய்சன்ஸை எல்லா இடத்துலயும் தெளிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல பார்த்தா அவன் பிளான் போட்டது மாதிரி அந்த இடத்துல பெரிய ரகமான ஒரு ராட்சசன் வந்துடுறான். அவனுடைய பவரே பார்த்தா ஏதோ சவுண்ட் வச்சு கண்ட்ரோல் பண்ற மாதிரியான பவர் தான், ஆனா அவனே கண்ட்ரோல் பண்றவன் லம்பால தான். இது கிராண்ட் ஆக்டர். அது ஒரு பக்கம் பயங்கரமா ஹீரோவை போட்டு தாக்குது. ஆனா இந்த முறை ஹீரோ வந்து தன்னுடைய பாய்சன்ஸை வேற விதமா பயன்படுத்துவான் பாருங்க. ஹீரோ மாட்டிக்கிற சமயத்துல பார்த்தா மாத்த பிடிச்சி தூக்கிடுவான். ஹீரோவை போட்டு நசுக்கிறதுக்காக கிட்ட வந்துட்டு இருக்கிற சமயத்துல இது புரிஞ்சுக்கின நம்ம சவுண்ட் மாஸ்டர் ஷாக் ஆயிடுவான். என்னமோ பிளான் பண்ணிட்டான், என்ன நடக்குது, ஏன் அது காலையில் நடக்கல, என்னதான் இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பதறி அடிச்சுக்கிறத விட்டு ஓடுறான். அப்புறம் பார்த்தா அவன் செட் பண்ணி வச்ச டிராப்ல எந்த இடத்துலயுமே எந்த விதமான சவுண்டும் கேட்கல. பிரச்சனை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து பார்க்க அங்க பார்த்தா அவன் வச்ச எல்லா விதமான ஃபைபர் கேபிள்ஸ்லயும் எந்த விதமான ஷேக்கும் ஏற்படல. அதுக்கு மாறும் அந்த இடத்துல இருக்க மரங்களே அதிகப்படியான வளர்ச்சியினால அந்த இடத்துல அந்த மான்சரோடைய கையை தடுத்துட்டு இருக்கு. இது எப்படி இங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. அதுக்கான ரீசன் என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்த மெடிசன் தான்ப்பா. அதோடைய வேலை இப்படிதான், மரங்களை வேற ரகமான ஆயுதங்களா மாத்துறதுக்கு அதுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, அது அப்படிதான் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் சொல்ல அடுத்த ரகமே பார்த்தா வேற லெவலா இது இதெல்லாம் பவர். ஹீரோ மரத்தை வச்சு அவனை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டான். இதனாலதான் அவன் புரியாத குதிரை இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கான், டே எப்படி இதெல்லாம் பண்ணானே. ஓஹோ நேரடியா அட்டாக் பண்ணதுக்கு வந்துட்டியா, நல்ல ஸ்ட்ராட்டஜி போட்டு என்ன வர வச்சிருக்கேன். இருந்தாலும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, ஏன்னா என் பிளான் இது மட்டும் கிடையாதுக்குன்னா இன்னொன்னு இருக்கு. ஆல்ரெடி அதை அங்க ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கேம்ப் இருக்கிற இடத்துக்கு வந்தா அங்க ஆல்ரெடி இருந்த எல்லா விதமான ஆட்களும் அங்க பாருங்கப்பா ஏதோ எமர்ஜென்சி நினைக்கிற பெரிய மான்ஸ்டர் மாதிரி ஏதோ உருவாங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. பத்தத்துக்கு பார்த்தா அவங்க கிளம்பி போக வேண்டிய வழியும் உன பக்கம் அடைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அடுத்த கட்டமா வெளி உலகத்தை கனெக்ட் பண்ணோம்னா இவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகும், யாருமே பெருசா எடுக்க முடியல, கால் அட்டன் பண்ணலாம். அப்புறமா பார்த்தா அந்த மான்ஸ்டர் உன பக்கம் இவங்களை பார்த்து அடைச்சிட்டு இவங்களும் மைண்ட் கண்ட்ரோல் ஃபுல்லா ஆயிடுறாங்க அந்த சவுண்டுனால. இப்போ அவங்க எனக்காக வேலை செய்ய போறாங்க அந்த கடவுளுக்காக. அப்போ அந்த சீனியரும் இங்க பாருங்கப்பா யாரும் இங்க சாகத்துக்காக அது நம்மள எப்படி பண்ணல, அதோடைய வேண்டுகோளை நம்மள ஆஃபர் பண்ண சொல்லுது. அதாவது இந்த பழங்கால ஒரு நம்பிக்கை இருக்கான், வயசுல ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறவங்கள நம்ம இந்த இடத்துல பலியாட ஆகணும். சோ அதன் அடிப்படையில் இந்த இடத்துல யாரு ரொம்ப வயசுல கம்மியான ஆளுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் அவங்க ஒரு பொண்ணு தான், அதுதான் அந்த கடவுளை கேட்கறான்ற மாதிரி சொல்ல அடுத்த செகண்டே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தங்களுடைய டேட்டா பத்தி சொல்ற ஆரம்பிக்கிறாங்க. அதுல கடைசியா பார்த்தா மார்ச் 31 ரொம்ப ஏஜ் கம்மியா இருக்கிற பொண்ணுனால நம்ம ஹீரோய் தான் பாவம் அவ்வளவுதான் டார்கெட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க என் கூட சண்டை போட்டாலும் அங்க இருக்கிற ஆளுங்க சும்மா விட மாட்டாங்க கூட வந்தவங்களே, அவ்வளவுதான் அவ கதை முடிஞ்சதுன்னு சொல்ல அடுத்த செகண்ட் அவங்க எல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரும் தெரிச்சு போட பள்ளத்துல வேண்டாங்க கீழே. இன்னொரு பக்கம் பார்த்து தலைவன் அதே இடத்துல சவுண்ட் மூலியமா அந்த மரங்களை வெட்டி அதுல இருந்து திடீர்னு ஒரு கிட்டாரே உருவாக்கி தன்னுடைய முடியால ஆக்ட் பண்ணிடுவாங்க பாருங்க. என்னது வயலினா, இதே அப்புறம் அவனுக்கு ரெடி பண்ண முடிஞ்சது. அப்புறம் பார்த்தா அந்த வயலினை வச்சு ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு ரெடியா இருக்க. வில்லன்னா இப்படி இருக்கணும் வேற லெவலுங்க, எப்படி இருந்தாலும் போட்டு தாக்குறான் ஹீரோவை. சவுண்ட் மாஸ்டர் உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு ஹீரோ கத்துறான். இப்ப எல்லாருமே அவங்கள துரத்துன்னு போயிட்டு இருக்காங்க. வாடி உன்னை கொண்டு தாண்டி நாங்க எல்லாரும் உயிரோட இதை விட்டு போனோம். இன்னொரு பக்கம் அந்த சவுண்ட் மாஸ்டரும் என் வேலை இன்னும் முடியல, ஒன்னு முடிச்சுட்டு அவளை முடிக்கணும், இல்ல ரெண்டு பேரையும் ஒரே டைம்ல முடிக்கணும். அந்த சவுண்ட் மாஸ்டர் உன்ன பக்கம் வேற லெவலா சண்டை போடுவான். அந்த கிரியேட் பண்ற சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டையே வெப்பனா மாத்தவும் பாருங்க. ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு அவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போடுறான். அதாவது டேரக்டா ஹீரோயை அட்டாக் பண்ணி கொள்ளலான்றதுக்காக. ஹீரோ இதை பார்த்த உடனே ஆஹா நிலம மோசமாவது, அவனை போய் தடுக்கணும்னு சொல்லிட்டு அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவான் துரத்துக்கின்னு. கண்டிப்பா அவளை கொன்னுனா என்னுடைய விக்டோரியை வச்சு எல்லாத்தையும் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு
தலைமை அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபைபர்ஸ் வயர்ஸை பயன்படுத்தி ஜம்ப் பண்ணி தெருக்கே ஓடுறான். ஹீரோ தான் பாவம் மாடு மாதிரி ஓடிட்டு இருக்கான் பைத்தன் மாஸ்டர். நீ வேணா எவ்வளவு வேணாலும் அவளுக்காக நீ பேசினாலும் என்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற பெரிய விஷயங்கள் மாறாது. அவள் லைஃப்ல அவ என்ன கஷ்டப்பட்டிருக்கான்றது எனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா அவளை விட நான் அதிகப்படியா என் லைஃப்ல கஷ்டப்பட்டிருக்கேன். அதெல்லாம் தாண்டி தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அதனால இந்த ஒரு வேலையை நான் முடிக்காம போக மாட்டேன். இதுக்காகவே தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்தேன். ஒரே ரூம்ல நான் ஒரு ஃபேமிலி மெம்பரா இருந்தேன். என் ஃபேமிலி சேர்ந்த இன்னொருத்தனும் எனக்கு போட்டியாளா இருந்தான். 2 பேரும் கடினமா ஒரே மாதிரி ட்ரைனிங் பண்ணாலும் இறுதி கட்டத்துல ஒரே ஒருத்தன் தான் அந்த கிளானுடைய மாஸ்டர் ஆக முடியும்ன்றது நிலையில வேற வழி இல்லாம சக்திசாலியா இருக்கிறவன் மட்டும் தான் அதுல ஜெயிச்சான். வீக்கா இருந்தவன் செத்து போனான். இந்த ஒரு நிலையில தான் நான் இப்போ இப்படி வந்திருக்கேன். சோ இந்த இடத்துல வீக்கா இருக்கிற யாரா இருந்தாலும் அவன் செத்து போறதுல தப்பு இல்ல. ஸ்ட்ராங்கா இருக்கவங்க எப்பவுமே தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் டேய் நீ தேவலதெல்லாம் முட்டாதரமா யோசிச்சுன்னு போயிட்டு இருக்கடா, இந்த மாதிரிலாம் ஒன்னும் கிடையாது. உன்னை விட ஸ்ட்ராங்கான ஆளுங்க இந்த உலகத்துல இருக்காங்கன்றது மறந்துடாத. நீ அவங்க கிட்ட அப்போ அவங்களுக்கு முன்னாடி வந்து அடி வாங்கி தோத்துட்டீங்கன்னா அப்ப வீக்கா தானே இருப்ப. ஆனாலும் எதுக்குன்னு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது. நீ பண்ண இந்த மாதிரியான பிரெயின் வாஷிங் மாதிரியான விஷயத்துல கூட அவ மாட்டாம, நீ ஏற்படுத்தின இலிஷன்ல கூட மாட்டாம அவ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போன பாரு. அப்ப எவ்வளவு தைரியமானவளா இருப்பான்றது யோசிச்சு பாரு. உன்னையே அவ ஈஸியா தோக்கடிச்சிருவாடா. அப்போ நீ அந்த இடத்துல வீக்கா இல்லையா? இப்ப மட்டும் எங்க இருந்து உனக்கு இந்த நினப்போட பேச்செல்லாம் வந்து தெரியல. அவ ரொம்ப ஸ்ட்ராங்கானவதான்ற மாதிரி உன்னோட பக்கம் அவ சொல்லிட்டே போயிட்டு இருப்பான். எனக்கு அதை பத்தில கவலை இல்லடான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கவன் திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு திரும்புவான். என்னடான்னு பார்த்தா அது ஏதோ பச்சை கலர் ஜொலிச்சிட்டு இருக்கு தண்ணியில. ரொம்ப நான் ஏதோ ஒரு விஷயம் மாதிரி என்ன இது ஃபைனலி நீ கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். அது சூப்பர் ஹீலிங் பாட். கண்டிப்பா இது அபூர்வமான மருத்துவ குணங்களை வச்சுட்டு இருக்கிற ஹீலிங் ட்ரீல இருந்து வந்த போஷன் தான். எனக்கு நல்லாவே தெரியும் அது இங்க இருக்குன்னா அது பெரிய லாபம் தானே. ஏன்னா எனக்கு அடிபட்டிருக்க எல்லா விதமான காயங்களையும் குணப்படுத்தும். அதே மாதிரியே உடம்புக்குள்ள இருக்கிற சக்திகள் எல்லாமே திரும்ப வர வைக்கிறதுக்கு இது ஒண்ணு போதுமே. இப்போ எந்த நிலைமையில என்னுடைய காம்பட் பவர் பத்தாது, அதனால பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இது எனக்கு பயன்பட சொல்லிட்டு உடனே எகிரி குதிப்பாங்க. இதுக்கப்புறம் என்னை கேமனாலே தடுக்க முடியாது. செத்திங்கடா பைத்தன் மாஸ்டர், சூப்பர் சூப்பர், பார்க்கவே அற்புதமா இருக்கு. இதுல நான் ஒரு நீச்சலை போட்டு அப்படி தியானம் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தினால தலைமை பார்த்தா அதுக்கப்புறம் போதையில இறங்குற மாதிரி இறங்குவாங்க. அப்புறம் அங்க இருக்கிற எல்லா விதமான காத்தியம் உள்வாங்கிப்பான். தம்பி நீ பண்ண பெரிய தப்பு தான். இது என்னுடைய மாடிஃபைடு பெட் லைன்லான உருவாக்கப்பட்ட பாய்தன் இதுன்ற மாதிரி ஹீரோ உன பக்கம் சொல்லுவான் பாருங்க. ஒரு செகண்ட் அவன் ஷாக் ஆயிடுவான். அட கடவுளுக்கு என்ன இது, இதை நான் சுவாச்சதுனால எனக்கு எந்த விதமான விஷயம் சரியா தெரிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி மாயா இருக்கு. கண்டிப்பா இது பாய்சன் கேஸா தான் இருக்கணும். ஆனா அது மாதிரி இருந்துச்சு. உடனடியா வயிற்றுக்குள்ள இருக்கிறது வெளியே தள்ளணும், வேலைக்கு பார்த்து தலைவன் உடனே பார்த்து தியானம் பண்ணி அதை வெளியே தள்ளலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா ஹீரோ போய் தாண்ட வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவனை சேர்த்தடா நீ ஏங்கிட்ட ஓவரா பேசுற அப்படின்னு உடனே பார்த்து ஹீரோ அவன் வாய்க்குள்ள இருந்து வெளியே தள்ளக்கூடிய எல்லா விதமான பாய்சன் கேஸையும் வாய வச்சு அழுத்தி ஒரு அடி தரையிலே அழுத்துவான் பாருங்க. இந்த பிளான் எல்லாம் எப்ப போட்டான்றதை யோசிச்சு பாக்குறாங்க. அப்ப பார்த்தா சரியா அவன் அந்த தண்ணிக்குள்ள இறங்கி குளிச்சிருக்கிற சமயத்துல அந்த மாஞ்சரையை உருவாக்கி இருப்பான்ல. அப்பதான் காட்டுக்குள்ள இவன் வச்ச இடத்துல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கிற வகையில இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடந்துச்சுன்னா பேக்கப்புக்காக இதை ரெடி பண்ணிருக்கான். சரியா இந்த கம்யூனிட்டி பையன் இது நல்ல விஷயமே சொல்லிட்டு இதை வந்து பாத்துருப்பான். ஆனா இப்பதான் அவனுக்கு புரியுது இது ஹீரோ வச்சு ட்ராப் பண்ணு. இதன் அடிப்படையில பார்த்தா ஹீரோ ஒரே ஒரு அடி கொடுப்பான். அந்த அடியில அவனுடைய வயிற்றுக்குள்ள இருக்க தண்ணி தான் சேதமே கண்டி பாய்சன் அப்படியே தான் இருக்கும் ஓரளவுக்கு. இருந்தாலும் ஹீரோ அடிச்ச அடியில தலைவனுக்கு பயங்கர டேமேஜ். என்ன பாய்சன் மாஸ்டர் ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சியா, அது இன்னும் அங்க முடியலடான்ற மாதிரி சொல்ல அடுத்த செகண்ட் ஹீரோவோ வேற வழி இல்லாம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கினசாகிக்கு கால் பண்றான். போனை ஏறி எப்படியாச்சும் உங்க கூட பேசி ஆகணும், ஆபத்து அங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா சிறையை தேடினு வந்தவங்க எல்லாருமே அவ காணுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கிற சமயத்துல இவங்க 2 பேரும் பார்த்தா இன்னும் அடிவாரத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மூச்சு வாங்கிட்டு இருக்க நம்ம கினசாக்கி என்ன மன்னிச்சிருப்பா, நம்ம போறதுக்கான வழி என்னால கண்டுபிடிக்க முடியல பெருசா. இதை பார்த்து நம்ம ஷிரோயும் கினசாக்கி உங்க கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். நான் திரும்பியும் போயிட்டு அந்த இடத்துல இருக்க எல்லாரையும் நான் மாத்த போறேன். என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு எடுத்து வந்து விட்டுருக்கான். இப்படி எல்லாம் விட்டா அவன் மனசு என்ன நினைக்கிறது, அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். பரவாயில்ல, ஆனா இப்போ நான் இந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்காதனால எனக்கு அப்புறம் யார் வயசுல ரொம்ப சின்னதா இருக்காங்களோ அவங்கள வழி கொண்டுன்றதுக்காக அவளை எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கூட அங்க சரியில்லை, நியாயமான விஷயம் கிடையாது. அதை பாருங்க, கண்டிப்பா அவளை காப்பாத்துறதுக்காக நான் எது வேணாலும் பண்றதுக்கு இங்க தயாரா இருக்கேன். உடனடியாக நீங்க எனக்கு உதவி பண்ணி ஆகணும். ஏன்னா என்கிட்ட ஐடியா இருக்குன்ற மாதிரி சொல்ல அடுத்த செகண்ட் அந்த மாஞ்சரை காமிக்க அதுக்கிட்டே எடுத்து வந்து இந்த பொண்ணை போடுறாங்க. எங்களை மன்னிச்சுட்டு வசவா, எங்களுக்கு இது வேற வழி இல்ல, கடவுளுக்கு காணிக்கையா இந்த மாதிரியான விஷயத்த நாங்க பண்ணிதாக்கணும். முன்னாடியே அவ கிடைச்சிருந்தானே நாங்க அவளை போட்டிருப்போம். ஆனா இப்ப நீ தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கனால வேற வழி இல்ல செத்த அப்படின்ற மாதிரி அவனுக்கு முன்னாடி பக்கம் அடிக்கிட்டு போற சமயத்துல கரெக்ட் நம்ம சிரோயை வந்து அந்த மெஜிஷியன் கெட்டப்ல அங்க வருவா. நிறுத்துங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவ வந்துட்டு அவளை விடாதீங்கன்ற மாதிரி சொல்ல உடனே பார்த்தா அவளும் ஃபிளேம் டெவில் எனக்கு உதவி பண்ண, இவங்க எல்லாருக்கும் நம்ம யாருன்றத காமின்னு சொல்ல அடுத்த செகண்ட் அவ ஏதோ ஒரு ட்ரிக்கை பயன்படுத்துவோம். அங்க பார்த்தா பெரிய ஃபிளேம் டெவில் மாதிரியான ஒரு உருவம் வந்து எல்லாரும் பயமுறுத்தும். எல்லாரும் அதை பார்த்து பயப்படுவாங்க. எல்லாரும் கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்தேன். என்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி அந்த இடத்துல இருக்கிற லார்ட் கிளாட்டனிய நான் அழிக்கிறேன், உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறேன். அதுக்குன்னு யாரையும் நீங்க அப்பாவித்தனமா பலி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்தா நம்ம கினசாக்கி தான் இவளுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு பர்ஃபெக்டா பண்ணிருக்கா. என்னோட பக்கம் அட்வைஸும் கொடுத்துருப்பா. கண்டிப்பா நீ இந்த பண்ணக்கூடிய வேலையில கண்டிப்பா எல்லாருமே திரும்ப பழைய மாதிரி மாறணுடி. கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி வந்துச்சுன்னா கூட உனக்கு போட்டு சொல்றாங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு, கவலைப்படுறீங்க, எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுதான் இப்போ பிளான் படி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா என்னால முடியும். அந்த டைம் எவ்வளவு காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருந்தாலும் நம்ம ஷிரோயே அந்த பொண்ணே அதான் அவசாவன்றவளே அவளை பார்த்து அவளே வந்துட்டா, அவளை விடாதீங்க, அவளை ஆஃபர் பண்ணி ஆகணும். உடனடியாக அவளை பிடிச்சி விடாதீங்க, மோசமான ஏமாத்திட்டு இருக்கவங்க எல்லாரையும் நம்பாதீங்கன்ற மாதிரி அவ சொல்ல
சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்து இதை கேட்டு நம்ம சிவராய் ரொம்ப ஃபீல் பண்றா. என்ன சொல்லிட்டு இருக்க, ஒன்னு காப்பாத்துதான் நான் இங்க வந்தேன், ஆனா நீ என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க. ஆனா அவ பார்த்தா எதையும் கண்டுக்காம அவள் நம்மள ஏமாத்ததான் வந்திருக்க, விடாதீங்க, கடவுளுக்கு நம்ம இதை பண்ணி ஆகணும், அவ வந்துட்டா இப்ப விட்டுன்னு நமக்கு வாய்ப்பே இல்லை, உடனடியே இதை பண்ண ஆகணும்னு சொல்ல ஆமா இவளால நம்ப முடியாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பார்த்தா இப்ப அவளுக்கு எதிராகவே பேசிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி முட்டாள்தனமா இருக்கீங்க, என்னுடைய பவர்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்க கொஞ்சம் டைம் வேணும், அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா அதை உருவாக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா உங்களுடைய கண்ணு முன்னாடியே அந்த மான்ஸ்டரை நான் அடிக்கிறேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அப்பதான் அவன் பழசாலையை யோசிச்சு பாக்குறான், தான் வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான சங்கட்டமான விஷயங்களையும் யோசிச்சு பாக்குறான். எல்லாத்தையும் மாத்தணும்னா இந்த வழி இல்ல. அவ எந்த ஒரு வகையிலையும் நம்பிக்கையை விடக்கூடாதுன்றதுக்காக நம்ம கினோசாக்கி பக்கம் அவ கையை பிடிச்சி உன்னால முடியுன்ற மாதிரி சொல்ல இது போதும் என்ற மாதிரி உடனே அவளும் ஃபிளேம் டெவில் ரெடியா இருந்து அதை அழிக்க போறோம், எல்லாரும் இங்க பாருங்க. உடனடியா பார்த்து அந்த ஃபிளேம் டெவிலை வச்சு அவளும் அட்டாக் பண்ண போக இதே சமயத்துல பார்த்தா நம்ம ஹீரோவும் முன்கூட்டியே வந்து நம்ம கினோசாக்கி கிட்ட கால் பண்ணி கேட்டிருப்பான் என்னதான் அங்க நிலவரம்னு. அந்த டைம்ல வந்து அவன் ஒரு பிளான போட்டுருக்கான்ற விஷயத்த வந்து இங்க சொல்லுவான். ஷிராயோடைய பிளான் படி என்ன நடக்கணுமோ அது அடிப்படையில ஹீரோவும் அதை கேட்டுட்டு இப்போ அதே படிதான் பண்ணிட்டு இருக்கான். அவங்க கண்ணு முன்னாடி என்னவோ இவ பெரிய பவர்ஃபுல்லான மெஜிஷியன் மாதிரி அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு எலிஷனை கிரியேட் பண்ணுவான். இன்னொரு பக்கம் ஹீரோ இங்க நேச்சுரலாவே அவனுடைய ஓன் பவரை வச்சு அட்டாக் பண்ற சமயத்துல ரெண்டு மெர்ஜாகிற இடத்துல அந்த இடத்துல பார்த்தா நம்ம கினோசாக்கி உதவி மூலியமா நம்ம ஷிராய் வந்து அவ அந்த இடத்துல இருக்க மக்களுக்கு பெரிய நம்பிக்கையா கொடுத்துட்டான். அதாவது அவங்க கண்ணு முன்னாடியே அந்த பிரேம் டெவிலுடைய உதவி மூலியமா அழிச்சிட்டான் அந்த மான்ஸ்டர்ன்ற மாதிரி ஒரு ப்ரோட்ரேட் பண்ணிட்டானுங்க. இதனால அந்த மான்ஸ்டரும் அழிஞ்சு போயிடுச்சு. சோ அந்த சவுண்ட் மாஸ்டருடைய கண்ட்ரோல் இருந்த ஒவ்வொருத்தரும் இப்ப நார்மல் ஆயிட்டாங்க. என்னடா இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே புரியல. ஆனா உடனே அவளும் கவலைப்படாதீங்கப்பா, அந்த மான்ஸ்டரை நான் அழிச்சிட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, வாங்க கேம்ப் ஃபயர் திரும்ப உருவாக்குவோம். ஹீரோ உணர் பக்கம் பார்த்தா நடந்த எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லி பிரச்சனைங்க முடிஞ்சு போச்சு. சவுண்ட் மாஸ்டர் தான் படுத்து கிடக்குறான். ஹீரோவும் இப்ப நான் அவங்க கூட தான் இருக்கேன், ஆனா தலைவன் என்னடா என்ன தோக்கடிச்சு அவ்வளவுதானா, ஆமா நீ தோத்துட்டேன், இதுக்கப்புறம் உன்னால திரும்ப மீண்டு இருந்தே வர முடியுது, வேலை என்னமோ அதை போய் பாரு, இதுக்கப்புறம் அவளை தொடரணுன்ற அந்த ஒரு நினப்பை விட்டுரு, ஏன்னா ஆல்ரெடி அவளுடைய வீக்னஸ் வந்து அவள் வெளியே வந்துட்டான், இதுக்கப்புறம் நீ எந்த விஷயத்த பண்ணாலும் அவளை உன் நாளைக்கு எந்த விதத்திலயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம நருகோவுடைய பிளாஷ்பேக்கை காமிக்க அவன் சொந்த ஃபேமிலியை சேர்ந்த பிரதரவன் அந்த பிரதரை தான் கையால அவனுடைய குருவா இருக்கிற அவங்க அப்பாவே கொல்ல சொல்றாரு. ஏன்னா இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும், அதன் அடிப்படையில யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ யார் வீக்கா இருக்காங்களோ ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்ற விஷயத்தின் அடிப்படையில தான் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வச்சிருப்பாரு. ஒரே ஒரு அந்த கிளானுடைய மாஸ்டர் ரெட்டு வேணும்ன்றதுக்காக இந்த சூழ்நிலையை பண்ண அவரை அதுக்கப்புறம் நம்ம நருகோ வெறுக்காக மிச்சது மட்டும் இல்லாம அவன் பிரதர் போயிட்டு ஒரு சோகத்திலே இருந்திருப்பான். பத்தத்துக்கு அவனுடைய இறப்புக்கு அதுக்கப்புறம் வந்து வேற வழி இல்லாம நம்ம பெரிய லெவல்ல பவர்ஃபுல்லான ஆளா மாறிட்டு அப்புறம் நிறைய விதமான விஷயங்களை பண்ணணும்னா இதெல்லாம் சரியா போடுன்ற ஒரு நம்பிக்கையில அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் தலைவன். அப்பதான் ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கேட்பான், இங்க பாரு பாய்சன் மாஸ்டர், எதுக்காக என்ன அப்படியே விட்டுட்டு போறேன், அதுக்கான ரீசன் இன்னைக்கு ஸ்பெஷலான நாள்ன்றதை மறந்துட்டியா, இன்னைக்கு கேம்ப் ஃபயர் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, உனக்குள்ள இருந்த வீக்னஸையும் நீ முழுசா என்னத்துக்கு விட்டுருக்கணும்னு நம்புறேன், ஏன்னா பாய்சன் நினைச்சு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, அவளும் அதை பெருசா நினைக்கல. சோ அதெல்லாம் மீறி அடுத்த கட்டமா ஃபியூச்சர்ல அந்த கம்பெனியை வழி நடத்த போறான்றது தெரியுது, நீயும் உன்னுடைய ஃபியூச்சரை யோசிச்சு பார்த்து அடுத்த கட்டமும் உன்னை மாத்திக்கோ, அதுக்கான ஒரு வாய்ப்பு தான், அதனாலதான் உன்னை எதுவும் பண்ணல. இப்போ ஹீரோ அதுக்கப்புறம் அங்க இருந்து இப்ப கிளம்பி இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்தா கேம்ப் ஃபயர்ல உன்னை பக்கம் பிரமாதமா போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு கேம்ப் ஃபயர் அதுக்குள்ளே போட்டாங்கன்னு ஜாக்காவே, ஆனா உன்னை பக்கம் நம்ம ஹீரோயோ நீ பண்ண பெரிய உதவிக்காக இந்தாங்க மிஸ்டர் ஹீரோ, நான் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்ல பார்த்தா அந்த கேண்டியை சாப்பிடுவல அந்த பிடிச்ச கேண்டியை சாப்பிடுறதுக்காக பெரிய டபரா சைஸுக்கு ரெடி பண்ணிட்டான் அந்த தட்டை. இதுல அந்த டீச்சர் ஒரு பக்கம் அந்த விஷயம் பிடிக்கிறதுனால ரெண்டு பேருமே பார்த்துட்டு ஷாக்கா வராங்க, இதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சதாச்சு, நீ ரொம்ப சூப்பர்மா. ஹீரோ யோசிக்கிறான் இதெல்லாம் நமக்கு தான் பண்ணலாம்ன்ற மாதிரி. மறுநாளே பார்த்தா அதுக்கப்புறம் விடிஞ்சிருது, காலையில எல்லாரும் ஏஞ்சிக்கும் போது பெரிய கெட்ட கனவை கண்ட மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதோடைய முடிவுல பார்த்தாலும் ஹீரோ தான் எல்லாருக்கும் உதவி பண்ணி காப்பாத்திருக்கான்ற விஷயம் மட்டும் நல்லாவே புரியுது அவங்க எல்லாருக்குமே. இதனால அவளை நல்லாவே பேசி பழகி நண்பர்களா ஆயிட்டாங்க. என்ன பக்கம் பார்த்தா அவர் நிறைய விதமான வித்தைகளை காமிச்சு இன்னமும் நிறைய பேரை இருக்கிறா தான் பக்கம். ஹீரோவும் அதை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அவன் யோசிச்சு பார்ப்பான், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு, கண்டிப்பா இதுக்கப்புறம் என்னுடைய உதவி இவளுக்கு தேவைப்படுது. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு இவ கம்பெனியோடைய ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல சார்பா வந்து உதவி பண்ணதுக்கு வந்துட்டு இருக்கு. பார்த்தா நம்ம சித்தப்பா தான் கூட்டு வந்துருக்காரு தலைவர், அவர் இப்ப நார்மல் ஆயிட்டாரு. அப்புறம் எல்லாருமே பாதுகாப்பா அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. ஹீரோ உணர் பக்கம் வந்து என்ன பாதுகாத்ததுக்காக நன்றி சொல்றதுக்காக கிட்ட ஒரு ஹீரோ கிட்ட தலையில தடவி கொடுக்கலான்னு. ஆனா ஹீரோவோ பயப்படுவான், என்னடி பண்ண போற, தலையில கை வைக்காது எதனா பண்ற போற, இல்ல நீ தப்பா நடிச்சுக்காத, நான் பெருசா எதுவும் பண்ணல, நீ பண்ணதுக்காக தான் நான் இது ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி பண்றேன். ஆனா இதை புரிஞ்சு எனக்கு என்ன சக்கியம், டே இதெல்லாம் நல்ல வாய்ப்பு, இதெல்லாம் வெட்டினா எப்பவுமே கிடைக்காது, பண்றா பாத்துக்கலாம். அடுத்த செகண்டே பார்த்தா அவ தலையில தடவி கொடுக்க ஹீரோக்கு வெக்கமா வரும். அப்புறம் நார்மலா போயிடுது. இதனால பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோய்க்கு நம்ம ஹீரோ மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடும். அப்புறம் நம்ம நருகோ வந்து தன்னுடைய மிஷின்ல ஃபெயில் ஆயிட்டான்ற விஷயத்த அந்த இடத்துல சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா ஒரு பாத்தப்புக்கு வந்திருப்பான் வெந்நீரை குளியல போடுறதுக்காக. இப்போ அந்த கம்பெனில அத்தகாரி உன பக்கம் கடுப்பாயிட்டு இருக்கா, என்னங்க நடந்துட்டு இருக்கு, அந்த சொதப்பிட்டான் சவுண்ட் மாஸ்டர், உன்னை அடுத்த முறை பார்த்தா சும்மா விட மாட்டான்டா, என்னடா இப்படி சொதப்பிட்ட அப்படின்ற மாதிரி அவ கடுப்பாவா. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வருவா அசிஸ்டன்ட் மாதிரி, மேடம் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் எல்லா விதமான வேலையும் பண்றதுக்காக தயாரா இருக்கேன், நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா முடிச்சுன்ற மாதிரி அவன் சொல்ல அடுத்த கிட்ட பார்த்தா ஹீரோடைய கேங் வந்து அவனையும் முடிச்சிடறாங்க. உங்களால இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, இந்த மொட்டை ஆட்டத்துக்கும் நீங்க தான் பெரிய பொறுப்புன்றது எங்களுக்கு தெரியும், என்ன பண்ண போறீங்க, என்ன கொல்ல போறீங்களா, உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க மிரட்ட. உடனே பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட போவா, எங்க பாருங்க அத தயவு செஞ்சு இந்த கம்பெனியை எப்படி ஃபியூச்சர்ல நடத்தணும்ன்றத நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே நீங்க இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியும், இதனால நான் உங்களை மாதிரியான ஒரு அற்புதமான ஆளை நான் இழக்க
வரும்போது உங்களுடைய அனுபவம், பாசம், எனக்குன்னு இருக்கிற ஃபேமிலி எல்லாமே நீங்க மட்டும்தான். நீங்களே இல்லைன்னா என்னால எப்படி இந்த கம்பெனியை நிம்மதியா நடத்த முடியும்? உங்களோட உதவி இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாதுன்றத புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணி என்ன நல்லா கடினமா ட்ரெயின் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுடைய வழிகாட்டுத்தின் பேர்ல இந்த கம்பெனியை நல்லா நடத்துவேன், நம்புங்க. ஆனா எனக்கு தெரியும் நீங்க என்ன எந்த அளவுக்கு அழிக்க பிளான் பண்ணீங்கன்னு. ஆனா அதெல்லாம் நான் மறந்துட்டேன். இதெல்லாமே நீங்க பண்ணது என் லைஃப்ல கொஞ்சமாச்சும் நான் மாத்தி வேற மாதிரி வாழணுன்றதுக்காக. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது அதெல்லாம் என் நல்லதுக்கு தான் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் அதுல இருந்து பெரிய பாடங்களை நான் கத்துக்கிட்டேன். என்ன பக்கம் ஆத்தக்காரி யோசிப்பாங்க, அவங்க பிரதருடைய லாஸ்ட் சாகும் போது அவங்க பக்கம் சொல்லியிருப்பான், என் பொண்ணு நீங்க தான் நல்லபடியா பாத்துனாக்கா கண்டிப்பா உங்களை ஏத்துப்பா, நீங்க அவளுக்கு வழிகாட்டுங்க, எல்லாமே நல்லா போவோம், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இறந்துருப்பாரு. அவங்களும் உன பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல நம்ம சிவராய் உன பக்கம் கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா, கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் சரியா பண்ணுவேன். அவங்களும் எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லாம சரி ஓகே நான் பண்றேன், ஆனா என் ட்ரைனிங் ரொம்ப கடினமா இருக்குன்றது மட்டும் மறந்துடாது, அது போதும். அப்புறம் கிரோ கினோசாக்கி அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க அங்க ஆளே இருக்க மாட்டாங்க. எப்ப இவங்க போனாங்க? அடுத்த செகண்டே ரெண்டு பேருமா பில்டிங் விட்டு பில்டிங் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்காங்க. டே கெரோ இப்படி பண்றது நியாயம் இல்லடா, அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுவாடான்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல விடுப்பா, அவளுக்கு இதுக்கப்புறம் ஆறுதலுக்கு ஃபேமிலி கிடைச்சிட்டுச்சு, வழிகாட்டுறதுக்கு அவங்க இருக்காங்க, கம்பெனி அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல பாத்துக்க போறான், நல்லா அவன் படிக்க போறான், நம்ம ஒரு வெளியாள மாதிரி தான், நம்ம வேலை முடிஞ்ச உடனே நம்ம கிளம்புறதுல எந்த விதமான தப்பு இல்லைன்ற மாதிரி அவ கிளம்பி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. கினோசாக்கியும் யோசிப்பான், இவன் ஏன் இப்படி இருக்கான், அவனுக்கான பார்ட்னர் சூஸ் பண்றதுக்காக வாய்ப்பு தேடி கொடுத்தா இப்படி பண்றானே, பாவம் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவான், இவனுக்கு மனசாட்சியே இல்லைன்ற மாதிரி உன பக்கம் சொல்லிட்டு கத்திட்டு வந்துட்டு இருக்க. சிக்னல் நினைக்கும் போது டேய் அவகிட்ட போன் நம்பர் ஆச்சு நீ ஷேர் பண்ணி இருக்கலாம்டா, சரி விடு பாத்துக்கலாம், அடுத்த முறை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. சிக்னல்ல பார்த்தோம் திடீர்னு நீங்க பேசிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு பைக் வந்து சடனா நிற்கும். அங்க பார்த்தா அவதான் வந்திருப்பா. என்ன இதை நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க பாட்டு வந்துட்டீங்க, இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது, உங்களுக்கு எந்த விதமான ரிவார்டும் வேணா, நீங்க பாட்டு போயிட்டீங்க, இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு, தயவு செஞ்சு நீங்க என்னுடைய ட்ரிங்கிங் லாஸ்ட் பார்ட்டில வந்து கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்து பக் மாஸ்டர் கூட ஹீரோ இருந்த அதே இடத்துக்கு தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கான் ஹீரோவும். அங்க ஆல்ரெடி ஒரு பட்டாம்பூச்சி வேற வந்துட்டு இருக்கு, இது நோட்டீஸ் பண்ணுங்க. பார்ட்டி அதுக்கப்புறம் ஆரம்பிக்க அதோடைய ஆரம்பத்திலிருந்தே பார்த்தா ரெண்டு பேரும் எதுவும் பேசாம இருக்கிறத பார்த்து கினோசாக்கியோ என்னப்பா இங்க நடந்துட்டு இருக்கு, எதனா பேசுங்கப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஷிரோயும், மிஸ்டர் கிரோ நீங்க பண்ண எல்லா விதமான வேலைக்கும் ரொம்ப தேங்க்ஸ், அவ்வளவுதானே, அட கடவுளை இது சொல்ல வந்தீங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஹீரோ வினோதமா உன்ன பக்கம் பேசுவான். அது அன்னைக்கு நடந்த அந்த விஷயத்துக்கு என்ன விஷயம், ஒண்ணு இல்ல, இதுக்கு வெக்கப்பட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு டேய் நான் இல்லாத மாதிரிலாம் என்னடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி உன பக்கம் கினோசாக்கி கேட்கறான். ஒருவேளை அந்த காட்டுக்கு போன இடத்துல எதனா பண்ணிட்டாங்களா, கண்டிப்பா இந்த பிரச்சனை இப்படியா போச்சுன்னா நீடிச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்க கூடாது, எப்படியாவது ஒன்னா சேர்த்தணும்னு சொல்லிட்டு அவன் முயற்சி பண்ணலாம், ட்ரை பண்ண. அதுக்கப்புறம் கினோசாக்கி ட்ரை பண்ணுவான் இதனா பேசுறதுக்காக. சோ இது பார்த்தா ஹீரோ உடனே அட்வான்டேஜ் எடுத்துக்கின்னு, எங்க பாரு ஷிரோய் இந்த முறை நான் ஒரு புது ட்ரிக் இந்த நியூ பார்ட்டிக்காக கொண்டு வந்திருக்கேன், அதை பாக்குறியா? இதை இப்ப கேட்ட கினோசாக்கியோ, ஏன்டா லாஸ்ட் பார்ட்டிலேயே தான் அப்படி சொதப்ப நான் வாந்தி எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணேன், இந்த முறை என்ன பண்ண போறேன்? ஆனா இதை கேட்ட உடனே நம்ம ஷிரோயும் இல்ல பண்ணு நான் பாத்துக்கிறேன். உடனே பார்த்த ஹீரோ அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டு ஃபன் பண்றதுக்காக ட்ரை பண்ண. கினோசாக்கிக்கு நம்பிக்கையே இல்ல, கண்டிப்பா இவன் ஏதோ கேவலமா பண்ணி அசிங்கப்பட போறான், விட்டுறாதா இதெல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு ஒரே வாய்ப்பு அந்த பொண்ணு. ஹீரோ உன பக்கம் ஏதோ பெருசா பண்ண போறான்றதை யோசிச்சு அவங்க திடீர்னு காமெடி பண்ணுவானு பார்த்தா ஒரு எமோஷனான விஷயத்த பண்ணுவான். திடீர்னு பூக்களை வர வச்சு அந்த இதுல பார்த்து ஏகப்பட்ட பூக்கள் மழையா பொடியா வைப்பான். அது பார்க்க அவ்வளவு நல்லா இருக்கும். அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச பூக்களா தான் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் உங்களுக்காக தான் உருவாக்கினேன். சோ இந்த ஒரு நியூ ட்ரிக் உங்களுக்கு பிடிக்கும்ன்றது நான் நம்புறேன். ஏன்னா ஆல்ரெடி நீ இந்த மாதிரியான விஷயங்களை பண்றதுனால எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்றது அந்த இடத்துல நான் பார்த்தேன். சரி நீங்க பண்ண அந்த விஷயத்துக்காக நான் உனக்கு இந்த பதிலா நான் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த ஒரு விஷயம் தான், அது எனக்காக பண்ண. ஆமாமா ஓகே கண்டிப்பா இந்த நியூ ட்ரிக்கை நானும் கத்துக்கலாம்னு ஆசைப்படுறேன், எனக்கு சொல்லிக் கூட, நானும் உனக்கு சில சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்ல. ரெண்டு பேருமா அதுக்கப்புறம் சேர்ந்து ஃபன்னா இருக்காங்க. கினோசாக்கி இதை பார்த்துட்டு ஒரு வழியா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை. இதுக்கு இடையில தான் பார்த்தா நம்ம கினோசாக்கி நல்லா தூங்கிட்டு இருப்பான். கிளம்புற டைம் வந்தாச்சு. நம்ம ஷிரோய் உன பக்கம் அந்த இடத்து விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஆல் தி பெஸ்ட் பா, ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட சிஓவா மாற போறேன், கண்டிப்பா என் பெஸ்ட் கொடுப்பேன், திரும்பியும் உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாமா என் மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, உன் கூட இருந்த வரைக்கும் எனக்கு மறக்க முடியாத நிறைய நினைவுகளை நான் சம்பாதிச்சிருக்கேன் இது வரைக்கும் மிஸ்டர் கிரோ. இருந்தாலும் என் மனசுல இருக்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் இப்பதான் உணர்ந்து உங்ககிட்ட சொல்ல போறேன்ற மாதிரி டக்குனு ஓப்பனா பாத்தீங்கன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா பாருங்க. அந்த செகண்ட் யாருக்கும் எதுவும் கேட்காது, இவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே கேட்டிருக்கோம். அப்பதான் சித்தப்பா ஒரு என்ட்ரி கொடுப்பாரு, என்னமா போலாமா டைம் ஆச்சா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அப்புறம் அவங்க கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. சரி மிஸ்டர் கிரோ இன்னொரு நாள் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் மறந்துட்டு பாருங்களேன், என்னுடைய நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் ஆயிப்பா. அடுத்த முறை பார்க்கும்போது இதை விட பெஸ்டா கொடுக்குறேன். ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல, பேசுறதுல ஒரு மாதிரி இருக்குது அவளுக்கு. அவ அந்த வந்து கிளம்புன பிறகு யோசிக்கிறா, நான் என்னத்த அவர்கிட்ட சொன்னேன், எதுக்கு இவ்வளவு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு புரியலையே. ஹீரோ உன பக்கம் ஆஹா ஃப்ரெண்டு எண்ணிக்கை கூட்டிகிட்டே போதே, ஹீரோய் வந்து ரொம்ப கைண்டான பர்சன் தான். கினோசாக்கியும் ஆஹா உனக்கு எங்கேயும் மச்சா இருக்கடா போடா, இதுக்கப்புறம் உன்னுடைய ரிலேஷன்ஷிப்ல தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும்னா சரி. அடுத்த ஆபரேஷன் வந்து சண்டேல வரப்போதுரா. ஆனா ஹீரோ உன பக்கம் அதெல்லாம் எனக்கு டைம் இல்ல, இன்னொரு மிஷன் இருக்குது. என்னடா இப்படி சொல்ற, போலியா நீ? அப்போ ஆமா, ஏன்னா போவதுக்கான காரணமே நான் முன்னாடியே நோட்டீஸ் பண்ண சொல்லல, அந்த ஒரு பட்டர்ஃபிளையே பார்த்தா பக் மாஸ்டர் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு, ஏதோ என்னுடைய நண்பன் கிட்ட இருந்து. காரணம் என்ன, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வெட்டிங் அப்படின்னு ஹீரோ அங்க சொல்றான். கண்டிப்பா அந்த வெட்டிங் செலிப்ரேஷன் வந்து நம்ம பக் மாஸ்டர் முன்னாடியே ஒரு பொண்ணு சொன்னால அறிமுகப்படுத்தி வச்சாலும் ஹீரோக்கு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கக்கூடிய வெட்டிங்கா தான் இருக்கணும். அதோட அழைப்பு தான் இந்த பட்டர்ஃபிளை மூலியமா வந்திருக்கேன். அதோட இந்த இடத்துல இந்த பார்ட் 1 முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த பார்ட் 1 எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா வேற லெவலான அனிமே, ஆக்ஷன், முக்கியமா ரொமான்ஸ், இது ஒரு டிஃபரெண்டான ஜானர்னே சொல்லலாம். ரொமான்ஸும் சேர்த்திருக்காங்க. ஸோ நிறைய காமெடியும் வேற லெவலா இருக்கும். என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்ணிருப்பேன். கண்டிப்பா ஹைப்பு லைக் ஒரு 1 lakh
வியூஸ் போகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா போயிடுச்சுன்னா ஒரு ஃபுல் பார்ட்டுமே நான் போடுறேன் கூடிய சீக்கிரமே. ஸோ நம்பிக்கை இருக்கு போவோன்னு. அதே மாதிரி லைக்கும் கொஞ்சம் அதிகமா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்பலாம் வேணாம், ஒரு 8 இல்லைன்னா 7K கிட்ட லைக்கை கொடுங்க. ஸோ அதுவே போதும். தொடர்ச்சியா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, இதோட இந்த பார்ட் 1 வீடியோவும் முடிச்சுப்போமா.